போன எபிசோட் லாஸ்ட்ல ஹீரோயின் அவங்க அம்மாவுடைய ரிங்கம் வந்துட்டு வாங்கணுன்றதுக்காக மீனா வந்துட்டு தெரியாதனமா தள்ளி விட்டுறாங்க. மீனாவும் படிக்கட்டுல இருந்து கீழே விழுறா பாருங்க. ஆனா கரெக்டா ஹீரோ வந்து நம்ம மீனாவை காப்பாத்திடுறான். சோ அப்படியே நம்ம ஹீரோவும் மீனாவும் பாத்துக்கிட்டே இருக்க ஹீரோ மீனா கிட்ட நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஜெலஸ் ஆகுது. பிளஸ் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கட் பண்ணா நம்ம ஹீரோயின் எப்பயும் போல அவங்க அப்பா கிட்ட கத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளுடைய அதாவது நம்ம 3 பேருமே அதாவது நான் அதுக்கப்புறம் தங்கச்சி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம அம்மாவுக்காக வாங்கின ரிங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க அவள்கிட்ட கொடுத்துருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது, எனக்கு அந்த அம்மாவுடைய ரிங் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மீனாவை நம்ம ஹீரோ வந்துட்டு ரூமுக்கு கூட்டு போயிருப்பான் அவளுடைய ஆஃபீஸ் ரூமுக்கு. இப்ப ஹீரோ என்ன பண்ணா மீனாவுடைய காலை வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கான். உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல மேடம் ஓகே தானேன்னு சொல்ல. இப்ப மீனா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய கையை லைட்டா டச் பண்ற மாதிரி டச் பண்ணி ஹீரோ கிட்ட ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு அந்த டச்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு மீனாக்கு அடிப்பட்ட உடனே அவனுக்கே தெரியாம அவனுக்கு ஒரு மாதிரியா வந்துட்டு இதாவது மனசு கஷ்டமாவ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை கிடைச்சிருச்சு. அது எந்த இடத்துல அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய இவர் செக்ரட்டரி பொண்ணு இருக்கா தெரியுமா, அவளுடைய ஆன்டி ஷாப்ல தான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா செஃப் வேலை வெயிட்டர் வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே கிடைச்சிருக்கு. இப்ப ஹீரோ சாப்பிடறதுக்காக போறான். நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டு வந்து ஆமா உனக்கு அந்த மீனாவை நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே என்னாச்சு இப்ப தெரிஞ்சாலும் என்ன பிரச்சனைன்னு சொல்ல போய் சொல்லாத, இந்த மாதிரி வந்துட்டு நேத்து உன்னை வந்துட்டு அந்த பாருக்கு வெளியே நான் வந்துட்டு பார்த்தேன், நீ வந்துட்டு காஃபி ஷாப்க்கு வெளியே நான் பார்த்தேன். ஸோ அதனால நீ மீனா கிட்ட பேசிட்டு இருந்தா இன்னைக்கு என்னன்னா அவளை போய் காப்பாத்திருக்க, என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்கா, ஒரு வேலை மீனா கூட கூட்டு சேர்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோ உடனே கடுப்பாவனா ஏமா உனக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப பாரு என்னதான் நொட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்போமா அந்த பக்கம்னு சொல்ல ஹீரோயின் எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா கிட்ட ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணாரு, இந்த மாதிரி வந்துட்டு மீனா வந்துட்டு அவங்க முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி நான் உனக்கு அந்த மாதிரி ரிங் கொடுத்தேன் இல்லையா, ஸோ அதை ரிட்டர்ன் கொடுத்துருமா, உனக்கு அதுக்கு பதிலாக வேற ஒரு ரிங் வாங்கிட்டு வந்திருக்குமா ஹீரோயின் கேட்கறாமான்னு சொல்ல மீனா உடனே ஒரு ஆக்டிங்கை போட ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி ரிங் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணி இந்த ரிங்கை போட்டு விட்டுட்டீங்க, ஆனா இப்போ இந்த ரிங்கை கேட்குறீங்க பாத்தீங்களா, அப்போ உங்களுக்கு என்ன விட உங்க பசங்க தான் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹீரோயினோட அப்பா கிட்ட ஒரு விட்ட போட ஹீரோயினோட அப்பா ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு. இப்போ உடனே மீனா என்ன சொல்றா, அம்மா நம்ம ரிலேஷன்ஷிப்பை பத்தி உங்க பொண்ணு கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா, இனிமே நீங்க சொல்லாம இருக்கீங்க, என்ன வந்துட்டு யாருக்குமே தெரியாம மறைச்சு என்ன லவ் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்ல. ஆனா ஹீரோயினோட அப்பா இல்லமா நான் கண்டிப்பா என்னோட பொண்ணு கிட்ட நான் இன்னைக்கே போய் சொல்லிடுறேமா, நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு மீனாவை சாந்தப்படுத்துறாரு. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மாவுடைய ரிங்க கையில கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் மீனாவை மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் அதை ஒன்றும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வார்த்தை வெளியே வரல. ஸோ வந்து நம்ம ஹீரோயோட அப்பா என்ன சொல்றாரு, இங்க பாருமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, ஆனா நான் வந்துட்டு மத்த பொண்ணுங்க கூட ஃபிளட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு என்னமோ அவகிட்ட இருக்க ஒரு கம்ஃபர்டபிள் வேற யார்கிட்டயுமே கிடைக்கலமா, ப்ளீஸ்மா நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் எப்பயும் போல அவங்க அப்பா கிட்ட அழுதுகிட்டே அம்மாவுடைய பொசிஷனை வேற ஒரு பொண்ணுக்கு நீங்க கொடுக்க போறீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியே வர. எப்பயும் போல நம்ம கன்னு தான் வரா நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக. இந்த தடவை கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா நின்றுட்டு இருக்கா. ஸோ இப்போ கன்னு என்ன சொல்றா, இங்க பாரு ஆக்சுவலி நீ பேட்டை லவ் பண்ற அப்படின்னு சொன்னப்போ உங்க அப்பா ஏதாவது எதிர்ப்பு சொன்னாரா, உன்னுடைய காதலுக்கு அவர் பச்சை கொடி காமிச்சார் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு அவருடைய லவ்வுக்குமே நீ பச்சை கொடி காமிக்கணும்னு சொல்ல. ஆனாலும் நம்ம ஹீரோயின் சமாதானம் வர தெரியல. ஸோ உடனே கன்னு என்ன சொல்றா, ஆக்சுவலி ஒருத்தவங்க வந்துட்டு ஆல்ரெடி ஒரு லைஃப்ல ஒருத்தவங்க மேல லவ் வந்துருச்சு அப்படின்னா அப்ப அவங்க இல்ல அப்படின்னா அடுத்தது அவங்க லவ் பண்ணவே கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன, நீ கூட தான் இப்ப பேட் வந்துட்டு இப்படி சொல்றேன்னு நினைக்காத, பேட் இறந்துட்டா ஆனா உனக்கு வேற யார் மேலேயும் லவ் வந்துடாதா என்ன, உன்னுடைய கஷ்டத்துல அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்னு மாதிரி சொல்ல. ஆக்சுவலி நம்ம ஹீரோனுக்கு இப்ப ஹீரோ நினைப்பு தான் வருது. ஆனா கன்னு என்ன பண்றானா அவனை நினைச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி கஷ்டத்துல உன் கூடவே இருந்திருப்பாங்க, உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன் மேல உனக்கு லவ் வராதா என்ன அப்படின்னு கேட்க. ஆனா நம்ம ஹீரோனுக்கா ஹீரோவுடைய ஃபேஸ் தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஸ்விமிங் பூல்ல இருந்து காப்பாத்தந்து அதுக்கப்புறம் அந்த தீவுல காப்பாத்தந்து அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா நம்ம ஹீரோவுடைய நினைப்பு தான் வந்து நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா கன்னு அவனை நினைச்சு பாவம் பைபிள்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கன்னு என்ன சொல்றா, உங்க அப்பாவுடைய லவ்வுக்கு நீ சப்போர்ட் பண்ணும், ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காவது சப்போர்ட் பண்ணு, கண்டிப்பா வந்துட்டு உங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பாருன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மீனா எப்பயுமே வந்துட்டு ஹீரோ ஒரு காஃபி ஷாப்புக்கு போமா இல்லையா, அதே காஃபி ஷாப்புக்கு தான் மீனாவும் வருவான். இப்போ அந்த காஃபி ஷாப்புக்கு மீனாவுடைய பையன் கூட வர ஹீரோவும் கரெக்டா அதே காஃபி ஷாப்புக்கு வந்திருக்கான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு மீனாவுடைய பையனை நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த குட்டி பையன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறான். ஹீரோக்கு அந்த பையனை பார்த்தோன்னே ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங். ஸோ அந்த பையன் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குட்டி பையனும் நம்ம ஹீரோ பார்த்து அங்கிள் அங்கிள்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை நல்லா ஒட்டிக்கிறான். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட விளையாடவும் ஆரம்பிச்சிடான். இதெல்லாம் தூரத்துல நின்று மீனா பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே ஒருவேளை நீங்க எல்லாம் சந்தேகப்பட்ட மாதிரி இந்த மீனா புள்ளதான் மிங்கோ தெரியல, பார்க்கலாம் பின்னாடி. ஸோ இப்போ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் போறப்போ அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்னமோ ஒன்று நம்ம கையில இருந்து விட்டு போற மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே வந்து ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்கான். மீனாவை பாக்குறப்பதான் எனக்கு மிங்க் மாதிரி தோணுச்சு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப. ஆனா அதுக்கப்புறம் இப்ப மீனாவுடைய குழந்தைய பாக்குறப்ப எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுடா. ஆக்சுவலி எனக்கு கூட ஒரு பையன் இல்ல பொண்ணு இருந்தான்னா மீனாவுடைய குழந்தை வயசு தாண்டா எனக்கும் இருந்தேன், என்னோட குழந்தைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல நல்லா ஃப்ரெண்டு கரம் பிடிச்சி திட்டி விடுறான். அறிவில்லையா, மீனா அவனுடைய பாஸ் ஓகேவா, அது மட்டும் இல்லாம உன்னுடைய பெரிய பாஸ் கல்யாணம் பண்ணிக்க போற சின்ன பாஸ் ஓகேவா, நீ அவங்களெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணா, மீனாவுடைய டீடைல்ஸ் பத்தி வந்துட்டு கூகுள்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பா இப்ப மீனாவை கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னா சோ மீனாவை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணும் இல்லையா. அது மட்டும் இல்லாம மீனா பணத்துக்காக தான் ஹீரோயின், அதாவது அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ரூஃப் பண்றதுக்காக மீனாவை பத்தின டீடைல்ஸ் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி மீனா வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல படிச்சவ, இந்த மாதிரி கிராஜுவேட்லாம் ஆயிருக்கா. பிளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாய்லாந்துக்கு பிசினஸ் வழியா தான் வந்துட்டு மூவ் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஸோ இவ ஃபாரின்ல பிறந்து ஃபாரின்ல வளர்ந்த ஒரு பொண்ணு போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி ரெண்டு பேருமே கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு டே மச்சான் இதெல்லாம் சரியில்லை, லேப்டாப் மூடுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புத்தியே சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மறுநாள் காலையில அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு மேரேஜுக்கு சம்மதம், ஆனா நான் உங்களுக்காக 2 கண்டிஷன் வைக்கிறேன், இந்த 2 கண்டிஷனை நீங்க வந்துட்டு ஓகே சொன்னாதான் நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்ல. உடனே ஹீரோயினோட அப்பா சொல்லுமா என்னவா கண்டிஷன் சொல்லல. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணை மீனாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஆனா அவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, முக்கியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ இந்த பக்கம் சுத்தமா வரக்கூடாது, எங்க அம்மாவுடைய ரூமையும் அவ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. ரெண்டாவது கண்டிஷன் என்னமான்னு கேட்க, ஆக்சுவலி ரெண்டாவது நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க ஆனா ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, இது வந்துட்டு இல்லீகல் மேரேஜ் மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட சொல்ல. அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மீனா வந்துட்டு பாத்தீங்கன்னா மாதிரி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டியாமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல. ஹீரோயின் உடனே வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கா, ரொம்ப சீன் போடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து போக மீனாக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ ஹீரோயினும் ஹீரோவும் வேலை விஷயமா உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. அதாவது வந்துட்டு கம்பெனியோட கெஃபே இருக்கும் இல்லையா, அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஹீரோயினோட மூக்குல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஏதோ பவுடர்லாம் அதிகமா இருக்க போல இருக்கு. ஹீரோ உடனே என்னமா இது இந்த மாதிரி வந்துட்டு மேக்கப் போட்டா ஒழுங்கா போட மாட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோ டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து ஹீரோயினுக்கு கிளீன் பண்ணி வச்சுக்காம பாருங்க. இது தூரத்துல இருந்து இந்த மீனா பாக்குறா. பார்த்தோன்னே அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அவளுடைய ரூமுக்கு அவ வந்து என்னுடைய சந்தோஷத்தை நீ பறிக்கணும்னு நினைச்சுன்னா உன்னுடைய சந்தோஷத்தை நான் கண்டிப்பா பறிச்சே தீர்வேண்டின்னு சொல்லிட்டு மீனா செம்ம டென்ஷன் ஆகுறா. ஆனா வந்துட்டு எதுக்காக இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறான்னு தெரியல. சோ அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. என்னன்னா இப்ப ஹீரோயின் ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே கால் வர. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கார் எடுத்து தான் வந்திருப்பாங்க. இப்ப டிராபிக் ஜாம்ல போக முடியாதுன்றதுக்காக ஹீரோயின் என்ன பண்றாங்க, பக்கத்து ஸ்கூட்டில இருந்து ஒரு ஹெல்மெட்டை கட்டிக்கிட்டு ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நானும் உன்னோட வண்டியில வரேன்னு சொல்ல. ஆனா ஹெல்மெட்டை போட தெரியல போல இருக்கு, ஸ்டக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்கா. ஹீரோ தான் போட்டெல்லாம் வேண்டாம். சோ நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சரிமா பிரேக் அடிப்பேன், ரொம்ப ஃபாஸ்டா போவேன், பத்திரமா பிடிச்சிக்கோன்னு சொல்ல. ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இந்த மீனா வந்துட்டு தூரத்துல இருந்து பாக்குறா. அவளுக்கா அப்படியே செம்ம வைத்தறிச்சல் ஆயிட்டு இருக்கு. இப்ப மீனாவுடைய அசிஸ்டன்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு என்ன வேலைக்காக வந்தோமோ அதை மட்டும் செய்யும், அது மட்டும் இல்லாம நம்ம வந்துட்டு சொன்ன ஆள் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் விஷயத்துல வந்துட்டு ஒரு கொலாபரேட் பண்ணிட்டான், சோ நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்ல. மீனா சிரிச்சிட்டு இருக்கா. சோ மீனாவுடைய பிளான் தான் போல இருக்கு இந்த ஆக்சிடென்ட் கூட. சோ இப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு போனா அந்த ஆக்சிடென்ட் ஆனது வேற யாருக்கும் கிடையாது, நம்ம கண்ணுக்கு தான். அவ்வளவுதான். நம்ம ஹீரோயின் செம்மையா அழுகுறாங்க. கண்ணுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனது தெரிஞ்சு செம்மையா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. கட் பண்ணா கண்ண ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு லைட்டா ஏதோ வந்துட்டு கையிலையும் தலையிலையும் தான் அடிபட்டு இருக்க போல இருக்கு. ஆனா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு எப்படி நீ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனிச்சு என்ன ஆச்சுன்னு கேட்க. கண்ணு வந்துட்டு தெரியல, இது வந்து திடீர்னு ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. சோ நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கியூட்டா சொல்றாங்க. கண்ணு உடனே சரிமா வீட்டுல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாவது வா அப்படின்னு சொல்ல. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோவும் மீனாவும் ப்ராஜெக்ட் விஷயமா பேசிட்டு இருக்க. சோ அப்ப மீனா என்ன பண்றா, அவங்க பையன் வச்சிருந்த ஒரு பால் எடுத்து நம்ம ஹீரோ கையில கொடுத்து இந்த மாதிரி என் பையன் உன்கிட்ட வந்துட்டு கொடுக்க சொன்னா, அது மட்டும் இல்லாம என் பையனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதனால ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல, பேசாம நீ எங்க வரியா ப்ளீஸ், நான் ஈவினிங் என் பையனை கூட்டிட்டு வரேன்னு சொல்ல. ஹீரோவும் ரொம்ப குஷியா அந்த பார்ட்டிக்கு போறான். என்னமோ தெரியல ஹீரோக்கு மீனா கூடயும் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் கெஃபேக்கு போறான். சோ அங்க போயிட்டு மீனாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா வீட்டுக்கு. அப்படி போனா ஆல்ரெடி நம்ம ஹீரோ கூட தானே வந்திருப்பாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த ப்ராஜெக்ட் இடத்துக்கு போய் அங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அவங்களுடைய செக்ரட்டரி கால் பண்ணி வர சொன்னா. ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆன்டியோடைய கால்ல லைட்டா அடிபட்டுருச்சு, சோ அதனால நான் உங்களை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் மேடம், சாரி மேடம் என்னால வர முடியாதுன்னு சொல்ல. ஹீரோயினும் சரி ஓகே பரவாயில்ல உன்னோட ஆன்டியை நீ பாத்துக்கோ வச்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த செக்ரட்டரி பொண்ணுடைய ஆன்டி ஷாப்ல தானே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வேலை செய்யறான். இப்போ உடனே அவன் என்ன பண்றா, ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல ப்ளீஸ் ஹீரோயினை வந்துட்டு பிக் பண்ணிக்க சொல்லலான்னு சொல்லிட்டு இருக்கா. இவனும் போன் பண்ணி சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா அவளுடைய குழந்தையை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட் குள்ள என்ட்ரி ஆமா. ஆனா அந்த இடத்துல ஹீரோ காணும். இவ்வளவு நேரம் வரைக்கும் அங்கதானே இருந்தா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ
ஹீரோயினை இன்னொரு பக்கம் காமிக்கிறாங்க. சோ ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இல்ல, ஆனா அதுக்கு பதிலா ஹீரோயினோட அப்பா வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினை ஒருத்தவங்க பைக்காரன் ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோயினை பைக்ல ஏற சொல்ல, ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிக்க ஹீரோயின் பயந்துடுறாங்க. ஐயோ நீ தானா அப்படின்னு சொல்லலாம். ஆமா நான் தான், இந்த காலில் திருடிட்டு வந்தல, அந்த ஹெல்மெட் இருக்கு, வா உட்காருவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை நம்ம ஹீரோ கூட்டிட்டு போவேன். சோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா, இது ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா மீனா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி என்னோட பொண்ணு கிட்ட நான் மேரேஜ்க்கு சம்மதம் வாங்கிட்டேன்னு சொல்ல, ஆனா ஆல்ரெடி தான் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டாங்க இல்லையா, லீகலா மேரேஜ் பண்ண மாட்டாரு எங்க அப்பா, உன்னை இல்லீகலா தான் மேரேஜ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு, இதனால மீனா கடுப்பாய் என்ன பண்றா, சோ இந்த மாதிரி என்ன இல்லீகலா தானே நீங்க மேரேஜ் பண்ண போறீங்கன்னு சொல்ல, ஏமா மேரேஜ் தான் ஆயிடுச்சு, அது என்ன லீகல் இல்லீகல், நானா எப்படியும் கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட தானே இருக்க போறேன், அப்புறம் என்னமா உனக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் ஒரு டைமண்ட் ரிங்க எடுத்து நம்ம மீனோன்னு வருது பாருங்க, மீனாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ ரெஸ்டாரண்ட்லயே ப்ரப்போஸ் பண்றாரு. ஆல்ரெடி அவர் நிறைய ஏற்பாடுலாம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு போல இருக்கு. ரெஸ்டாரண்ட்லயே முட்டி எல்லாம் போட்டு நம்ம மீனாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண, மீனாவும் கையை நீட்டா அவரும் ரிங்க போட்டுக்கிறாங்க. சோ மீனாவுடைய பையனும் செம்ம குஷி ஆயிடுறான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. மலையில நஞ்சிட்டு போனாங்க இல்லையா, செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்க போல இருக்கு. ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை ஒரு இடத்துல வந்துட்டு சைட்ல கூட்டிட்டு வந்துட்டு அவன் என்ன பண்ணா வந்துட்டு அப்போதைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போடுவாங்க தெரியுமா, ரெயின் கோட் மாதிரி. ஆக்சுவலி அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ரெயின் கோட் தான். சோ அந்த மாதிரி ஒரு ரெயின் கோட்டை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வாங்கி போட்டு விடுறான். ஹீரோயினுக்கு அதை போட கூட தெரியல, ஹீரோ தான் அதை போட்டெல்லாம் விட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஆனா அவங்களால வர முடிஞ்சிருக்காது இல்லையா. இப்ப ஏன்னா இப்ப அவங்க தான் மலையில மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, ட்ரெஸ் சேஞ்ச் இன்னும் பண்ணல, ஆனா அதுக்குள்ளே மலையில மாட்டிக்க. இப்ப நம்ம கண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பா. இப்ப கண்ணு கிட்ட நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் வாங்க போவேன். இப்ப கண்ணுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஏன்னா ஹீரோயின் தானே வரேன்னு சொன்னா, என்னடா இது அவ வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு ஒரு மாதிரி சோகமாவேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். சோ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன சொல்ல, இந்த மாதிரி வந்துட்டு சாஸ் தொட்டு சாப்பிடுமா நல்லா இருக்கும்னு சொல்ல, ஹீரோயின் வேணாம் அப்படின்னு சொல்ல, அட சாப்பிடுமா சாஸ் தொட்டு நல்லா இருக்கும்னு சொல்ல, ஹீரோயினும் சாஸ் தொட்டு சாப்பிடுறாங்க பாருங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ ரெண்டு பேருமே அப்படியே பேசிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ ஹீரோ என்னம்மா என்கிட்ட எல்லாம் நல்லா பேசுறேன்னு சொல்ல, ஹீரோ ஏன் மறுபடியும் வந்துட்டு ஏதாவது ராங்கா பேசணுமான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்க, ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா மலையில வந்து பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க. இது ஏன் இடம் இது ஓடன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே மலையில நினைச்சு நல்லா ஜாலியா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹீரோ கொண்டு வந்து நம்ம ஹீரோயினை வீட்டுல விட இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் பாத்தரா, ஏன்னா அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்ணு கூட இருந்திருப்பா இல்லையா. சோ வீட்டுக்கு வந்திருப்பா மலை விட்டு வந்தோடனே. இப்ப அவளுடைய அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா, ஏங்க அவனை என் கூட பழக வேணாம்னு சொல்லிட்டு நீ மட்டும் இப்ப அவன் கூட பழகிட்டு இருக்கா, இதெல்லாம் கொஞ்சமாவது உனக்கு நியாயமா இருக்கா, நீ ஏன் அவன் கூட பழகுறன்னு சொல்ல ஹீரோயின் நடந்த சிச்சுவேஷனை சொல்றாங்க. சோ ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இல்லையா. சோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அவளும் வந்துட்டு அப்படியே ஹீரோயினை திட்டுற மாதிரி திட்டிட்டு அமைதியாயிட. இப்ப அடுத்த நாள் மீனா என்ன பண்றா, ஹீரோவை பார்த்து ஏன் இந்த மாதிரி வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல, நான் தம்பியை கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை வந்தது அதான் நான் போயிட்டேன்னு சொல்ல, இந்த நேரத்துல கரெக்டா ஹீரோயினோட அப்பாவும் என்ட்ரி ஆவ. சோ இப்ப ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா மீனா கிட்ட என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு வெட்டிங் ஹால்லாம் புக் பண்ணணும், அதனால உனக்கு எந்த வெட்டிங் ஹால் பிடிச்சிருக்கோ அதை போயிட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாம இன்விடேஷன் கார்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீ வந்து பாக்கலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கு லைட்டா ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம ஹீரோக்கு, அது சொல்ல தெரியல நம்ம ஹீரோக்கு. சோ ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே மீனாவை பத்தியும் ஹீரோயினோட அப்பாவை பத்தியும் காசிப் பேச ஆரம்பிச்சாங்க. இவன் இந்த பொண்ணு வேலைக்கு தான் வந்தா, ஆனா எப்படிதான் நம்ம பாஸையே வளைச்சு போட்டாலும் தெரியல, ஒருவேளை ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி அஃபேர் இருந்திருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாவது, பேசுறவங்க வாயிலே குத்திடலாமா அப்படின்லாம் கோவமாவும் வருது. இன்னொரு பக்கம் கண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துச்சு, லீக் ஆயிடுச்சு, மீடியா எல்லாம் வந்துருச்சு. இதனால ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை கூப்பிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு இப்ப இந்த மீடியாக்காரங்க இந்த விஷயத்தை வெளியே வந்துட்டாங்க, இதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட்டை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட்லாம் கேன்சல் ஆயிடும். அதனால வந்துட்டு நமக்கு நிறைய பெரிய தலைவலி தான். ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னா அதை மீடியா கிட்ட கொண்டு போகாத அளவுக்கு உனக்கு வந்துட்டு அந்த அளவு கூடமா தெரியாது, சென்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அது மீடியா வரைக்குமே போயிடுச்சுன்னா இப்ப வரப்போற ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி உங்களை நம்பி தருதுன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிங்க தர மாட்டாங்க இல்லையா. அதனால ஹீரோயினோட அப்பா திட்டிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கா செம்ம கடுப்பாகுது, ஏன்னா மீனா முன்னாடி திட்டுறதுனால. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த கண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் இடத்துல போயிட்டு எப்படி ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா மீனா தான் வந்து பாத்தீங்கன்னா அவளோட செக்ரட்டரிட்ட சொல்லி ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கலையே, இப்ப கண்ணு கூட ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா, அங்க ஒருத்தவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர்னு கூட வச்சுக்கலாம், ஒரு லோல இருக்க ஒரு இன்ஜினியர், அவனை வச்சுதான் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ண வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆகணும் அப்படின்றதுக்காக, பிளஸ் ஹீரோயினோட அப்பா கம்பெனியோட பேரு வெளியே லீக் ஆகி கெட்ட பேர் வாங்கணும் தான் மீனா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் வந்துட்டு கண்ணும் பேசிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேர் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கா. மறுபடியும் நம்ம ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. ஆக்சுவலி ஹீரோக்கு என்னன்னா நம்ம மீனா மேலேயும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, ஹீரோயின் கண்ணு கூட பேசினா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா செம கடுப்பாகுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மீனா கையில குடுக்கறத பத்தி
ஹீரோயினோட அப்பா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. சோ என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ப்ராஜெக்ட் இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல ஆக்சிடென்ட் ஆனிச்சு இல்லையா, சில பல நஷ்டம் எல்லாம் வந்திருக்கும். சோ ஹீரோயின் அதை தான் ஏத்துக்கிறாங்க. அந்த நஷ்டத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்க. இப்ப மீனா வந்துட்டு அந்த புது ப்ராஜெக்ட் ஏத்துருக்கா இல்லையா, அதுக்கு எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் இன்ஜினியர் தேவை. அதுக்கு நான் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி என்னோட ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், உன்னோட ப்ராஜெக்ட்லயும் ஒர்க் பண்ணா என் ப்ராஜெக்ட்டும் சேர்ந்து கெட்டு போகும், அதுக்கப்புறம் அவன் தூங்காம நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணுவான், அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோயினோட அப்பாவும் மீனா கிட்ட ஆமாமா ஹீரோயின் சொல்றதுதான் கரெக்ட், அதனால நீ வேற ஏதாவது இன்ஜினியரை பாத்துக்கோன்னு சொல்ல. ஆனா இந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணா, இல்ல நான் வந்துட்டு மீனாவுடைய ப்ராஜெக்டையும் சேர்த்து பாத்துக்கிறேன், என்னால பாத்துக்க முடியும், நான் ஹீரோயினோட ப்ராஜெக்டையும் பாத்துக்கிறேன் மீனாவுடைய ப்ராஜெக்டையும் பாத்துக்கிறேன்னு சொல்ல மீனாவுக்கு சம குஷியா இது. ஆனா நம்ம ஹீரோயின் டே ஏண்டா சொன்ன ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ திரும்பி பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. சோ இப்ப மீனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட எப்பயும் போல டீஸ் பண்ணிட்டு இருக்கா. சோ நம்ம ஹீரோயினுக்கு இப்ப கோவம் வந்தது. இப்ப கோவத்துல நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இங்க பாருமா அழக மட்டுமே வச்சு ஆம்பளைங்களை மயக்கிடலாம்னு சொல்லிட்டுலாம் நினைக்காத, ஓகேவா, கொஞ்சமாவது புத்தியை யூஸ் பண்ணு, சோ அதனால வந்துட்டு உன்னோட புத்தியை யூஸ் பண்ணி எதை வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க பாருங்க. இப்ப மீனாவும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ண வருது பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு எட்டி ஒரு மிதிக்க மீனா உடனே ஏன்டி மிதிச்சுன்னு சொல்ல வேற என்ன சொல்ற, இந்த மாதிரி உன்னோட அழக வச்சு நீ வந்துட்டு எங்க அப்பாவை மயக்கிட்ட, அதுக்கப்புறம் இப்ப ஹீரோ மயக்க ட்ரை பண்ற, அதானே ரொம்ப கேவலமான மடி நீன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு லிஃப்ட் ரேங்கின் வாங்கிட்டு இருக்காங்க. உன்னை யார் வந்துட்டு அவளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொன்னது, நீ என்னோட ப்ராஜெக்ட்ல தானே வேலை செஞ்சுட்டு இருக்க, நீ எதுக்கு அவ ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு ஓகே சொன்ன, ஏன் அவளுடைய அழகுல நீ மயங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ உடனே ஒரு கேள்வி கேட்கிறான், ஏமா அப்படி மயங்கினாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் திட்டுறாங்க, ஏண்டா எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டு உனக்கு அது தெரியாதா, நீ எதுக்கு அவளோட ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணேன்னு சொல்ல ஹீரோ உடனே சரி ஓகே அவளோட அழகுல மயங்கன்னு சொல்லி சொல்றல, அப்ப நீயும் என்ன மயக்க வை, நான் உன்னோட ப்ராஜெக்ட்ல மட்டும் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டு ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வரான் பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கா செம்ம கடுப்பாவுது, டேய் நகருடான்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பக்கத்துல வருது, ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்க போல இருக்கு, ஏன்னா எதுவுமே சொல்லாம அமைதியா நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோ பாக்குறான், என்னடா இவ எப்பயுமே கத்துவா அமைதியா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கா. இந்த நேரத்துல ஹீரோயினோட செக்ரட்டரி உள்ள வரா பாருங்க. கரெக்டா அதே பொசிஷன்ல தான் நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் விலக கூட இல்ல. அந்த பொண்ணு ஐயோ தப்பா நேரத்துல வந்துட்டு இருக்கு, சாரி மேடம் சொல்லிட்டு கீழே இந்த ஃபைல்லாம் எடுத்துட்டு போவேன். இப்ப ஹீரோ ஏமா உனக்கு நகர்ற மாதிரி ஐடியா இல்லையா அப்படின்னு ஹீரோயின் காதல சொல்ல ஹீரோயினா டபகடின்னு நகர்ந்துடுறாங்க. ஹீரோ அங்க இருந்து வெளியே போயிடுறான். ஹீரோ யோசிச்சு பாக்குறான், என்னடா இவ எப்பயுமே நம்ம பக்கத்துல வேணா கத்துவான், இப்ப அமைதியா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க ஹீரோயின் ஐயோ என்ன என்னோட ஹார்ட் பீட் இப்படி துடிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங்கான ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு ஹால் புக் பண்றது, அதுக்கப்புறமா நகை இன்விடேஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த மீனா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்த இடத்துல இருந்தே செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. மீனாவுடைய ப்ராஜெக்ட்டுக்கு இப்ப ஹீரோ வந்துட்டு இன்ஜினியர் ஆயிட்டாங்க. அதனால மீனா கிட்ட பேசலான்னு வரா. அப்ப நம்ம ஹீரோனோட அப்பா மடியில் தான், சரி மீனாவுடைய மடியில ஹீரோனோட அப்பா உட்காந்துருக்கிறத பார்த்து ஹீரோ அமைதியா அங்கிருந்து வெளியே போயிட்டான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு கிட்ட ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ வந்துட்டு அன்னைக்கு உனக்கு நடந்த ஆக்சிடென்ட் தானா நடந்த மாதிரி தெரியல, யாரோ ஒருத்தவங்க நம்ம ப்ராஜெக்ட்டை நிப்பாட்டணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க யாரோ ஒரு ஒர்க்கர் ஹெல்ப் மூலமா தான் இதை பண்ணிருப்பாங்க, அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா வந்துட்டு கண்ணு, அதுக்கப்புறம் ஹீரோயினோட தங்கச்சி, இவங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோவையும் கூட்டு வர சொல்லிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு மீனாவுடைய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுனால இல்ல நீங்க எல்லாம் போங்க டின்னருக்கு நான் வரலன்னு சொல்லிட்டு ஆபீஸ்லயே உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். சோ இவன் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மீனா வந்துட்டு ஹீரோ தேடி வரா. சோ ஹீரோ என்ன மேடம் இந்த நேரத்துல அப்படின்னு சொல்ல இல்ல நீ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் விஷயமா இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து ஹீரோவை செடியூஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் விலக்கி விட்டுட்டு அப்படி இப்படி உட்காந்துட்டு இருக்க. சோ அப்படியே நம்ம ஹீரோ பாக்குறான். உடனே மீனா என்ன பண்றா, எந்திரிச்சு இந்த மாதிரி நம்ம வெளியே போலாமா, வெளியே போய் எங்கேயாவது வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா, ஒர்க் விஷயத்தை பத்தி பேசலாமான்னு சொல்ல உடனே ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு மீனா என்ன பண்றா, மிங்க் எப்பயுமே வந்துட்டு ஹீரோ கூப்பிட்டு வருவா இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு வரா. சோ ஹீரோ உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இல்லையா, அங்க காமிக்கிறாங்க. கண்ணு ஹீரோயினோட தங்கச்சி இவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா கேக்குறாங்க எங்க என்னுடைய பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்ல இல்ல அவங்க வந்துட்டு எங்கேயோ வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி விஷயம் என்னன்னா எப்படியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தனியா இருக்கான் ஆபீஸ்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த மீனா பொண்ணு வருவா ஹீரோ கிட்ட பேசுவான்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடனே பாத்தீங்கன்னா மீனாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறதையும் பிளஸ் ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிறதையும் நம்ம ஹீரோயின் அவங்களோட போன்ல போட்டோ எடுத்துக்க.
அதுக்கப்புறமா ஹீரோயினோட அப்பா கேக்குறாங்க இன்னுமாப்பா அவ வரல அப்படின்னு சொல்ல கன் உடனே இல்ல சார் அவங்க பார்லர் போயிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா ஹீரோயினோட தங்கச்சி கன் எல்லாருமே சாப்பிடறதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் மீனாவும் ஹீரோவும் கீழே இறங்கி போறத பாத்திருப்பாங்க. உடனே ஹீரோயின் நான் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறேன் நீங்க அப்பா கிட்ட எப்படியாவது பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் போயிருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பிளாஷ்பேக் கட் ஆகி மீனாவும் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெளியே வர அங்க ஒரு குட்டி பையன் பூ வித்துட்டு வந்துட்டு இருக்கான். சோ அந்த பூல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணா மிங்குக்கு அதே பூ தான் வாங்கி கொடுப்பான் நம்ம ஹீரோ. இப்போ அதே பூ அங்க அந்த குட்டி பையன் வித்துட்டு இருந்தோடனே மிங்குடைய ஞாபகம் வந்து ஹீரோ அந்த பூவை வாங்கிட்டு சோ பக்கத்துல இருக்க மீனாவுக்கு கொடுக்குறான். மேடம் இந்தாங்க வேணும்னா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க சோ மீனாவும் என்ன பண்ணா அந்த பூவை வாங்கிக்கிறான். வாங்கி அதை மூந்து பாக்குற பாருங்க டபுகடின்னு அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தும்மல் வர ஆரம்பிக்குது. அவளுக்கு அந்த பூனா அலர்ஜி. பட் ஆனா அந்த பூனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. சோ இப்ப நம்ம மீனா தும்பா நம்ம ஹீரோடைய முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். விஷயம் என்னன்னா சேம் மிங்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூனா ரொம்ப பிடிக்கும். ஆனா பூவுடைய அலர்ஜி வந்துட்டு அவளுக்கு இருக்கும். அந்த பூவுடைய ஸ்மெல் பண்ணி பார்த்தா அலர்ஜி இருக்கும் போல இருக்கு. அதனால தும்மிச்சுக்க அப்படியே நம்ம ஹீரோ மீனாவை விட்டுட்டு வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாங்க. என்ன இந்த மாதிரி நீ வந்துட்டு மீனா கூட இருந்திருக்க எனக்கு என்னமோ எதுவும் வந்துட்டு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நீ எப்ப பாரு அந்த மீனா கூட இருக்க இப்ப பார்த்தா நீ மீனா கூட அன்னைக்கு கீழே தள்ளி விட்டுறப்ப அவளை நீ கட்டிப்பிடிச்சு காப்பாத்தின என்னதான் விஷயம் ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவன் எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நீ இந்த மாதிரிலாம் அவ கூட க்ளோஸா நடந்துட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோ உடனே நான் யார்கிட்ட க்ளோஸா இருந்தா உனக்கு என்னமா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு ஹீரோ போயிட்டு அவனுடைய கார்ல விழ ஹீரோயினும் போட்டு மேல பொத்துன்னு விழுந்துக்கிறாங்க. ஹீரோ பாக்கிறதுக்கு இந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வரா பாருங்க. இந்த சீனா அவ பாத்துறா பார்க்க கூடாத நேரத்துல எல்லாம் இந்த பிள்ளை பாத்துறா. அவளதான் நம்ம ஹீரோயின் பின்னாடி போயிட்டு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட கத்த ஆரம்பிக்கிறா. என்னக்கா நடக்குதுங்க நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கா நீ அவங்களை ஸ்டாக் பண்றது தானே போன பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு மீனா கெட்டவன்றதை நம்ம அப்பா கிட்ட நிரூபிக்கிறதுக்காக தானே போன. நீ என்னன்னா இப்ப ஹீரோடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு விழுந்து கிடக்குற ஹீரோ கூட வெளியே போற ஹீரோ கூட வெளியே தங்குற என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கத்திச்சுக்கா. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கோம்ல இருக்கு. அதனால தான் தன்னுடைய அக்காவை ஹீரோ கூட பாக்குறப்பெல்லாம் ஹீரோயினோட தங்கச்சி கத்திக்கிட்டே இருக்கா. விஷயம் வந்துட்டு இதுதான். சோ இங்க நம்ம ஹீரோயின் எவ்வளவு சொல்றாங்க அவங்க தங்கச்சிக்கு ஆனா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. எப்பயும் போல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு மீனாவை பாக்குறப்ப மிங்க பாக்குற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பழமை எப்பயும் போல ஹீரோடைய ஃப்ரெண்டும் இங்க பாரு அது உன்னுடைய பாஸோட வந்துட்டு வருங்கால ஒய்ஃப் ஓகேவா நீ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட தங்கச்சி இருக்கா இல்லையா சோ அவன் என்ன பண்றா கண்ணு கிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கலாம் ஏன்னா உனக்கு அக்காவை பிடிக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஹீரோ பிடிக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேரலாம் ஒண்ணும் கிடையாது ஆனா சேராம தடுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு ரெண்டு பேருமே கை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சியும் கன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்றாங்க. ஏன்னா ஹீரோயினோட தங்கச்சிக்கு தான் ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்க இல்லையா எப்படியாவது ஹீரோயின் கூட பேசிட்டு கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் என்ன ஆகுதுன்னா சோ ஹீரோயின் ஹீரோ பார்க்கலாம் ப்ராஜெக்ட் விஷயமா பேசலான்னு வரக்குள்ள உட்காந்து மீனா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். ஆபீஸ் நேரத்துல என்ன இப்படி ஒட்டி ஒராசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள வராங்க பாருங்க. ஆல்ரெடி அதே ரூம்ல தான் ஹீரோயினோட அப்பா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினால ஒன்னும் சொல்லவே முடியல. அங்கிருந்து கிளம்ப அப்படியே மீனா நம்ம ஹீரோயினை பத்தி இலக்காரமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு எங்களுடைய ப்ராஜெக்ட் விஷயத்தை பத்தி பேசுறோம் எங்க ப்ராஜெக்ட்ல இல்லாத ஆளுங்கெல்லாம் இங்க இருந்து வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதுக்கு முன்னாடி மீனாவை சொல்லிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம ஹீரோயினை இப்ப சொல்ல என்னடா இது நம்ம கிட்ட நமக்கே போட்டாலேன்னு சொல்லிட்டு சம கடுப்புல நம்ம கண்ணு கிட்ட வர கண்ணு உடனே வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். இங்க பாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுன்னு சொல்ல இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்க ஆக்சுவலி என்னோட ஃபீலிங்ஸ் யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. இந்த மீனா ரொம்ப கெட்டவ எதுக்காக தான் எங்க அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிச்சுக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அப்பாவும் ஏத்துக்க மாட்டேன்றாரு. ஆக்சுவலி என்னன்னா எனக்கு ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ வந்துட்டு மேல இருந்து பாக்குறான். கண்ணும் நம்ம ஹீரோயினும் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப ஹீரோக்கு இதை பார்த்தும் ஜெலஸ் ஆகுது. யாராவது ஒரு பொண்ணு மேல ஜெலஸ் ஆகுடா அப்படிதான் என்னுடைய மைண்ட் வாய்ஸ். நம்ம ஹீரோ மீனாவை பார்த்தாலும் ஜெலஸ் ஆகுறான் ஹீரோயினோட அப்பா கூட. இங்க நம்ம ஹீரோயின் கண்ணு கிட்ட பேசினாலும் ஜெலஸ் ஆகுறா. இப்ப ஹீரோயின் அழுதுகிட்டே கண்ணை ஹக் பண்ணிக்கிட்டே செமையா அழுகுறாங்க பாருங்க. இதை நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். சோ ஹீரோக்குமே ஒரு மாதிரி ஆகுது என்னடா இது ரெண்டு பேருக்கும் என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல நின்று நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் கண்ணு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அடுத்தது நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட தான் காமிக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் பொறுத்தது போதும்டா பொங்கி எழுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க இது வரைக்கும் ஃபாலோ பண்ண போட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட காமிச்சு மீனா சரியில்லை ஆக்சுவலி வந்துட்டு இன்ஜினியரான அந்த ஹீரோ வந்துட்டு அவ வந்துட்டு பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கா அஃபேர்ல இருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட சொல்ல ஆனா ஹீரோயினோட அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஏமா இதெல்லாம் ஒரு விஷயமா ஏதாவது வேலை விஷயமா பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஆனாலும் அவர் ஹீரோயின் கிட்ட அப்படி சொன்னாலும் மனசுக்குள்ள அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அதனால மீனாவுடைய பையனையும் வெளியே சாப்பிட கூட்டிட்டு போய் அப்படி நாசுக்கா மீனா கிட்ட கேக்குறாங்க என்னமா எப்படி பொண்ணோட ப்ராஜெக்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மீனா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போய் சொல்லுவான்னு பார்த்தா ஆனா உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி வந்துட்டு லாஸ்ட் நைட் கூட நான் ஹீரோ கூட்டிட்டு ஒரு காஃபி ஷாப்க்கு போயிட்டு இந்த மாதிரி வேலை விஷயமா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறா. ஹீரோயினோட அப்பாவுக்கு பாதி வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. சோ ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தடவை எப்பயும் போல மீனா பத்தி தானே புலம்புவோம் ஆனா இந்த தடவை ஹீரோயினை பத்தி புலம்பிட்டு இருக்கான். அவ
கண்ணு கூட பேசுறப்ப எனக்கு கடுப்பாவுதுடா அப்படின்னு சொல்ல, ஏண்டா டே என்னதானா நீ நினைச்சிட்டு இருக்க, எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு கடுப்பாவுதுன்னு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது மச்சி, நீ என்ன ஹீரோயினை லவ் பண்ணியான்னு கேட்க, அவன் எப்படி நான் என்ன லவ் பண்ணுவான், அவளுடைய வந்துட்டு பாய் ஃப்ரெண்டை நான் கொலை பண்ணல, அப்ப எப்படியும் அவன் என்ன லவ் பண்ணுவான்னு சொல்ல, அதெல்லாம் தெரியாது, ஏன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு லவ் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கரெக்டா பாயிண்ட பேசுறான். ஆனா நம்ம ஹீரோ அமைதியா இருக்கா. இப்ப மீனா ஆபீஸ்ல இருக்கா இல்லையா, அவளுக்கு அவளுடைய பையனோட ஸ்கூல்ல இருந்து கால் வருது, அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உடனே இவ ஹீரோனோட அப்பாவுக்கு கால் பண்றா. இங்க நம்ம ஹீரோ தூரமா உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட போலான்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்துட்டு மீனாவுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அடிச்சு பிடிச்சா எனக்கு ஒரு எமர்ஜென்சி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, என்னடா இது பேச வந்தாலே வெளியே போயிட்டானே அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கா. மீனா வந்துட்டு அவங்க பையனோட ஸ்கூலுக்கு போவேன், அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோ எப்படி வந்தாலும் தெரியாது, ஆனா ஹீரோவும் அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துரு. இப்ப குழந்தையை கூப்பிட்டு அப்படியே வண்டியில உட்கார ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினும் இதை பாத்துடுறாங்க. சோ பையனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துற, பையனுக்கு வந்துட்டு அங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா வெளியே உட்காந்து நம்ம மீனா அழுதுட்டு இருக்காங்க. சோ மீனாக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆறுதல் கொடுத்துட்டு இருக்கான். ஒன்னும் இல்ல பையனுக்குலாம் ஒன்னும் ஆகாது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல ஹீரோ அமைதியா தான் உட்காந்துருக்கான். ஆனா இந்த மீனா புள்ளதான் ஹீரோடைய கையை பிடிச்சி மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. இதை மறுபடியும் நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. பார்த்துட்டு மறுபடியும் எடு போட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு போன் தான் ஏகப்பட்ட போட்டோ எடுத்துட வேண்டியது போல இருக்கு. சோ இப்ப போட்டோ எல்லாம் எடுத்துக்க மீனா வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போவேன். இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாதி வந்திருக்கு, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பரம்பரை வியாதி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மீனா சமயா அழுவ ஆரம்பிக்கிறா. மீனாக்கு என்ன பண்றதுனே தெரியல, என்னதான் இருந்தாலும் குழந்தை இல்லையா. சோ ஹீரோவும் என்ன பண்ணா, மீனாவும் சமாதானப்படுத்துறான். அப்போ வந்துட்டு ஹீரோக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. சோ எப்படியோ சமாதானப்படுத்திட்டு வெளியே வர ஹீரோக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீ எங்க அப்பாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போற, உனக்கு ஏதாவது உன்னோட குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை நீ எங்க அப்பாவை தானே கூப்பிடணும், எதுக்காக நீ அவனை கூப்பிட்ட, உங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம், உன்னுடைய குழந்தையோட அப்பா யாரு, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்க ஹீரோ உடனே வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணா. இது குழந்தை விஷயமா கொஞ்ச நேரம் அமைதியா இருமான்னு சொல்ல ஹீரோயின் உண்மையை சொல்லு, உன்னோட குழந்தையோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கத்தி கேட்டுட்டு இருக்க. கரெக்டா ஹீரோயினோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயின் வாயை மூடுறாங்க. என்னமா உன் பிரச்சனை, எதுக்குமா இங்க கத்திட்டு இருக்குன்னு சொல்ல, இல்ல உங்களை தானே இவ கூப்பிடணும், எதுக்காக வந்துட்டு ஹீரோ கூப்பிட்டா அப்படின்னு சொல்ல நர்ஸ் அதுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர சொல்றாங்க. மீனாவும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. சோ இப்பதான் நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்றாரு, ஆக்சுவலி அவருக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருந்தது போல இருக்கு, அதனால அவர் தான் ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு மீனாக்கு ஹெல்ப்புக்கு போன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு போல இருக்கு, அதனால தான் ஹீரோ இங்க வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப மீனா என்ன சொல்றா, நான் இதுக்கு முன்னாடி அதாவது இந்த கம்பெனிக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஹீரோவை பார்த்ததே இல்ல, என்னுடைய குழந்தையோட அப்பா வந்துட்டு ஃபாரின்ல நான் மீட் பண்ண, அவர் அங்கதான் லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, அவர் இறந்துட்டதுக்கு அப்புறமா தான் எங்க தாய்லாந்து திரும்பி வந்தேன், நான் இப்பதான் ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஹீரோயின் கிட்ட சொல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நைட் டைம்ல வந்துட்டு குழந்தையை பார்க்கறதுக்காக வரான். ஆனா இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனாதான் வந்திருக்கான். ஏன்னா வந்துட்டு காலைல ஹீரோயினோட அப்பா சொல்லி தானே இந்த மாதிரி வந்துட்டு மீனா பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பா. ஆனா இந்த நைட் வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம ஹீரோ வந்துட்டு உள்ள போகாம ரூமுக்கு போகாம வெளியவே உட்காந்துருக்கான். ஏன்னா குழந்தைய போய் உள்ள பார்த்தா யாராவது ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே உட்காந்துட்டு இருக்கா. மறுநாள் காலைல என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்து சோ குழந்தைக்கு ஒரு டிசீஸ் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டிசீஸை பத்தி கூகுள்ல படிக்க ஆரம்பிக்கிறான். அது வந்து பாத்தீங்கன்னா ஜீன் வழியா வர டிசீஸ் தான் போல இருக்கு. அந்த டிசீஸை படிக்கிறப்போ ஆக்சுவலி என்னன்னா அதே டிசீஸ் தான் நம்ம ஹீரோடைய அம்மாவுக்குமே இருந்திருக்கும். இப்போ ஹீரோ அதெல்லாம் படிச்சுக்கிட்டே என்ன பண்றான், மீனாவுடைய ரூமுக்கு போறான் ஆஃபீஸ் விஷயமா அந்த ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்காக. அங்க வந்து பாத்தீங்கன்னா மீனா வெட்டிங் ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அப்பா தான் கூப்பிட்டுருப்பாரு. எதுக்காக அப்படின்னா ஹீரோக்கு இன்விடேஷனை கொடுக்குறாரு. ஆக்சுவலி வந்துட்டு எங்களுடைய மேரேஜ் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ற மேரேஜ்லாம் எதுவும் கிடையாதுப்பா, அதனால ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸையும் ரொம்ப தெரிஞ்சவங்களை மட்டும் தான் கூப்பிடுறோம், அதனால நீ கண்டிப்பா மேரேஜ்க்கு வரணும்னு சொல்லிட்டு ஹீரோவை நம்ம ஹீரோயினோட அப்பா கூப்பிட ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்விடேஷன்லாம் பாக்குறான். பார்த்துட்டு அவன் அப்செட் ஆகி போனோடனே ஹீரோடைய பக்கத்து டேபிள் இருக்க பொண்ணு இன்விடேஷனை கையில பார்த்தாரா. அவ்வளவுதான், ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை மீனாக்கும் ஹீரோக்கும் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு காசிப் பேச ஆரம்பிக்க ஹீரோ கடுப்புல ரெஸ்ட் ரூமுக்கு வந்துடும். அப்ப ரெஸ்ட் ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா மீனாவுக்கு கல்யாணம் ஆகுது, அவனால ஜீர்ணிக்கவே முடியல. இப்ப ரெஸ்ட் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா மீனாவுடைய அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா, யாருக்கோ கால் பண்ணிட்டு உங்க பேர குழந்தை ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா, இன்னைக்கு அவனுக்கு டிஸ்சார்ஜஸ், அதனால இன்னைக்கு அவனை வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கோங்க, மீனா வந்து உங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி பொண்ணு யார்கிட்டயோ சொல்லிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோ ஒட்டுக்கிட்டறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. சோ மீனா கெட்டவன்றதை அவங்க அப்பா கிட்ட நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு ஸ்டாக்லாம் பண்ணி போட்டோலாம் எடுத்திருப்பாங்க. ஆனா எதுவுமே செல்லுபடி ஆகல இல்லையா, அதனால நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கண்ணு தான் எப்பயும் போல வந்து நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு போறான். சோ வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு எல்லாமே நல்லதா நடக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்ல. அடுத்தது நம்ம மீனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பையனை கூப்பிடுறதுக்காக போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பையனுக்கு இன்னைக்கு ரிசர்ச் போல இருக்கு, நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்ல. ஆனா மீனா வந்துட்டு இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லிட்டு ஹீரோவை கழட்டி விட்டுட்டு கிளம்பிடுறா. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு
மனசுக்குள்ள ஏதோ ஒரு டவுட். சோ அதனால அவர் என்ன பண்றாரு, டைரக்டா மிங்குடைய வீட்டுக்கு வந்தாரு. அவ்வளவுதான், மிங்குடைய அம்மா நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆவ. ஹீரோ மட்டும் தபுதபுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து பார்த்தா அப்ப வீட்டுக்குள்ள இருந்து நம்ம மீனா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குழந்தை எடுத்துட்டு வர அப்படியே ஹீரோ ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே மீனா மேல டவுட் இருந்திருக்கும் போல இருக்கு. இப்ப மீனாவுடைய குழந்தை கூட நம்ம ஹீரோ பார்த்தோன்னே மிஸ்டர் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தீங்க இதுல ஹீரோடைய நேம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த டிராமால ஹீரோடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா ஓம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மீனா கிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு பேசுறதுக்காக ஹீரோ மீனாவை பிடிச்சி இழுத்துட்டு போவேன். இந்த இடத்துல இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹீரோயினுமே வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோ மீனாவுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போவேன். ஹீரோயின் அவங்க அப்பா கால் பண்ணி வர சொல்றாங்க. அவங்க அப்பா ஏன் எதுக்குன்னு கேட்க ஹீரோயின் டே தகப்பா வந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட. இப்ப நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிற, ஆக்சுவலி எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை ஃபர்ஸ்ட் டைமா நான் அந்த லிஃப்ட்ல பார்த்தேன் தெரியுமா, அப்பவே உன்னுடைய கண்ணில் நான் வந்துட்டு மிங்க பார்த்தேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஹீரோயின் ரிங்க புடுங்குறப்ப நீ கீழே விடுறப்ப நான் உன்னை பிடிச்சேன் தெரியுமா, அப்போ உன்னுடைய ஹக் எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு என்னுடைய லவர் இறந்து போனான்னு சொன்னதுக்கு அப்புறமா நீ என்னுடைய கையை பிடிச்சி கன்சர்ன் பண்ண தெரியுமா, அப்ப இன்னும் கொஞ்சம் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் ஏன் உச்சகட்டமா நீ மிங்கு மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா தலைமுடியை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கோதுறது, அதுக்கப்புறமா மிங்கு மாதிரியே பேசுறது, அதுக்கப்புறமா மிங்குக்கு பிடிச்ச பூ ஆனா அவளுக்கு அலர்ஜி, அதே மாதிரி உனக்குமே அந்த பூ பிடிச்சிருந்துச்சு ஆனா உனக்கு அலர்ஜி. இது எல்லாத்தையும் வச்சே நான் கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணிட்டேன் நீ தான் கண்டிப்பா மிங்குன்னு சொல்ல. ஆனா மீனா ஒத்துக்கவே மாட்டேன்றா. இல்ல நான் ஒண்ணு மிங்கு கிடையாது, இதெல்லாம் நார்மலா ஒரு பொண்ணுங்களுக்கு வந்துட்டு பண்றது தானே, தலைமுடி கோதுறதெல்லாம் ஒரு விஷயமா, கண்ணை பார்த்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டே இருக்கல. ஆனா லாஸ்ட் கட்டமா மீனா ஒத்துக்கிறா, ஆமா நான் தான் வந்துட்டு மிங்கு அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோயின் அப்பதான் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா ஹீரோயின் அவங்க என்ன பேசுறாங்கன்றதே கேட்க முடியல, தூரமா நின்று பாத்துக்கிட்டு மட்டும் இருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேக்குறாங்க, அதாவது வந்துட்டு நீ எப்படி இந்த மாதிரி மாறின, என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்ல. இப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மீனா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி மிங்குடைய குழந்தை அந்த படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்தப்ப கலைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, ஆனா அது கலையில. டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா 50% வந்துட்டு குழந்தை நல்லா இருக்குது, பட் ஆனா 50% வந்து பாத்தீங்கன்னா ஊனமா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவ என்ன பண்ணிருப்பா, அந்த மாதிரி தண்ணியில குதிச்சு சூசைட் பண்ணலான்னு போயிருப்பா. ஆனா மிங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் தெரியும்ன்றதுனால ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய குழந்தை எட்டி உதைக்கும் வந்துட்டு வயிற்றுல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகுது நம்ம பண்றது தப்புன்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா இவ வந்துட்டு கரை ஒதுங்கிடுறான். ஆனா விழுந்த இடம் வேற, எந்திரிச்சு இவ வெளியே வந்த இடம் வேற. சோ அன்னைக்கு செம்ம மழை பெஞ்சிருக்கும். அன்னைக்கு கார்ல பால்ன்ற ஒருத்தவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிங்க காப்பாத்தி அவனுடைய பிளேஸுக்கு கூட்டு போயிருப்பான். சோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மீனா, அதாவது மிங்க் என்ன பண்ணிருப்பா, அவளுடைய குழந்தைய பெத்து எடுத்திருப்பா. குழந்தைக்கு டாக்டர் சொன்ன மாதிரி பெருசா எந்த ஒரு ஊனமும் இது கிடையாது. ஆனா கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம், அது மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா அது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலன்றவனே நம்ம மிங்குக்கு ஹெல்ப் பண்ணி குழந்தைய நல்லா பார்த்துருப்பான். அதுக்கப்புறமா தான் மிங்கு பிசினஸ்னா என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் வந்துட்டு அவங்க கூட இருந்தே தெரிஞ்சிட்டு இருந்திருப்பா. குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட இருக்க தெரியுமா ஒரு செக்ரட்டரி பொண்ணு, சோ அதுதான் வந்துட்டு பாலுடைய ஃப்ரெண்டு போல இருக்கு. இவங்க எல்லாம் நல்லா பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கேட்கறான், அதெல்லாம் ஓகே, உன்னுடைய முகம் எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க. இப்பதான் வந்துட்டு மிங்கு அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிற. ஆக்சுவலி என்னன்னா அந்த காப்பாத்தின தெரியுமா பாலுன்ற ஒருத்தவன், அவனுக்கு யாரோ பிசினஸ் எதிரிங்க போல இருக்கு. சோ அவனை வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் வந்துட்டு அட்டாக் பண்ணி அவனுடைய கார் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்க. இதனால ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். சோ மிங்குடைய முகம் ஃபுல்லா சதஞ்சு போயிருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கான்ற விஷயத்த சொல்ல. ஹீரோ இன்னொரு கேள்வியை கேட்கறான், சரிமா அதெல்லாம் ஓகே, ஆனா உனக்கு மீனான்ற ஒரு ஐடென்டிட்டி எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க. கரெக்டா அதுவும் இல்லாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வேற மேட்ச் ஆயிருக்கு, கூகுள் எல்லாம் கூட வந்துட்டு மீனாவை பத்தின இருக்கே அதெல்லாம் எப்படின்னு சொல்லி கேட்க. இப்ப இன்னொரு விஷயம் தெரிய வருது, பாலுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மீனா. ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இறந்து போயிருப்பா. சோ அது அவளுடைய ஐடென்டிட்டி தான் நம்ம மீனாவுக்கு கிடைச்சிருக்கும், அதாவது மிங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு கிடைச்சிருக்கும். சோ அவளை மாதிரியே வந்துட்டு இவ மாறி இருப்பா. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இவளுடைய லைஃபே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா தான் இவ ஹீரோவை மீட் பண்ணிருப்பா. ஆனா ஹீரோ கிட்ட எத்தனையோ நாள் உண்மையை சொல்லிடலாம்னு நினைக்கிறா. ஆனா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹீரோயினோட அப்பா ப்ரப்போஸ் பண்ணதுனால அவரும் ரொம்ப நல்லவன்றதுனால சோ நான் அவருடைய ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிட்டேன். அதனால தான் அன்னைக்கு நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்துட்டான்னு சொன்னப்ப கூட உனக்கு நான் கன்சர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் என்னோட லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிட்டேன், சோ நீயுமே மூவ் ஆன் பண்ணிடுன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ ஏத்துக்க மாட்டேன்றா, இல்ல நீ என்னுடைய குழந்தையும் எனக்கு தேவைன்னு சொல்லக்குள்ள. ஆனா மீனா வந்து பாத்தீங்கன்னா இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டு மூவ் ஆன் பண்ண சொல்ல. இது நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் பாத்துறாங்க. ஆனா அவங்க என்ன பேசுறாங்கன்றது இவங்க காதல விழல. ஆனா எப்படியோ இவங்க 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்கதை மட்டும் தூரமா இருந்து பாத்துறாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட, நீங்க உங்க கண்ணால பாத்துட்டீங்கல்ல, அப்புறமும் என்ன இன்னும் நீங்க அவளை நம்பிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா கல்யாணத்தை கேன்சல் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட சொல்ல. ஆனா ஹீரோயினோட அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாரு, லூசு பைபிள ஏன்டா ஒத்துக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா பார்க்க. உடனே ஹீரோயினோட அப்பா இது வந்துட்டு மீனா டிசிஷன் எடுக்கணும், ஏன்னா மீனா ஒன்னும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்ற ஒரு ஃபூலிஷான ஒரு பொண்ணெல்லாம் கிடையாது, பணக்காரனான நான் வேணுமா இல்ல ஏழையான அந்த எம்ப்ளாயி வேணுமா அப்படின்றத மீனாவே டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மீனாவுடைய அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சாரி சொல்றாங்க, மன்னிச்சிடுப்பா, ஆக்சுவலி வந்துட்டு உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும் தான் வந்துட்டு ஜெயில
இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவ சொன்னா அதனால தான்ப்பா நானுமே உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோடைய பையன் வந்து நம்ம ஹீரோ பார்க்க ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆனா இப்பயும் நம்ம மீனாவை பார்த்து நீ என் கூட வந்துரு நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பார்வை இருக்கு. ஆனா நம்ம மீனாவுடைய பார்வை மட்டும் கொஞ்சம் குருட்டுத்தனமான பார்வையா இருக்கு. ரீசன் என்னன்னா எதுக்கு இப்ப மீனா வந்துட்டு நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட அப்பாவையும் வந்துட்டு பழி வாங்கிட்டு இருக்கான்றது தெரியல இல்லையா. இன்னும் அதை பத்தின உண்மையை வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை. அங்க நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இந்த மீனா பொண்ணு என்ன பண்றா ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து ஆபீஸ்ல ஃபிளட் பண்ண ஆரம்பிக்கிறா. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இன்டிமேட்டும் ஆகிடுறா. இங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எதுக்காக இந்த மாதிரி ஆபீஸ்ல ஃபிளட் பண்ணிட்டு இருக்கான்னா ஹீரோயினும் அவங்க அப்பாவும் ஆபீஸ்ல வர அப்ப ஹீரோயினும் அவங்க அப்பாவும் பேசிட்டு இருந்ததை அவளுடைய செக்ரட்டரி கேட்டிருப்பா. இந்த மாதிரி மீனா ஒன்னும் ஃபூல் கிடையாது, இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய் கிட்ட நான் தோக்குற மாதிரி இல்ல, அவளே அவளுடைய டிசிஷன் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா சொன்னதை இந்த செக்ரட்டரி பொண்ணு கேட்டுட்டு மீனா கிட்ட போய் சொல்ல அதனால தான் மீனா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவை நம்ப வைக்கணும்ன்றதுக்காக ஆபீஸ்லயே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவரு வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இடம் கொடுக்க ரெண்டு பேருமே வந்துட்டு இன்டிமேட் ஆகுறாங்க. எங்க ஆபீஸ்லயே அதுவுமே அப்படியே சீன் கட் பண்ணா இப்ப ஹீரோயின் ஹீரோ ஆபீஸ்க்கு வந்தோடனே ஹீரோ பிடிச்சி வாங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் உனக்கு வந்துட்டு மீனா கூட அஃபேர் இருக்குது, நான் போய் சொல்லாம ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்ல ஹீரோ உடனே ஆமா அஃபேர் இருக்குதான்னு சொல்ல ஹீரோயின் டக்கு நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை எதுக்குமா இந்த மாதிரி அடிக்கிற, அதான் உங்க அப்பாவுக்கு மீனாவை கல்யாணம் பண்றது பிடிக்கல, என் கூட வந்துட்டு அவ அஃபேர்ல இருந்தா என் கூட வந்துட போறா, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை, இல்ல நீ என்ன லவ் பண்றியா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல பலார்னு நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு வைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அப்பயும் தொடர்ந்து போய் சொல்லாம சொல்லு நீ என்ன லவ் பண்றதானே சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட இருந்து நகர்ந்து போய் நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும், நீ என்னோட பேட்டை கொலை பண்ணவன், நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறாங்க. ஆனா அழுதுகிட்டே நம்ம ஹீரோவை அடிக்க ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டாரு. உடனே நம்ம ஹீரோயினும் அப்படியே லைட்டா கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பக்கத்துல வந்து கேக்குறாங்க நீ தான் வந்துட்டு மீனாவை லவ் பண்றல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு என்னன்னா நீ தான் மீனாவை லவ் பண்றல, என்ன எப்படி நீ லவ் பண்ண போற அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கலான்னு வராங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்களுடைய லவ் சொல்லவே இல்லை. இப்ப ஹீரோயின் அழுதுகிட்டே வெளியே வராங்க பாருங்க. அப்ப நம்ம மீனாவும் அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவும் வெளியே வர இவங்க தான் உள்ள இன்டிமேட் ஆயிட்டு இருந்தாங்க இல்லையா. ஹீரோயின் ரொம்ப கேவலமா இருக்கு, கண்ணத்துல இருக்க லிப்ஸ்டிக் கரையை தொடங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் உன்னோட ஷர்ட் பட்டனை போடு, இதெல்லாம் ஆஃபீஸ்ல இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கன்னு கூட போவ பின்னாடியே வந்த ஹீரோவும் இதெல்லாம் பாத்துறான். ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணாரு மீனா கூப்பிட்டுட்டு வாமா ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு வருது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய இடுப்புல கையை வச்சுட்டு போவ. இதுல பாவம் நடுவில் நம்ம ஹீரோ தான் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு மிங்க் தான் மீனான்னு சொல்லிட்டு. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு மிங்க் கூட அதாவது நம்ம மீனா கூட கனெக்ஷன்ல இருக்கான், அஃபேர்ல இருக்கான்றது தெரிஞ்சிச்சு. ஆனா ஹீரோவுடைய லவ்வர் மிங்க் தான் மீனான்றது ஹீரோயினுக்கு இனிமே தெரிய வரல. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மீனாவும் ஹீரோயினோட அப்பாவும் நைட்டு உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள ஹீரோக்கு நம்ம மீனா கால் பண்றா. ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா உடனே அட்டன் பண்ணா. ஆனா நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா மீனா என்ன சொல்றாங்க இந்த மாதிரி ஆஃபீஸ் விஷயமா தான் பேசுறேன், ஒரு ஃபைல் ஒன்று ரெடி பண்ணுவோம் இல்லையா, ரெடி பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ ரெடி பண்ணியாச்சு மேடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா மிங்க் அதை நம்ம மீனா இருக்கா இல்லையா அவளோட ரியாக்ஷனை பார்க்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க கட்டி பிடிச்சிட்டு இருந்தது இவர் பார்த்தார் இல்லையா, டைரக்டா எதுவும் கேட்ட முடியாது. அந்த பையனுக்கு ஃபோன் பண்றப்ப அவளோட ரியாக்ஷன் என்னன்னு கேப்சர் பண்றதுக்காக தான் ஹீரோயினோட அப்பா இந்த மாதிரி ஃபோன் பேச சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்றா ஹீரோடைய வீட்டுக்கு கேக் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஆனா இவன் இங்க நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ என்ன பண்ணா டக்குன்னு வந்து ஹீரோயினோட தங்கச்சிக்கு நல்லா ஒழுங்கா போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இந்த பொண்ணு மேல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் இல்லை, ஒரு சின்ன குட்டி தங்கச்சியை பாக்குற மாதிரி தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஹீரோ மேல லவ் அதிகமாவ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா உட்காந்து குழம்பிட்டு இருக்காரு. ஒரு எம்ப்ளாயி கிட்ட நான் தோக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து குழம்பிட்டு இருக்காரு. நம்ம மீனா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாளா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னன்னா இன்னும் 2 நாள்ல தான் இவங்களுக்கு மேரேஜ். இதெல்லாம் இந்த சீன்ல நடந்துட்டு இருக்கா. இப்ப மீனாவும் யோசிச்சு பாக்குறா ஹீரோயினோட அப்பா வந்துட்டு தன்னுடைய குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறதா சொல்லியிருப்பாரு. பிளஸ் நம்ம ஹீரோ என்னோட குழந்தையும் நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதை பத்தி நம்ம மீனா யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு ஹீரோனை பத்தி யோசிக்கிறான், மீனாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. எல்லாரும் அவங்களுடைய ஆளுங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல வராங்க. சோ ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்றா ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அப்பாவும் மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அம்மா ரெசார்ட்டுக்கு போயிருக்காங்கக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பா வராங்க. எதுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்துட்டு நான் என்னுடைய எம்ப்ளாயியான ஹீரோ கிட்ட தோத்து போக மாட்டேன், அதனால மீனாவை ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இதை யோசிச்சு பார்த்துட்டு இதுக்காக தான் ஹீரோக்கு பயந்துகிட்டு மீனாவை கூட்டு போயிருக்காரு போல இருக்க ரெசார்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மிங்க் தான் மீனா தான் மிங்க்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல. ஸோ உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்கறா அப்போ வந்துட்டு நீ என்னடா முடிவு எடுத்திருக்கன்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே எனக்கு வந்துட்டு அவ கூடயும் குழந்தை கூடயும் இருக்கணும்னு ஆசையா இருக்குடா, ஆனா இதை பத்தி நான் ஃபர்தரா இன்னும் மீனா கிட்ட பேசவே இல்லை. அதுக்குள்ளே மீனா வந்துட்டு ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு ரெசார்ட்டுக்கு கூட்டு போயிட்டாரு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல. உடனே வந்துட்டு இப்போ என்ன பண்ண போற, நீ அங்க போறியா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஒழுங்கா வா நம்ம
நம்ம 2 பேருமே சேர்ந்து வெளியே போலாம்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோயின் அவங்களுடைய செக்ரட்டரியை கூப்பிட்டுக்கிட்டு ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த செக்ரட்டரி பொண்ணு ஹீரோயின் கிட்ட ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி பேக்கிங் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோடைய வீட்டுக்கு போயிருப்பா இல்லையா, நைட்டு கூட தங்கியிருப்பா இல்லையா, ஹீரோவை தெரியாதனமா சைட் அடிச்சிட்டு இருந்தா இல்லையா, அந்த விஷயத்த நம்ம ஹீரோயினுடைய செக்ரட்டரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி என்னன்னா ஹீரோயின் வந்துட்டு அவங்க தங்கச்சி கூட துணைக்காக செக்ரட்டரி அனுப்பியிருப்பா. இப்ப அவ அதை பார்த்துட்டு நான் பார்த்தேன் உன்னோட தங்கச்சி ரொம்ப காதலோட ஹீரோவை பார்த்துட்டு இருந்தா அன்னைக்கு நைட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு இப்ப பயமாவுது. ஏன்னா வந்துட்டு ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த ரெசார்ட் இருக்கு. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அச்சோ நம்ம தங்கச்சி வேற அங்க தனியா விட்டு வந்திருக்கோமே, ஹீரோ கூட ஏதாவது போயிட்டு எங்கேயாவது ஊர் சுத்தினா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கால் பண்ணி என் தங்கச்சி உன் கூட இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ கடுப்பாய் உனக்கு வேற வேலையே இல்லையா, உன் தங்கச்சி வீட்டுல இல்லைன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பா வைமா போனேன்னு சொல்லிட்டு ஹீரோ கட் பண்ணிட ஹீரோயின் ஐயோ இவன் கட் பண்ணிட்டானே இப்ப இவன் கூட என் தங்கச்சி இருக்காளா இல்லையான்றதை நான் கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்ல இப்ப ஹீரோயினுடைய செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இவளோட ஆன்டியோடைய ஷாப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு வேலை செய்யறான். இவன் கண்டுபிடிச்சு இல்ல உன் தங்கச்சி வந்துட்டு பார்த்தனா ஹீரோ கூட இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தங்கச்சி ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு ரெசார்ட்டுக்கு போலான்றதுக்காக ஹீரோவுடைய காரை சேஸ் பண்ணிட்டு ஹீரோவை ரெசார்ட்டுக்கு கூப்பிடுறா. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் இல்லையா ஹீரோவுக்கும் மீனாவுக்கும் வந்து அஃபேர் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினோட தங்கச்சி நம்ம ஹீரோ பின்னாடி சுத்திட்டு இருந்தா அவ தங்கச்சி ஹர்ட் ஆவா இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் ஹீரோவை ரெசார்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. அதாவது அவங்க கூடவே வச்சுக்கிறதுக்காக கூப்பிட ஆனா ஹீரோ வரமாட்டேன்னு சொல்றான். ஆனா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு என்னமா இவனுக்கு ஆல்ரெடி மென்டல் டிப்ரெஷன் இருக்கு இவன் வரமாட்டான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஹீரோவை வலுக்க டைமா கூட நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறேன் அவங்க அம்மாவுடைய ரெஸ்டாரண்ட் அதாவது ஹீரோயினோட அம்மா ரெசார்ட்டுக்கு கூட்டு போவேன். ஆக்சுவலி அந்த ரெசார்ட்ல போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு, மேரேஜ்க்கான போட்டோ ஷூட் மீனாவுக்கும் ஹீரோயினோட அப்பாவுக்கும். ஸோ இப்போ ஹீரோயின் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரெசார்ட்டை தான் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு இருக்கோக்குள்ள ஹீரோவுக்கு மீனா மாறி மாறி கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ பக்கத்துல ஹீரோயின் இருக்கிறதுனால போன் அட்டென்ட் பண்ண மாட்டேன்றா. ஆனா நம்ம ஹீரோயின் இதை பாத்துறாங்க திருடுத்தனமா மீனா ஹீரோக்கு கால் பண்றத அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை பார்க்கறதுக்காக ஆக்சுவலி தங்கச்சி இல்ல ஹீரோயினை பார்க்கறதுக்காக கண்ணு வீட்டுக்கு வர ஸோ ஹீரோயினோட தங்கச்சி சொல்றா இந்த மாதிரி அக்கா வந்துட்டு ரெசார்ட்டுக்கு போயிருக்கா கூட ஹீரோவையும் கூட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் என்கிட்ட இருந்து ஹீரோவை பிரிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு பேசாம நம்ம 2 பேருமே ரெசார்ட்டுக்கு போலாமா, நீ எங்க அக்கா கிட்ட இன்னைக்கு நைட்டு ப்ரப்போஸ் பண்ணு, நான் இன்னைக்கு நைட்டு என்னோட ஆளுகிட்ட அதாவது ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே மறுபடியும் அதாவது நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சி கிட்ட இருந்து ஹீரோ பிரிக்கணும் தான் கூட்டு போனாங்க. ஆனா இங்க ஹீரோயினோட தங்கச்சி இப்ப கண்ணும் சேர்ந்து ரெசார்ட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ரெசார்ட்டுக்கு வந்தா அங்க போட்டோ ஷூட்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா மீனாவுடைய பையன் ஹீரோ பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கா. உடனே நம்ம ஹீரோயினோட அப்பா கேக்குறாங்க உனக்கு எப்படி வந்துட்டு மார்க் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க மீனா உடனே இல்ல ஆக்சுவலி காஃபி ஷாப்ல நாங்க மீட் பண்ணோம் அதனால தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்க குழந்தைக்குன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி வந்துட்டு மலைப்பிடுறா. அப்படியே போட்டோ ஷூட்லாம் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஏன்னா ஹீரோக்கு தான் தெரிஞ்சிச்சு இல்லையா மீனா தான் மிங்க்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா மீனா அங்க ஒரு மாதிரி வந்துட்டு மூஞ்ச வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா ஹீரோவை. ஆனா ஹீரோயினுக்கு லைட்டா கடுப்பும் ஆகுது ஏன்னா ஹீரோ இந்த மாதிரி வந்துட்டு மீனாக்காக ஃபீல் பண்றாளியா இதை நினைச்சு கடுப்பாவ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க இவன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சரி ஓகே அங்க போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு நம்மளுடைய ப்ராஜெக்ட் விஷயமா பேசலாமான்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட ஆஃபீஸ் விஷயமா பேசிட்டு இருக்கா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு குட்டி பையன் மார்க் வரான். அங்கிள் ஆண்டி வாங்க நாங்க 2 பேருமே விளையாடலாம் பால் விளையாடலாம்னு சொல்ல ஹீரோ உடனே வரமாட்டேன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது இங்க வேலையா தானே இருக்கும்னு சொல்ல ஹீரோ உடனே வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்ம 2 பேருமே இப்ப ரன்னிங் ரேஸ் போலாம் யார் லாஸ்டா வராங்களோ அவங்க தான் பிக்கி அப்படின்னு ஹீரோனை பார்த்து சொல்ல நம்ம ஹீரோயின் டேய் நான் லாஸ்டா வரமாட்டேன்டா நான் ஒன்னும் பிக்கு கிடையாதுடான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இப்ப அந்த குட்டி பையன் கூட சேர்ந்து நம்ம ஹீரோ கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குறப்ப ஒரு கப்பிள்ஸ் விளையாடுற மாதிரி தான் இருக்கு, ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு. ஆனா இத தூரத்துல இருந்து மீனாவும் அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க. சோ மீனாக்கா செம்ம கடுப்பாவுது. ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு மீனா கிட்ட இந்த மாதிரி ஹீரோ ரொம்ப நல்ல எம்ப்ளாய் தெரியுமா அவர் ரொம்ப நல்ல பையன் எனக்கு இந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கறது சுத்தமா பிடிக்காது என் பொண்ணு மட்டும் ஹீரோவை டேட் பண்ணனா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணி வச்சுடுவேன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு மீனாவுடைய ரியாக்ஷனை பார்க்கலான்னு பார்த்தா அவ வந்துட்டு பாத்தீங்கன்னா உடனே அவளோட ரியாக்ஷனை சிரிக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறான். இப்ப குட்டி பையன் கூட நம்ம ஹீரோ ஹீரோயின் விளையாடிட்டு இருக்கா. மீனா அங்க கடுப்புல வந்து பையன் கிட்ட இந்த மாதிரி மண்ணில் எல்லாம் விளையாடக்கூடாதுவா நம்ம உள்ள போலான்னு சொல்லிட்டு ரெசார்ட் குள்ள கூட்டிட்டு போயிடுறா. ஸோ உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வரா. ஆக்சுவலி ஹீரோயின் இனிமே வெளியே தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயினோட தங்கச்சியும் கண்ணுமே அங்க வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ கருமண்டா இவகிட்ட இருந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றணும்னு நினைச்சா இவ இங்க ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாய் அவங்க தங்கச்சியை ரூமுக்கு கூட்டு போவேன். ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஒரு ரூம்ல இருக்காங்க. இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றான் டே மச்சான் இங்க மொத்தம் 3 பொண்ணுங்க இருக்காங்க ஹீரோயின் ஹீரோயினோட தங்கச்சி மீனான்னு சொல்லிட்டு 3 பேருமே உன்னை லவ் பண்றாங்கடா வேற லெவல் தான் அவன் ஒரு பொண்ணுக்கே இங்க கஷ்டப்படுறான் நீ ஒண்ணுக்கு 3 மெயின்டைன் பண்றடான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை செம்மையா கலாய்ச்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ படுற பாடு நமக்கு தானே தெரியும் ஹீரோக்கு தானே தெரியும். அப்படியே நைட் ஆனோடனே ஹீரோயினோட தங்கச்சி ஒரு குட்டி பார்ட்டி மாதிரி ரெடி
பண்ணியிருக்கான். மீனாவும் ரெடியாகி பார்ட்டிக்கு வர. ஸோ மீனாவுடைய பையன் அம்மா நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லிட்டு மீனாவை அப்படியே ஹக் பண்ணி விளையாடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் ரெடியாகி வராங்க. பார்க்கறதுக்கு ஒரு குட்டி கொண்டு ஏஞ்சல் மாதிரி தான் தெரியுறாங்க. என்ன எலும்பு கொடுக்க ட்ரெஸ் போட்ட மாதிரி கொஞ்சம் ஒல்லியா இருக்காங்க, அவ்வளவுதான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு மீனாவை விட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. மீனாக்கு செம்ம கடுப்பாகுது. என்னடா இது நம்ம மிங்க்னு தெரிஞ்சு கூட நம்ம முன்னாடியே ஹீரோயினை பார்க்கறலேன்னு சொல்லிட்டு மீனா கடுப்பாவ. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினோட அப்பா மீனா கையை பிடிச்சிட்டு சரி வாமா நம்ம பார்ட்டி தான் முடிச்சோம்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு மீனாவை அவர் கூட்டிட்டு போவேன். ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்றா, ஹீரோவை உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பேன் பார்க்க இப்ப ஹீரோயின் என்னடா இது இவ கிட்ட இருந்து காப்பாத்தி இவனை எங்க கூட்டு வந்தா இவ எங்கேயும் வந்து இவனை கூட்டு போயிட்டாலேன்னு யோசிக்க. உடனே நம்ம கன் என்ன பண்ணா, ஹீரோயின் கிட்ட உன்ட்டு தனியா பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியா கூட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு ஒரு பெர்ஃப்யூமை கிஃப்டா கொடுக்குறான். ஹீரோயின் ஹே இந்த பெர்ஃப்யூம் எனக்கு தீந்துருச்சு தெரியுமா, யாரு தங்கச்சி தீந்துருச்சுன்னு சொன்னாலா, ரொம்ப தேங்க்ஸ் கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கன்னுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க. ஆனா நம்ம கன்னு பெர்ஃப்யூமை கொடுத்த சாக்கல அப்படியே ஹீரோயினுக்கு ப்ரப்போஸையும் போட்டுறான். ஹீரோயின் இதுக்கிட்ட ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா எந்த விதமான ஆன்சரும் சொல்லாம இருக்கதை பார்த்து நம்ம கன்னு என்ன சொல்றா, இங்க பாரு இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு என் மேல லவ் வர வரைக்கும் என்னோட இதயம் என்னும் கூட்டில் எப்போதும் உனக்காக கதவு திறந்து கொண்டே இருக்கும் என் கண்மணி அப்படின்ற மாதிரி ஒரு கவிதையெல்லாம் போட்டு தாக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினுக்காக கண்ணு பேசுறதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி செம்ம அழுகியா வருது. ஆனா எதுவுமே சொல்லாம இருக்க. கண்ணு நான் உனக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன், உன் மனசுல நான் இருந்தா நீ எனக்கு அப்புறமா சொல்லு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. இங்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்றா, அவன் ரோஸை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவான்னு பார்த்தா இந்த பிள்ளை ஒரு 20-30 ஒரு கோட்டை வாங்கி ஹீரோ கிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் என்ன பண்ற, நாசுக்கா அந்த பொண்ணு கிட்ட இங்க பாருமா நான் உன்ன ஒரு சின்ன தங்கச்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ண, நீ எனக்கு தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல பேச வர. ஆனா ஹீரோயினோட தங்கச்சி இதுக்கு மேல கேட்க பிடிக்கல போல இருக்கு. உன்னை வேணாம் எதுவும் சொல்லாத, நான் புரிஞ்சுக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல விடு, நான் வந்துட்டு என்னோட மனசை மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோவை ஹக் பண்ணி சாரி சொல்லிட்டு இருக்கா ப்ரப்போஸ் பண்ணதுக்காக. ஆனா ஹீரோ கிட்ட இப்படி சொல்லிட்டானா ரூம்ல போயிட்டு செம்மையா அழுன்னு அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ தூரமா இருந்து மீனாவுடைய ரூமை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா உள்ள இங்க நம்ம ஹீரோயினோட அப்பாவும் மீனாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மீனாவுக்குமே வந்துட்டு ஹீரோ பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. இதனால என்ன பண்றா, ஹீரோயினோட அப்பா தூங்கினோடனே அலேக்கா எந்திரிச்சு அங்க இருந்து போலான்னு பார்க்க ஆமா மாதிரி. ஆனா ஹீரோயினோட அப்பா முழிச்சுக்கிட்டு எங்கம்மா போறேன்னு கேட்க, ஒன்னும் இல்ல ஜஸ்ட் காத்து வாங்கிறதுக்காக வெளியே போறேன்னு சொல்லிட்டு மீனா என்ன பண்றா, அங்க இருந்து வெளியே போவா. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றா, மீனா வரதை கூட பார்க்காம வெளியே வர. ஹீரோயின் வந்துடுறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு மீனாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசாம நான் ஒரு ஐடியா சொல்லவா, நீ மீனாவை கூப்பிட்டு எங்கேயாவது ஓடி போயிட, எங்க அப்பாவும் மீனாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு, சோ நீயும் வின் பண்ணிடுவேன் நானும் வின் பண்ணிடுவேன், வின்க்கு வின் அப்படின்னு சொல்ல. ஹீரோ இதை கேட்டுட்டு எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. ஏன்னா ஹீரோ சிரிச்சுக்கிட்டே வர போயிருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி ஹீரோ பிடிச்சிருக்கு இல்லையா. இப்போ ஹீரோ அதாவது நம்ம ஹீரோயினோட நிலைமை என்னன்னா, அப்பாவுடைய லைஃப்ல மீனா வரக்கூடாது, ஆனா ஹீரோவும் நம்மளை விட்டு போக கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் ஹீரோயின் இருக்காங்க. இப்ப ஹீரோ உடனே ஹீரோயினோட பேச்சை கேட்டுட்டு மீனா கிட்ட டைரக்டாவே போயிட்டு பீச் பக்கமா இருக்க மீனா கிட்ட இந்த மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதை இன்னுமே நான் காப்பாத்திட்டு தான் இருக்கேன், பேசாம நீ என்னோட குழந்தையும் வந்து நம்ம ஏதாவது ஒரு வில்லேஜ்க்கு போயிட்டு எங்க அம்மாவுடைய ஒரு நிலம் இருக்கு அதை வித்து நம்ம வந்துட்டு புதுசா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்றியா நீ என்னை இப்பவே இங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் என்னோட லைஃபை பார்த்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. ஆனா மீனா எதுவுமே சொல்லாம அழுதுட்டு இருக்கா பாருங்க. ஹீரோ சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்க இப்ப மீனா என்ன பண்றா, குடுகுடு நோடி வந்து ஹீரோ பின்னாடி இருந்து ஹக் பண்ணி எனக்கு நீ வேணும் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடா. ஹீரோ உடனே உண்மையா தான் சொல்றியா நீ என்ன லவ் பண்ணியான்னு கேட்க, உண்மையா தான் சொல்றேன் நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணி கிஸ் பண்ண. இதை தூரமா இருந்து நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. செம்ம ஹர்ட்டிங்கா இருக்கும். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்பாவுடைய லைஃப்லயும் வரக்கூடாது, தான் லைஃப்ல இருந்தும் ஹீரோ போக கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட்டிங்கான ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் பாத்துருக்காங்க இல்லையா. உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்க. இங்க நம்ம மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ஹீரோயின் கூடயும் ஹீரோயினோட அப்பா கூடயும் இவ ரிவெஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அது என்ன விஷயம் தெரியல. ஆனா இப்ப ஹீரோ இந்த மாதிரி சொன்னதை கேட்டு இவ அழுதுகிட்டே என்னால எப்படி போக முடியும்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்காங்க இல்லையா. ஹீரோ அங்க வரா. இப்ப ஹீரோ வந்த உடனே ஹீரோயின் என்ன பண்ணாங்க, டக்கு டக்குன்னு கண்ணை தொடச்சிட்டு உட்கார. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். நீ வந்துட்டு சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருந்தது, நான் மீனா கிட்ட பேசினேன் அப்படின்னு மீனா வந்துட்டு என் கூட வந்துடுறேன்னு சொன்னான்னு சொல்ல. ஹீரோயின் உடனே நான் சொன்னாலும் சொல்லலனாலும் மீனா அவன் கூட வந்திருப்பா, ஏன்னா நீ தான் அவளை வந்துட்டு லவ் பண்றல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல. ஹீரோ என்ன பண்ணா, இந்த மாதிரி நீ பண்ணதுக்காக தான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் நான் என்ன பண்ணேன், நான் உனக்கு எதுவுமே ஹெல்ப் எல்லாம் எதுவும் பண்ணவே இல்லைன்னு சொல்ல. ஹீரோ உடனே ஆக்சுவலி இப்ப நடந்த சீனையே நம்மளால மாத்த முடியும் அப்படின்னு சொல்ல. ஹீரோ ஆக்சுவலி அவன் ஹீரோ நம்ம ஹீரோயின் நினைச்சுதான் சொல்லிட்டு இருக்கான், நீ உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு அப்படின்றத மனசுல சொல்லாம சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே போவ. ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் நிலா வெளிச்சத்தை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கலாமான்னு சொல்ல. ஹீரோ ஹீரோயின் கட் பண்ணா ரெண்டு பேருமே நிலா வெளிச்சத்தை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நான் நிலா கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு விஷ் கேட்டேன், அதாவது நிலா கிட்ட வந்துட்டு பேட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப பேட்டுக்கு என்னை விட்டு போயிடக்கூடாது, பேட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் விஷ் கேட்டேன், ஆனா பேட்டுமே என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை திரும்பி பாக்குறாங்க. மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நீயும் என்னை விட்டு போகாம இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஆனா
ஆனா வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணா இதை புரிஞ்சுக்கிறான். ஆனா ஹீரோக்கு கேட்கறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா சப்போஸ் நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு கேட்டு ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஹீரோக்கு ஹர்ட்டிங்கா இருக்கும் இல்லையா. அதனால நம்ம ஹீரோவும் ஹீரோயின் லவ் பண்றாங்கன்றது தெரிஞ்சு கூட கேட்காமலே இருக்கான். இப்ப ஹீரோ கூட நானுமே வந்துட்டு இந்த நிலா கிட்ட நிறைய விஷயம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல அப்படியே காலையில விடிஞ்சது. காலையில ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல ஹீரோவை காணோம். ஹீரோடைய சட்டை மட்டும் இருக்கு. ஹீரோயின் அந்த சட்டையை பார்த்துட்டு செம்மையா அழுகுறாங்க. ஏன்னா நேற்று நைட்டு ஹீரோ சொல்லியிருப்பான் இதுதான் நீ நானும் கடைசியா மீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஹீரோயின் அந்த சட்டையை எடுத்துக்கிட்டு மனசு கஷ்டத்தோட கீழே வர ஹீரோயினோட செக்ரட்டரி என்ன மேடம் யாரு தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ பத்தி கேட்கறாங்க. அவனோட ஃப்ரெண்டு கூட அவன் காலையிலே கிளம்பிட்டானே அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரி ஓகேவா நம்ம ஆஃபீஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப ஆக்சுவலி ஒரு ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட பேசிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா. நைட்டு நல்லா தூங்கியிருப்பாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு குளிருன்னு சொல்லிட்டு அவனுடைய சட்டையை கட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட ஆனா ஹீரோயின் தூங்காம முழிச்சுதான் இருந்திருக்காங்க. இப்ப போற ஹீரோவை கையை பிடிச்சுக்கிட்டு தயவு செஞ்சு காலையில வரைக்கும் என் கூடவே இரேன் ப்ளீஸ் சன்ரைஸ் வரைக்கும் என் கூடவே இரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுருப்பாங்க. ஹீரோவும் வேற வழியே இல்லாம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அப்படியே சமாதானப்படுத்துற மாதிரி உட்காந்துருக்கான். இவங்க ரெண்டு பேரோட மனசுலயே லவ் இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே வெளியே சொல்லிக்காம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுதான் நடந்திருக்கும். சோ உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்ப மீனா அதாவது மீனாவும் மீனாவுடைய பையனா இல்ல நம்ம ஹீரோயினா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஹீரோடைய மனசுல தான் பையனையிட்டும் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஹீரோயின் மேலேயும் லவ் இருக்கு. இதனால மீனாவுடைய போனை நம்ம ஹீரோ அட்டைனும் பண்ண மாட்டேன்றான். மீனா 1008 தடவை போன் பண்ணிட்டு இருக்கா ஹீரோக்கு. ஆனா ஹீரோ சொல்லாம கொள்ளாம ரெசார்ட்ல இருந்து வந்தா இல்லையா. அதனால மீனாவுடைய போனை நம்ம ஹீரோ அட்டன் பண்ணவே மாட்டேன்றான். இங்க மீனா வந்துட்டு அப்படியே செம்ம கடுப்பாவரா. என்ன இவன் நேத்து தான் வந்துட்டு ஓடி போயிடலாமான்னு கேட்டா இன்னைக்கு போன் அட்டன் பண்ணலேன்னு கடுப்பாவ. இப்ப மீனாவுடைய செக்ரட்டரி வந்து மீனா கிட்ட இங்க பாரு ஹீரோ 2 நாள் வந்துட்டு ஆபீஸ்க்கு லீவை போட்டு எங்கேயோ போயிருக்கான். நீ அவன் மேல எல்லாம் வந்துட்டு கவனத்தை செதற விடாத. பால் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. பால் யாரு தெரியுமா? அதான் நம்ம மீனாவை அந்த பிரெக்னெண்டா இருக்கக்குள்ள காப்பாத்தினா இல்லையா அவன் தான் பால். அப்படியே அங்க சீன் கட் பண்ணி ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்கான். இன்னும் நீ எத்தனை நாள் தாண்டா சாப்பிடாம கொள்ளாம இப்படி சாக போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. மீனா நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு டைரக்டாவே வந்துட்டா ஹீரோ கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல இதோட இந்த பார்ட் முடியுது. மீனா என்ன பேசுறதுக்கா ஹீரோ கிட்ட வந்திருக்கான்றது தெரியல. சோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வராததுக்கான காரணம் என்னன்னா உனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நீயுமே வந்துட்டு டிசிஷன் எடுக்கணும்ல ஹீரோயினோட அப்பா வேணுமா நான் வேணுமான்னு. அதுக்காக தான் நான் ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்ப பார்க்க மீனா என்ன சொல்றா ஹீரோ கிட்ட இல்ல நானுமே வந்துட்டு உன் கூட வந்துட்டு ஊரை விட்டு ஓடி வந்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோக்கு இப்பதான் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கு. அப்படியே மீனா வந்துட்டு பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிக்கிறா எனக்கு இந்த இடத்துல வேலை எல்லாம் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு ஹீரோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயினோட அப்பா கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல அவருக்கு மனசுக்குள்ள டர் ஆயிடுது. ஒருவேளை கல்யாணத்தை ஸ்டாப் பண்றதுக்கு தான் பேச போறாளோன்னு சொல்ல மீனா பேசுறதுக்கு முன்னாடி ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு இங்க பாரு நீ மட்டும் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண அப்படின்னா சோ வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஆபீஸ்ல இருந்து உனக்கு வேலை கிடையாது அங்கேயும் நான் உன வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்ல உடனே மீனா இதை கேட்டுட்டு சேச்சே நான் கல்யாணத்தெல்லாம் ஸ்டாப் பண்றதை பத்தி நான் பேச வரல நீங்களா ஏன் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு விஷயத்தையே மாத்திடுற. ஆக்சுவலி இவ கல்யாணத்தை ஸ்டாப் பண்றதை பத்தி தான் பேசுறதுக்காக வந்தா. ஆனா ஹீரோயினோட அப்பா இந்த மாதிரி சொல்ல அவ உடனே அப்படியே பேச்ச மாத்திடுறா. எங்க மீனாவுடைய பேச்சை நம்பி நம்ம ஹீரோ என்ன பண்ணா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே நிலாவை பார்த்துக்கிட்டு ஹீரோயினை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் கிட்ட நிலாவை அப்படியே பேசிட்டு நாளையா பார்த்துக்கிட்டு அதை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து திட்டுறான் டே அந்த மீனா பொண்ணை நம்பி நீ இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற பாரு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே இப்ப ஹீரோ பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. சோ ஹீரோயின் ஹீரோ பார்த்துக்கிட்டே என்ன இதான் நீ நானும் கடைசியா மீட் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே சோ அப்படியே ஹீரோ கிட்ட வந்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்ல ஹீரோ அவ்வளவுதானா அப்படின்னு கேட்க ஹீரோயின் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி அங்க நின்னா நம்ம ஹீரோயினுக்கு அழுக வந்துரும்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டாங்க அங்கிருந்து. ஆனா ஹீரோக்குமே இது நல்லாவே தெரியுது ஹீரோயின் தன்னை லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ 2 மனசா இருக்கான். ஹீரோக்கு என்னன்னா மீனா கூட வாழ்றதுன்றதோடையும் பையன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு தான் ஹீரோக்கும் ஆசை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ யோசிக்க ஹீரோயின் எங்க அப்பாவுக்கு வந்துட்டு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது பால இருக்குப்பா அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோயினோட அப்பா ஏமா 4 மணிக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றியா காலைல 9 மணிக்கு கல்யாணம் மீனா ஏன் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா சொல்ல ஆக்சுவலி மீனா தூங்காம இந்த திருட்டு குட்டி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. மறுநாள் காலையில வந்து மண்டபத்துக்கு நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சி எல்லாம் போறாங்க. ஹீரோயினுக்கா ஒரே கவலையா இருக்கு. சோ உள்ள இப்படியே மீனா இருக்க மாட்டான்னு உள்ள போய் பார்த்தா அந்த மீனா புள்ள உட்காந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே பகீர்னு ஆயிடுது. ஒருவேளை இவ ஹீரோவை ஏமாத்துறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு யோசிக்கிறாங்க. ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. சுற்றி பாக்குறாங்க மண்டபத்துல ஹீரோவை காணோம். ஏன்னா கூப்பிட்டதே கொஞ்சம் பேரு. அதுலயும் நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோவை வெறுப்பேத்தணும்னு கூப்பிட்டுருப்பாரு. ஆனா ஹீரோவை காணோம் இல்லையா. ஹீரோவும் கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி என்னன்னா இந்த மீனா புள்ள நான் வந்துட்டு கல்யாணம் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன் கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட்ல மார்க்க நான் கூட்டிட்டு நான் வந்துடுறேன் நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை 9:30 மணிக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அங்க 9 மணிக்கு கல்யாணம் இல்லையா. அங்கிருந்து ஏமாத்திட்டு இங்க வரதுக்கு 1/2 மணி நேரமா அது ஆகும். அதனால நீ எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் மிங்கும் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணுவாங்க இல்லையா அந்த காஃபி ஷாப்ல தான் வர சொல்லியிருப்பா. ஹீரோவும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் நம்ம மீனாவையே பார்த்து
முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. மீனா என்ன பண்றா, அசால்ட்டா ரெடி ஆயிட்டு அவ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலி மீனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா கிட்ட போயிட்டு கல்யாணத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக போயிருப்பா இல்லையா. அது இந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு தெரிஞ்சு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, நம்ம பிளான் படி நீ வந்துட்டு அதாவது என்ன வேலை இங்க செய்ய வந்தமோ அந்த வேலையை செய்யாம நீ மட்டும் போய் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்ற. இங்க பாரு, பால் வந்துட்டான், அவளை நீ மாட்டினேன்னு வச்சுக்கோ, நீ செத்த, உன்னுடைய உண்மையான சுயரூபத்தை நாங்க எல்லார்கிட்டையும் சொல்லிடுவோம். அதுவும் முக்கியமா ஹீரோயினோட அப்பா கிட்ட. அவ்வளவுதான் உன்னை ஃபோர்ஜரி கேஸை போட்டு ஜெயிலுக்குள்ள போட்டுருவாரு, உடனே கல்யாணத்துக்கு போய் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்ல. மீனாவும் இந்த பயந்துகிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு வேற வழி இல்லாம மீனாவும் இதெல்லாம் பண்ணிட்டும் இருக்கா. இப்ப ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஹீரோவை காணும், கல்யாணமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நேரமும் நெருங்கிட்டே இருக்க. ஹீரோயினோட தங்கச்சியும் கவலைப்படுறா. ஹீரோக்கு கால் பண்ண, போன் எடுக்கவே இல்லக்கா அப்படின்னு சொல்ல. இங்க நம்ம ஹீரோ வெயிட் பண்றா, மீனாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. டைம் கரெக்டா கல்யாண நேரமும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ கரெக்டா நம்ம இந்த இடத்துல கல்யாணமும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோ ஷூட்லாம் நடந்துட்டு இருக்கா. அப்படியே மேரேஜும் நடந்து முடியுது. மீனா இங்க கொஞ்சம் கூட கில்ட்டினஸ் இல்லாம சிரிச்சிட்டு இருக்கா. கல்யாணமும் நடந்து முடிஞ்சோடனே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா கிட்ட, சாரி சார், ஹீரோ கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால அவனால வர முடியல, ஸோ அவனுடைய விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்ல சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு பொக்கேவை கொடுத்துட்டு போட்டோவுக்கும் போஸை கொடுத்துட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கிளம்புறான். ஏன்னா ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, ஓகே மீனா வந்துட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுற. அப்படியே மேரேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கன் என்ன பண்ணா, ஹீரோயினை வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டுருப்பான். ஸோ ஹீரோயினும் அங்க வராங்க. ஆக்சுவலி வந்துட்டு கன்னு லவ் ப்ரப்போஸ் பண்ணிருப்பான் இல்லையா, ஹீரோயின் கூட எந்த விதமான ஆன்சர் தரல. அதனால நம்ம ஹீரோயின், நான் ஏதாவது ஆன்சர் பண்ணுவேன் தான் நீங்க என்ன கூப்பிட்டியா, நான் இன்னும் எந்த டிசிஷனும் எடுக்கல கன், சாரி கன்னு சொல்ல. கன் என்ன சொல்றான், இல்ல ஆக்சுவலி நான் உனக்காக ஒரு ரிங் ஒன்று வாங்கினேன், அந்த ரிங் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு, அது உங்ககிட்ட கொடுக்கலாம் தான் எங்க இந்த இடத்துக்கு வர சொன்னேன். இது ஒன்றும் மேரேஜ் ரிங்கோ இல்ல ப்ரப்போசல் ரிங்கோ அதெல்லாம் கிடையாது, இது ஒரு ப்ராமிஸ் ரிங்குன்னு கூட வச்சுக்கோ. இந்த ரிங்கை நீ உன் கையில போட்டுக்கோ. உன்னுடைய மனசுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தவங்க உனக்கு வந்தாங்க, உனக்கு அவனை லவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த ரிங்கை கட்டி போட்டுரு. இல்ல உனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே வரலன்னா உன் கூட நான் எப்பயுமே இருப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு கியூட்டான ஒரு ப்ரப்போசலை நம்ம கன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கொடுக்க. ஹீரோயினுக்கா இதெல்லாம் கேட்கறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கே இந்த ரிங்கை கொடுத்தானா, ஏன்னா இன்னைக்கு தான் இவன் சின்ன வயசுல ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா போல இருக்கு. இப்போ ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு செம்மையா அழுக வருது. ஏன்னா ஹீரோயினுக்கு குட்டி வயசுல கண்ணை பார்த்த ஞாபகம் கூட இல்லையா. ஏன்னா கண்ணு சொல்றான், நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்பவே லவ்ல விழுந்துட்டேன். அப்ப நம்ம கண்ணுக்கு 8 வயசோ 9 வயசோ தான், ஹீரோயினுக்கு ஒரு 6-7 வயசு தான், அவ்வளவுதான். இப்போ நம்ம ஹீரோவையும் அதே ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயின் பாத்துறாங்க. இங்க மீனா வேற பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா கூட இருக்கக்குள்ளேயே அவருக்கு டிமிக் கொடுத்துட்டு ஹீரோக்கு கால் பண்ண ட்ரை பண்ணா. ஆனா நம்ம ஹீரோ எல்லாமே போச்சு, கல்யாணமே நடந்து முடிச்சிருச்சு, இப்போ எதுக்கு இவ ஃபோன் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோ போனே அட்டன் பண்ணவே இல்லை. இங்க நம்ம ஹீரோயின் கண்ணை அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்து, எதுக்காக ஒரு பொண்ணுக்காக இப்படி குடிச்சு நீ உன்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ற, அவ ஒன்னும் நல்லவெல்லாம் ஒன்னும் கிடையாது, ஓகேவா, நீ எதுக்கு இந்த அளவுக்கு குடிச்சு இந்த மாதிரி உன்னோட உடம்பை வேஸ்ட் பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோவை குடிக்க வேணாம்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ அழுதுகிட்டே இருக்கான். இதை பாக்குற நம்ம ஹீரோயினுக்கும் செம்மையா அழுக வருது. இவங்க 2 பேரை பார்த்து எனக்குமே அழுக வந்துருச்சு இந்த எபிசோட் பாக்குறப்ப. பாவம் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கிருந்து போயிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறான். ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்துட்டு வாடா இங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு ஹீரோவை எப்படியோ சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போவ. ஹீரோயின் வெளியே நின்று தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப மறுநாள் காலைல டே இப்படி எல்லாம் குடிச்சு உடம்ப வேஸ்ட் பண்ண போறியா, இல்ல உன்னுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் நீ முன்னேற போறியா, என்னடா பண்ண போறேன்னு சொல்ல. ஹீரோடனே சரி ஓகே நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, அவனுடைய ஃப்ரெண்டு பேச்சு கேட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். நேற்று வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு விட்டதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல. ஹீரோயின் உடனே, ஆமா நீ குடிச்சு ஏதாவது போதையில ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா எங்க ஆஃபீஸ் பேர்ல கெட்டு போகும்னு சொல்லிட்டு ஹீரோவை சும்மா டீஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த இடத்துல கரெக்டா ஹீரோயினோட அப்பாவும் மீனாவும் அங்க வந்துடுறாங்க. சோ ஹீரோ உடனே சாரி சார் என்னால மேரேஜ்க்கு வர முடியல சாரின்னு சொல்ல. உடனே மீனா என்ன பண்ணா, ஆஃபீஸ் விஷயமா ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும் ஹீரோ கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியா கூப்பிட. ஹீரோ என்ன பண்ணா, இல்ல சாரி நான் ஹீரோயின் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் விஷயம் பத்தி பேசணும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போவேன். நம்ம ஹீரோயின் டே என்னடா ப்ராஜெக்ட் விஷயம் கிரீஜெக்ட் விஷயம் சொல்ற, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, மீனா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ என்ன யூஸ் பண்றியான்னு கேட்க. ஹீரோ சாரி நான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல. ஹீரோயின் உடனே இப்படியே நீ வாழ்க்கை ஃபுல்லா அவகிட்ட இருந்து ஓடிட்டு இருக்க போறியா அப்படின்னு சொல்ல. ஹீரோ வந்துட்டு நான் ஓடிட்டுலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பா அந்த விஷயத்த நான் மறந்துடுவேன் அந்த மீனா விஷயத்த அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் நான் வேணா அவனுக்காக உனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் வேணா உருவாக்கி தரவா, ஆஃபீஸ் விஷயத்துல ஏதாவது ஃபாரின் வேணா ட்ரிப் வேணா ஏதாவது அனுப்புவான்னு கேட்க. ஹீரோ அதெல்லாம் வேணாம், ட்ரிப்பு போயிட்டு நான் இங்க தானே வரணும், அதனால நான் இங்க இருந்தே இதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் அந்த செக்ரட்டரி மீனா கிட்ட வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸை பத்தி கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயினுடைய அப்பா பேர்ல ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்கு, ஒரு உயில் மாதிரி. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை ஹீரோயினோட வீட்டில் தான் இருக்கும், நீ போயிட்டு அதை போயிட்டு எடுத்துருவா, அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மிஷன். பால் அந்த டாக்குமெண்ட்டை கேட்டிருக்கான், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதை எடுக்கிறதுக்காக தானே இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம்னு சொல்ல. மீனாக்கு இதெல்லாம் கேட்டு செம்ம கடுப்பாவது, எடுத்து தொலைறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா டைரக்டா ஹீரோயினோட அப்பா கிட்ட போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை பத்தி கேட்காம சுத்தி வளைச்சி பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை பத்தி கேட்கறா. அவரும் வந்துட்டு அது ஒன்றும் கம்பெனி ப்ராப்பர்ட்டி கிடையாதுமா, என்னோட பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ், அதனால அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் வீட்டில் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல. மீனாவும் அதெல்லாம் கேட்டுட்டு ஹோ அப்படி
அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாலை மீட் பண்றதுக்காக போறா. இப்பதான் அந்த பாலோடைய மூஞ்சியே காமிக்கிறாங்க. இவன் தான் அந்த பால் போல இருக்கு. சோ மீனா என்ன பண்றா, பால் கிட்ட தேங்க்ஸ் சொல்றா. ஆக்சுவலி நீ எனக்கு வந்துட்டு நிறைய உதவி பண்ணிருக்க, அதுக்கு கைமாத்தா தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மீனா பால் கிட்ட பேச, இந்த பால் பையன் சரியான ஒரு கிரீப்பி பிடிச்ச பையன் போல இருக்கு, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்களேன். மீனாவுடைய காதை நக்குறான், மீனாவுடைய முடியை பிடிச்சி அதை மூந்து பாக்குறான், அவ கையை பிடிச்சி மூந்து பாக்குறான். ஆனா மீனா என்ன சொல்றா, நான் ஃபர்ஸ்ட் மிங்க் கிடையாது, நான் இப்ப அடுத்தவங்களுடைய ஒய்ஃப், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு கையை விட்டுட்டு அங்கிருந்து போவ. பாலுக்கு செம்ம கடுப்பாவது. பின்னாடி அந்த செக்ரட்டரி பொண்ணு வந்து, இங்க பாரு அவ ஒண்ணு மிங்க் கிடையாது, ஓகேவா, நம்ம ஜஸ்ட் அவளை யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம், தேவையில்லாம அவகிட்ட ஃபிளட் பண்ணாத, ஓகேவா அப்படின்னு சொல்ல. அப்ப நீ ஏன் கூட ஃபிளட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி பொண்ணு கூட இவன் ஏதோ கர்மாந்திரத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கான். அப்படி அங்க சீன் கட் பண்ணி சோ மறுபடியும் நம்ம மீனா என்ன பண்றா, ஹீரோ வந்துட்டு விலகி விலகி போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு, நீ எப்படி என்ன மறப்ப அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்டுட்டு இருக்க. ஹீரோ உனக்கு வெக்கமா இல்லையா, நீ தான் வந்துட்டு ஹீரோனோட அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டல, அப்புறம் எப்படி நீ இந்த கேள்வி என்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து பார்க்க மீனா விட மாட்டேன்றா. ஆக்சுவலி மீனா என்னன்னா, ஹீரோயினோட அப்பாவும் வேணும், ஹீரோ கூடயும் அஃபேர்ல இருக்கணும், நீ வேசப்படுறா போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப நல்ல பையன் இல்லையா, ரொம்ப கேவலமான வேலை எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ போவேன். மீனாக்கா செம்ம கடுப்பாகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உருகி உருகி மிங்க லவ் பண்ணியிருப்பான் இல்லையா, அதனால மீனா கடுப்பாவ. இப்போ ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல நல்லா குடிச்சிட்டு ஹீரோயினோட ஃபோன் நம்பரை கொடுத்துருப்பான். அந்த ரெஸ்டாரண்ட்காரங்க ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோவை கூட்டு போக சொல்ல, ஹீரோயின் வேற வழியே இல்லாம போதையில கிடக்கிற நம்ம ஹீரோவை தூக்கி கார்ல அள்ளி போட்டுக்கிட்டு அங்கேருந்து, ஏண்டா நீ குடிச்சு அதுக்கே நான் ஏன் நம்பரை கொடுத்தேன்னு சொல்லி திட்டிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. மீனா வந்துட்டு ஹீரோவை விடாம துரத்திட்டு இருக்கா. ஹீரோவுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். மீனாவுடைய அம்மாவும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஹீரோ தவிர உன்னை யாராலுமே அந்த அளவுக்கு லவ் பண்ண முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்ல, மீனா நம்ம ஹீரோக்கு பிடிச்ச ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்தலாம் ட்ரை பண்ண. இங்க நம்ம ஹீரோ நல்லா மொட்டா குடிக்காரி மாதிரி குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் திட்டிட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணுக்காக உன்னுடைய லைஃபே நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத, நானுமே உங்ககிட்ட பேச மாட்டேன், நானும் உங்ககிட்ட வந்துட்டு பழக மாட்டேன், உன்னோட பாஸ்ட் உன்னால மறக்க முடியாதா என்ன, அப்படி என்ன அவளை நீ அந்த அளவுக்கு சின்சியரா லவ் பண்ணிட்டேன்னு சொல்ல, ஹீரோ உடனே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். இது அந்த சைடா வந்து மீனா பாத்துறா. இப்ப ஹீரோயின் ஹீரோவை திட்டுறாங்க, நீ இப்ப கூட மீனா நினைச்சுதானே என்ன கிஸ் பண்ண, நான் போயிட்டு வரேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட மனசுல ஹீரோ இருக்காங்க இல்லையா, இப்ப என்னதான் வந்துட்டு ஹீரோவே கிஸ் பண்ணியிருந்தாலும் ஆனா ஹீரோ மீனா நினைச்சுதான் நம்மள கிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கோச்சிட்டு போவ. இதை பார்த்த மீனாவுக்கா செம்ம கடுப்பாகுது. உடனே பாலுக்கு கால் பண்ணி, உனக்கு என்னெல்லாம் வேலை பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நான் சீக்கிரமாவே முடிச்சிடுறேன், நான் இந்த லைஃப்ல இருந்து வெளியே போய் நான் வந்துட்டு என்னுடைய லைஃப்ல வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு பால் கிட்ட நைட்டு ஒரு 4-5 மணி இருக்கும் கத்திட்டு கிடக்குறா இவ பால் கிட்ட. அப்படியே பாலும் சரி ஓகே ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட. இங்க நம்ம ஹீரோக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் வர மாட்டேன். ஹீரோயினை கிஸ் பண்ணா இல்லையா, அதே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்ப ஹீரோ ஹீரோயின் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அந்த பில்டிங் ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. இதை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவும் வந்துடுறான், பிளஸ் நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா பில்டிங்கே எரிஞ்சிட்டு இருக்கு, ஃபயர் சர்வீஸ் எல்லாம் அணைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உயிருக்கு யாருக்கும் எந்த சேதாரமும் இல்ல. அவ்வளவுதான், ரவுண்டு கட்டி நம்ம ஹீரோயினோட அப்பா திட்ட ஆரம்பிச்சிடாரு ஹீரோவை, அதுக்கப்புறம் ஹீரோயினை, அதுக்கப்புறம் கண்ணுன்னு சொல்லிட்டு 3 பேருமே திட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறமா உன்ட்ட நான் ப்ராஜெக்ட் கொடுக்குற மாதிரி இல்ல, ஒரு ப்ராஜெக்ட் தான் கொடுத்தேன், அதையே உன்னால உருப்படியா பாத்துக்க தெரியலையா, போச்சு போ, இதுவும் நியூஸ் பேப்பர்ல வந்தா நம்ம கம்பெனி பேர் தான் கெட்டு போகும், இதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட்டை மீனா பாத்துக்கிட்டோம், அவ இஷ்டப்படி அவ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அந்த ப்ராஜெக்ட்டை விட்டு விலக்கி விட்டுறாரு. ஹீரோயினுக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பார்த்திருப்போம் அந்த ப்ராஜெக்டாக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு வேலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப திடீர்னு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து மீனா கையில கொடுக்க ஹீரோயினுக்கு ரொம்ப அழுகியா வருது. கண்ணு தான் எப்பயும் போல சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கும் இந்த தடவை பாக்குறப்ப ஜெலஸ் ஆகல, ஆனா ஹீரோயின் நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏடா இது பாவம் நம்மளால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா ஹீரோ மட்டும் குடிக்காம வேலையை போய் செஞ்சிருந்தானே இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது இல்லையா, அதை பத்தி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. மறுபடியும் இந்த பால் பையன் மீனா கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா மீனா வந்துட்டு இங்க பாரு சொல்றதை புரிஞ்சுக்கோ, எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல பால் என்ன சொல்றான், இங்க பாரு சீக்கிரமா அந்த சொத்து டாக்குமெண்ட்ஸை எட்டு வந்து என்கிட்ட கொடு, அந்த டாக்குமெண்ட்ஸ் ஹீரோயினோட வீட்டுல தானே இருக்குன்னு சொன்னேன், ஹீரோயின் இருக்கிற வரைக்கும் உன்னால அந்த வீட்டுக்கு போக முடியாது, அதனால ஹீரோயினை ஏதாவது ஒரு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு தூரமா அனுப்பிட்டு எப்படியாவது அந்த டாக்குமெண்ட்ஸ் திருடி கொண்டாந்து என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு மீனா, அதாவது மீனா கிட்ட அந்த பால் பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா மிரட்டி சொல்லிட்டு இருக்கான். அதை வந்துட்டு உன்னை பத்தின விஷயத்தை வெளியே சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி பொண்ணு எப்படி மிரட்டினாலும் அதே மாதிரி மிரட்டி சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேர் பேசுறது இந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு பிடிக்கல. ஏன்னா பாலுக்கு வந்துட்டு பாத்தீங்க பாலை வந்துட்டு அந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு பிடிச்சிருக்க போல இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் தன்னோட கையை விட்டு ப்ராஜெக்ட் போனதுனால உட்காந்து அழுதுட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சாரி என்னாலேயும் தான், ஏன்னா நேற்று நைட் நான் குடிக்காம அங்க ஒர்க் ஸ்பேஸுக்கு நான் போயிருந்தேன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் ஆகாம நான் பார்த்திருப்பேன், சாரி என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருக்க. மறுபடியும் இந்த மீனா பொண்ணு இதை
பாத்துறா, என்னடா இவன் எப்ப பாரு இவன் கிட்ட பேசிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு மீனாக்கா செம்ம கடுப்பாகுது. இப்ப ஹீரோயின் அவங்க அப்பா கிட்டே வந்து சாரி சொல்றாங்க, மன்னிச்சிடுங்கப்பா, என்னுடைய ஒரு கவன குறைவால தான் இந்த மாதிரி நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல ஹீரோயினோட அப்பாவும் சரி ஓகேமா பரவாயில்ல பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மன்னிச்சிட. இப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனா தானே ஹீரோயினோட ப்ராஜெக்ட் இப்ப வந்துட்டு எடுத்து நடத்துறா. இப்ப மீனாக்கா இங்கேயும் நம்ம ஹீரோயின் நல்ல பேர் வாங்கிட்டேன்னு இன்னும் கடுப்பாவ ஹீரோவை தனியா ரூம்ல கூப்பிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சி முத்தம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோவா கடுப்பாவனா என்ன பண்ணிட்டு இருக்கா, அடுத்தவங்களோட ஒய்ஃப் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்க வந்து நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். ஆக்சுவலி இந்த மீனா பொண்ணு அழக வச்சு நம்ம ஹீரோவை மைக்கெல்லாம் ட்ரை பண்ற போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ செம்ம ஜென்டில்மேனு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே மீனாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அசிங்கமா திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட. இப்ப ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், எனக்கு என்னமோ ஷார்ட் சர்க்கியூட் ஆனது, அதுவும் அவ்வளோ பெரிய வந்துட்டு தீ விபத்து ஆனிச்சுன்னா என்னால் நம்பவே முடியல. ஸோ இது வந்துட்டு யாராவது வேணும் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இதையும் அந்த மீனா பிள்ளை தான் பண்ணியிருப்பா போல இருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி இப்ப மீனா கையில அந்த ப்ராஜெக்ட் போயிட்டதுனால நடந்த நஷ்ட ஈடுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய பேர்ல ஒரு சொத்து ஒன்று இருக்கும், அதான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு ரெசார்ட் ஒன்று, அந்த போட்டோ ஷூட் நடந்தது இல்லையா கல்யாணத்தப்ப, அந்த ரெசார்ட்டை வித்து அதுக்காக வந்துட்டு காம்பன்சேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கா செம்ம கடுப்பாகுது, ஏன்னா அது நம்ம ஹீரோயினுடைய அம்மாவோட ரெசார்ட், ஹீரோயின் செம்ம கடுப்பாயி அது எங்க அம்மா ரெசார்ட் அதெல்லாம் விற்க கூடாதுன்னு சொல்ல மீனா என்ன சொல்ற, இல்ல அந்த ரெசார்ட் வந்துட்டு 3 வருஷமா ஓடாம நஷ்டத்தில் தானே போயிட்டு இருக்கு, அதை வித்தாவது வந்துட்டு கம்பெனியோடைய அந்த ப்ராஜெக்ட் விஷயத்த சரி பண்ணிடலாம்னு சொல்ல ஹீரோயின் அது நஷ்டத்துல போனா நீ வித்துடுவியா, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட அந்த ரெசார்ட்டை இப்ப நான் எடுத்து நடத்துறேன்னு சொல்ல ஹீரோவும் அது ஹீரோயின் கூட நான் வந்துட்டு சப்போர்ட் பண்றேன் நானுமே போறேன்னு சொல்ல மீனா கடுப்பாவரா. ஏன்னா ஹீரோயினை அங்கிருந்து தூரமா அனுப்புறதுக்காக தான் அந்த, ஏன்னா இப்ப ஹீரோயின் வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுக்க முடியாது இல்லையா, ஹீரோயினை தூரமா அனுப்புறதுக்காக தான் அந்த ரெசார்ட்டை வீத்தா நம்ம ஹீரோயின் எப்படி இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு தான் ஐடியா பண்ணா. ஆனா நம்ம ஹீரோயின் கூட இப்ப ஹீரோவும் போறேன்னு சொன்னதுனால மீனாக்கு செம்ம கடுப்பாகுது. ஹீரோயினோட அப்பா கிட்ட போயிட்டு ஹீரோ இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸை விட்டு போயிட்டா ஆஃபீஸ் வேலையெல்லாம் யாரை பாக்குறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு தான் மீனாவை பத்தி ஹீரோ பத்தியும் தெரியும் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, பரவாயில்ல என் பொண்ணு கூட அவனே போட்டுமே இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ஆஃப் பண்ணிடுறாரு. மீனாக்கா ஐயோ நம்ம என்ன ஒரு பிளானை போட்டோம், அது என்னடா ஒரு பிளானா நடக்குதுன்னு சொல்லிட்டு கடுப்பாவ ஹீரோயின் அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா கன்னு கூட கிளம்புறாங்க அந்த ரெசார்ட்டுக்கு. ஏன்னா அதுக்கு நான் சொன்னேன் இல்லையா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு ரெசார்ட்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் இப்ப போறாங்க. அங்க போனா ஆல்ரெடி நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா ஹீரோயினோட செக்ரட்டரி ஹீரோடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 5 பேருமே இப்ப அங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. ரெசார்ட்டோடைய ஓப்பனிங்காக எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்காங்க. பேக்கரி வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா புது புது ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய குக்கெல்லாம் வந்துட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ண தேவையில்ல, நம்மளுக்கு வந்துட்டு பிடிச்ச நல்லா வந்துட்டு ஒரு பாரம்பரியமான உணவெல்லாம் நம்ம தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ்லாம் பண்ணி ரெசார்ட்டை வளர்க்கறதுக்காக வளர்த்துட்டு இருக்க. நைட் டைம்ல நம்ம கன்னும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கா. கன்னு ஹீரோயினோட கையில மோதிரத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இனிமே உன் கையில அந்த மோதிரம் இருக்கு, நான் இப்பயும் சொல்றேன் உனக்கு யாராவது பிடிச்சவங்க வந்தாங்கன்னா இந்த மோதிரத்தை கழட்டிடு, நான் என்ன வந்துட்டு சரிப்படுத்திப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ லைஃப்ல எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு கன்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல இப்ப கன்னும் நம்ம ஹீரோயினையும் பார்த்தோன்னே ஹீரோக்கு அங்க ஜெலஸ் செம்மையா அதிகமாகுது. இதுதான் இப்ப நம்ம ஹீரோயின் ஊர்ல இல்லையா, அதனால இந்த மீனா என்ன பண்றா ஹீரோயினோட அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்க சின்ன பொண்ணு வீட்டுல தனியா இருப்பா, அவளுக்கு துணையா நம்ம வேணா போலாமான்னு சொல்ல வேணாம் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு மட்டும் அதாவது ஹீரோயினுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா, அவ உன்னை வீட்டுக்கே கூட்டு வரக்கூடாதுன்னு சொன்னா நம்ம இங்கே இருந்துக்கலாம், என் சின்ன பொண்ணு வீட்டுல தனியா இருந்துப்பான்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவ வீட்டுக்கு போறதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா ஹீரோயின் ஹீரோவை கொண்டு போய் ஒரு தனி தீவுல விட போனாங்க இல்லையா, அங்க அங்கிள் ஆண்டி இருந்தாங்க இல்லையா, அவங்களும் இப்ப ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ரெசார்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு செம குஷியா ஆயிடுது. ஸோ எல்லாருடைய வந்துட்டு ஆசைப்படி இந்த பழைய காலத்து உணவு எல்லாத்தையுமே வந்துட்டு ரெசார்ட்ல சமைக்கிறாங்க. சமைச்சு அதை ஆன்லைன்ல போஸ்டும் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப குஷியா நம்ம ஹீரோ கூட இருக்காங்க. நிறைய பேர் அங்க இருக்கிறதுனால ரொம்ப ஜாலியா எல்லாத்தையுமே மறந்து போய் ரொம்ப சந்தோஷமா அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்க இந்த மீனா என்ன பண்றா, ஹீரோ அதாவது கன்னுக்கு கால் பண்றா. என்னன்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல இருக்கு. ஸோ மீனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, இவருக்கு மயங்கி விழுந்துட்டாரு, ஹாஸ்பிட்டல் வானாலும் வரமாட்டேன்றாருன்னு சொல்ல உடனே மீனா வந்துட்டு சரி ஓகே நீங்க பாத்துக்கோங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு மீனா அங்க வந்து கிளம்ப. இப்ப நம்ம கன்னு கேட்கிறான், சார் உங்களுக்கு உடம்பு தான் சரியில்லை, எப்பதான் நீங்க உங்க ஃபேமிலி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறீங்கன்னு சொல்ல. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிக்காமலாம் கிடையாது, ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் ஆயிடணும், ஃபினான்ஷியலா ஒரு ஸ்டேபிள் ஆயிட்டானா அதுக்கப்புறமா என்னோட உடம்பு விஷயத்தை பத்தி சொல்லிக்கலாம் விட்டுருப்பான்னு சொல்ல. மீனா எங்க வீட்டுக்கு வந்தோடனே எங்க இருந்தோ ஒரு 2 திருடனுங்க வந்து மீனாவுடைய கை காலை பிடிச்சி இழுத்து அவ கையில இருக்க பர்ஸ் எல்லாம் புடுங்கிட்டு இழுத்துட்டு பிளஸ் வந்துட்டு அவளை அடிச்சிட்டு இருக்காளுங்க. உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மார்க்கும் அதாவது மீனாவுடைய பையன் அவனும் வந்து அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கா. அதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட அப்பாவும் வந்துறாரு. அவரை பார்த்தோன்னே 2 திருடனுங்களும் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிடு. இப்ப மீனா யாரும் திருடுங்க போல இருக்கு, அதனால என்னுடைய ஹேண்ட்பேக்கை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அவங்க பையனை சமாதானப்படுத்துறா. பாவம் அந்த குட்டி பையன் செம்மையா பயந்துட்டான். ஐயோ அம்மா யாருமா உங்களை அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா முடிவு எடுக்கிறாரு, நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டுல தனியாலாம் இருக்க தேவையில்ல,
நீ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா, நான் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்ல மீனா ஐயோ வேணாங்க, ஹீரோயினுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவா, அவ உங்களை திட்டுவான்னு சொல்ல நான் தான் பேசிக்கிறேன்னு சொல்றேன், நீ முதல்ல பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்ல அப்படியே மீனா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவை ஹக் பண்ணிட்டு சிரிக்கிறா. ஆக்சுவலி இந்த படுபாவியோடைய பிளான் தான் போல இருக்கு. ஏன்னா அப்பதானே ஹீரோயினோட வீட்டுக்கு போனாதானே அந்த சொத்தோடைய டாக்குமெண்ட்ஸ் பேப்பரை எடுக்க முடியும். வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு கூட்டு வந்துறாரு. ஹீரோயினோட தங்கச்சி தாங்க இருக்கா, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லல்லமா மீனா இங்க வந்தது அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட தங்கச்சி கோவப்படுறா. இருங்க நான் அக்காவுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு அக்கா கறிக்கு ஃபோன் பண்ணி மொத்தத்தையும் உளறிட. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் நம்ம அப்பா நம்மளுடைய ப்ராமிஸ் இந்த மாதிரி வந்துட்டு உடைச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல என்ன பண்றாங்க, அங்க வந்துட்டு ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இன்னும் வரைக்கும் சந்தோஷமா இருந்த நம்ம ஹீரோயின் எல்லா திங்ஸையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு ஹீரோ கூட மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பேங்காக்கு கிளம்புறாங்க. ஸோ நம்ம ஹீரோ சாத்தம் எடுத்துலாம் நம்ம ஹீரோயினா. ஆனா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, கொஞ்ச நாள் அதோட டேப்லெட்ஸ்லாம் சாப்பிடாம இருந்திருக்கு. இப்போ மறுபடியும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்தனால ஹீரோயின் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி அழுது புலம்பிட்டு இருக்குன்னு ஹீரோவால பார்க்க முடியல. ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பாவை பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம், ஒரு ப்ராமிஸை கூட உங்களால நிறைவேற்ற முடியாதான்னு சொல்ல உடனே மீனா என்ன பண்றா, அப்படியே ஹீரோயினுக்கு பயப்படுற மாதிரி அப்படியே ஹீரோயினோட அப்பாவோட கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நான் தான் சொன்னல உங்க பொண்ணுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா எப்படி கத்துறாங்க, நான் மறுபடியும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் உச்சக்கட்ட ராட்சசியாவே மாறிடுறாங்க. ஏண்டி எங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட மேனேஜ் செய்யலாம நடுவுல வர கொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் சரியா நெரிக்கல. இதே நானே ஹீரோயினோட இடத்துல இருந்திருந்தா இம்ம நேரம் அவ மூஞ்சிலே ஒண்ணு குத்தி இருப்பேன். இப்போ உடனே மீனா இல்ல எங்க மேல அட்டாக் நடந்துச்சு, அதனாலதான் நாங்க இங்க வந்தோம், என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல கரெக்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துடுறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட கத்த ஆரம்பிக்க இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா யூஸ் பண்ணிக்கிறா. மீனா என்ன பண்றா, உடனே வந்துட்டு அவளுக்கு கொடுத்த ரூம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து ஹீரோயினுடைய அப்பாவோட ஆஃபீஸ் ரூம் இருக்கும் வீட்ல, அங்க போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் பேப்பர் எல்லாத்தையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவன் வந்ததுக்கான ரீசனே அதுதானே, அந்த டாக்குமெண்ட் பேப்பர்ல என்ன இருக்குன்னு தெரியல கருமோ அதை தேடிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாருமா இல்லமா 2 திருடங்க வந்து மீனாவை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அதனாலதான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன், பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோடனே ஹீரோயினோடனே ஏன் அதே வீட்டுல பாதுகாப்பு போட வேண்டியது, ஏகப்பட்ட செக்யூரிட்டி போட வேண்டியது, அவளையே இங்க கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்க. இதுல எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி மீனாவுடைய பையன் வேற வந்து அங்கிள் ஆண்டி வாங்க நம்ம விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுக்க அவ்வளவுதான் ஹீரோயின் இன்னும் உச்சக்கட்ட கோவத்துல மாறிடுறாங்க. இது ஒன்னும் உன் வீடு கிடையாது, ஃபர்ஸ்ட் இங்க வந்து வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பிடிச்சி கத்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடறாங்க. சாரி ஆண்டி அன்னைக்கு என் கூட விளையாட்டீங்கல்ல அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்குமே ஒரு மாறி ஆயிடுது. இப்ப ஹீரோ என்ன பண்ணா வந்துட்டு அந்த குழந்தையை கூப்பிட்டு வந்து இல்லப்பா ஆன்டிக்கு தலைவலிக்குதுப்பா அதனாலதான் கத்திட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை விடுப்பா அப்படின்னு சொல்ல உடனே அந்த குட்டி குழந்தை ஓ அப்படியா சரி ஓகே நான் வேணா உங்களுக்கு மாத்திரை கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க மீனா வந்துட்டு ரொம்ப மும்முரமா டாக்குமெண்ட்ஸை தேடிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து ரூம்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு. போச்சு மாட்டினடா சாமின்னு பார்த்தா ஆனா குட்டி பையன் தான் வந்திருக்கான். அம்மா என்னுடைய விளையாட்டு பொருள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இதோ வரேன் செல்லம் நீ போன்னு சொல்லிட்டு மீனா என்ன பண்ணா அவங்க பையனுக்கு விளையாட்டு பொருள்லாம் எடுக்க வரா பாருங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் வந்துட்டு விளையாடிட்டு இருக்கா. பையனை கூப்பிட்டு போயிட்டு சாரி சொல்றாங்க, என்ன மன்னிச்சிடா தெரியாம நான் அந்த மாதிரி பேசிட்டேன்னு சொல்ல பரவாயில்ல ஆண்டி உங்க தலைவலி எப்படி இருக்கு அப்படின்னு தலைவலியா அதெல்லாம் எதுவுமே இல்லையடான்னு சொல்ல இல்ல அங்கிள் தான் சொன்னாரு உங்களுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா என்னப்பா நடந்துச்சு வீட்டுலன்னு சொல்ல உடனே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு 2-3 திருடங்க வந்தாங்களா, அம்மாவை பிடிச்சி இழுத்தாங்களா, அம்மாவை பிடிச்சி சம்மாடி அடிச்சாங்களா, அவங்க என்ன கூட தூக்கிட்டு போயிருப்பாங்க தெரியுமா, ஆனா நல்ல வேலைக்கார ஆயமா என்ன காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அழுவ. இப்ப ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சிஸ்டர் நீ எங்கேயுமே போத்தாவல இதுக்கப்புறம் இங்க இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழந்தைக்காக அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் குழந்தைக்காக ஒத்துக்கிறேன், ஆனா இவ மட்டும் எங்க அம்மாவுடைய ரூமுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அப்பாவை பிடிச்சி மிரட்டிட்டு போவேன். இதெல்லாம் சைட்ல நின்று நம்ம ஹீரோ பாக்குறான். ஸோ ஹீரோயின் எவ்வளவு வந்துட்டு ஒரு நல்ல மனசுக்காரின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா மீனாவை பால் கூப்பிட்டுருப்பான். ஸோ மீனா பால் கிட்ட போவ பால் என்ன பண்ணா என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியான்னு கேட்க மீனா உடனே இப்பதானே நான் போனேன் போய் 2-3 மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ளேயே என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டேன்னு சொல்ல இங்க பாரு ஒழுங்கா வந்துட்டு எனக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும், அது மட்டும் இல்லாம உனக்கு டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கலனா அட்லீஸ்ட் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவோட சிக்னேச்சராவது எனக்கு வேணும்னு சொல்ல மீனா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல உடனே இப்ப மீனா ஒரு பிளான போடுறா. உடனே நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட நைட்டு என்ன பண்றா அப்படியே பேசி வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸோடைய அந்த பேப்பரை பத்தி கேட்கறா. ஆக்சுவலி எனக்கு அந்த இடம் வேணும், ஏன்னா நான் ஹீரோயின் இங்க இருக்கிறது பிடிக்கல இல்லையா, ஆஃபீஸ்லயே நான் வந்துட்டு இருக்க மாட்டேன், அந்த இடத்துடைய டாக்குமெண்ட்ஸை என் பேர்ல நீங்க வந்துட்டு மாத்தி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல நான் வந்துட்டு புதுசா ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒன்று உருவாக்கி நான் வந்துட்டு என்னுடைய வந்துட்டு ஒரு இதை பார்த்துப்பேன், என்னோட ஃபியூச்சரை பார்த்துப்பேன், குழந்தையும் நான் யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல உடனே ஹீரோயினோட அப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத, ஆனா வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் என்னால கொடுக்க முடியாது, அது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அந்த இடம் தேவையில்ல, பக்கத்துல வேற ஏதாவது பிளாட் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லு உன் பேர்ல எழுதி வச்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அங்கிருந்து போவா. மீனாவுடைய பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் மறுபடியும் வந்துட்டு ரெசார்ட் இருக்க ஏரியாக்கு வந்துடுறாங்க. அங்க
அங்க ஒரு ஆண்டி நம்ம ஹீரோயினை பார்த்து ரெண்டு பேருமே கப்பல்ஸா ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்ல ரெண்டு பேருமே ரிஜெக்ட் பண்ணாம தேங்க்யூ ஆண்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் ஹீரோவை பார்க்க கண்ணும் நோக்கியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள கண்ணுக்குள்ளே ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னுமே டிராமா முடிய போது ரெண்டுமே இன்னும் லவ் பண்ண பாட்ட காணும். அடுத்தது இந்த சீன்லாம் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோயினோட ரெசார்ட்ல நல்லதா வந்துட்டு ஃபுட்லாம் தயாரிக்கிறாங்க, நிறைய பேர் கஸ்டமர்ஸ்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு மீடியா எல்லாம் பரவிட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோயினோட அப்பா சந்தோஷப்படுறாரு. கன்னு கிட்ட சொல்லிட்டு என்னோட பொண்ணு ஸ்டேபிளா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு அவளே அவளோட தன்னந்தனியா அவளுடைய சொந்த காலில் வந்தானா எனக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த ரெசார்ட்டை நான் எப்பயுமே விற்கணும்னு சொல்லிட்டு முடிவே எடுத்தது இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா சொல்ல இப்போ ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரெசார்ட் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்போ மீனா என்ன பண்றா, அந்த ரெசார்ட்டை பார்க்க வரேன்ற சாக்குல ஹீரோ பார்க்கறதுக்காக வரா. இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின்காக வந்துட்டு ஒரு டிஷ் சமைச்சு கொடுத்துருக்கான். அந்த டிஷ் மிங்குக்காக தான் எப்பயுமே நம்ம ஹீரோ ஸ்பெஷலா செய்வான். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த டிஷ் சாப்பிட்டுட்டு ஹே செம்மையா இருக்கு இந்த டிஷ் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க, பையனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். பொண்ணை மீனா என்ன சொல்றா, இந்த டிஷ் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோ என்ன சொல்றான், மேடம் இந்த டிஷ் எல்லாருக்குமே பிடிக்கும் தான், பட் ஆனா இதோடைய ஓல்டு ரெசிபியை நான் வந்துட்டு தூக்கிட்டு இப்ப புது ரெசிபியா நான் இதை மாத்தி வச்சிருக்கேன், எனக்கு பழைய ரெசிபி சுத்தமா பிடிக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாம இந்த புது ரெசிபிக்கு நான் ஹீரோயினோட பேரு தான் வச்சிருக்கேன்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கா செம்ம குஷி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினோட முகம் அப்படியே வெக்கத்துல செவக்க, இங்க மீனாவுடைய மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா கோவத்துல செவந்துட்டு இருக்கு. ஹீரோவா ஜேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோயினோட பேரு இந்த ஜாமால ஜேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டிஷ்ஷை பத்தி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட தங்கச்சியும் இங்க ரெசார்ட்டுக்கு வந்துட்டா. வந்தவன் கம்முன்னு இல்லாம இன்னுமே நம்ம ஹீரோ கிட்ட ஃபிளட் பண்ணிட்டு இருக்கா. மாவுல ஹார்ட் விட்டு வரைஞ்சது என்ன இப்படின்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட நல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஃபிளட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டான் இல்லையா, ஆனா இவன் மனசுல இருக்க லவ் இன்னும் போல இருக்கு. ஒரு பக்கம் கண்ணு என்ன பண்ணா, ஹீரோயினை தனியா கூட்டு போயிட்டு நீ இந்த மாதிரி வந்துட்டு எப்ப பாரு மீனா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அப்பாவுடைய உடம்பும் மனசும் தானே ரொம்ப கஷ்டப்படும், அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கும், அப்பாவுடைய உடம்புக்காவது பாரு, நீங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலியா வந்துட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் அப்பா விரும்புறாருன்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஹீரோயின் நான் எல்லாம் ஒரே ஃபேமிலியா இருக்கணும் தான் விரும்புறேன், ஆனா இந்த மீனாவை மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனா என்ன பண்றா, ஹீரோவை பாக்கிறதுக்காக ஹீரோ தனியா கூட்டு வந்து பேசிட்டு இருக்கா. நீ எப்படி வந்துட்டு என்ன லவ் பண்ணதை விட்ட, நீ வந்துட்டு என்ன தானே லவ் பண்ணிட்டு இருந்தா, அப்புறமும் உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்ப நீ ஹீரோயின் பக்கமா சாஞ்சிட்டேன், ஆனா இன்னுமே நான் உன்னை லவ் பண்றேன் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு என்னோட லவ்வை ஏத்துக்கோன்னு இந்த மீனா பைத்தியக்காரத்தனமா வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. உடனே மீனா என்ன பேசுறான்றது ஒட்டி கேட்க உடனே நம்ம ஹீரோ என்ன சொன்னா, நான் லவ் பண்ண மிங்கு ஆல்ரெடி இறந்து போயிட்டான்னு சொல்ல, அடே மாட்டு பயலே நான் தாட்டா மிங்கு நான் தாட்டா மீனா, அதான் உனக்கு தெரியும்ல நான் இன்னும் சாகல, என்னோட முகம் மட்டும் தான் மாறுச்சுன்னு சொல்ல ஹீரோ உடனே கடுப்பாய், நான் ஒன்னும் உன்னுடைய டாக் எல்லாம் கிடையாது ஓகேவா, நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா போயிட்ட, இப்ப என்னன்னா உன் வாழ்க்கைக்குள்ள என்னையும் வச்சுக்க பாக்குறியா, நான் ஒன்னும் உன் பெட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ போவேன். இப்ப ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, மிங்கு தான் மீனா தான் மிங்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கன்னும் ஹீரோயினும் போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்ப இப்ப வந்திருக்கிறது மீனா இல்ல அப்படின்னா அப்ப ஒரிஜினல் மீனாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோயின் இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்லலான்னு பாக்க, ஆனா கண்ணு என்ன சொல்றான், இங்க பாரு நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்லாம எதுவும் பண்ண முடியாது, அதுவும் இல்லாம மீனான்ற ஒரு பேரை யூஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணு வந்திருக்கானா, இந்த பொண்ணு எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்திருக்கான்றது நமக்கு ப்ரூஃப் வேணும், சோ ப்ரூஃப் முதல்ல ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க. ஒரிஜினல் மீனாவுக்கு கல்ஃப் விளையாட தெரியும், அதனால நம்ம ஹீரோயின் மீனாவை கல்ஃப் விளையாடலாமான்னு சொல்லிட்டு கோத்து விடுறாங்க. ஆனா மீனாவா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல அங்க கல்ஃப் விளையாடிட்டு இருக்கா. ஹீரோயினோட பிளான் தோத்து போச்சு. மீனா அப்படியே வந்துட்டு ஒரிஜினல் மீனாவுக்கே டஃப் கொடுப்பா போல இருக்கு, அந்த அளவுக்கு விளையாடிட்டு இருக்கேன். அப்படியே மீனா உடனே நான் இதுல எல்லாம் கோல்டு மெடலிஸ்ட், நான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இப்ப ரெண்டாவது இதுல மாட்டுவ பாருடின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மவுண்ட் கிளைம்பிங் பண்ணலாமா, இந்த மாதிரி நம்ம ரெசார்ட்ல மவுண்ட் கிளைம்பிங் பண்றதுல உங்களுடைய போட்டோஸ் எல்லாம் நான் வந்துட்டு வைக்க போறேன், நீ பிளேஸா மவுண்ட் கிளைம்பிங் பண்ணு, அதோடைய போட்டோஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டு வர. ஆக்சுவலி ஒரிஜினல் மீனா நல்ல மவுண்ட் கிளைம்பிங் பண்ணுவா, ஆனா இந்த டூப்ளிகேட் மீனாவுக்கு மவுண்ட் கிளைம்பிங்னாலே செம்ம பயம் போல இருக்கு. அந்த இடத்துக்கு போனோடனே மீனாவுடைய முகம் சவக்குது பாருங்க. ஹீரோயின் இதை நல்லா கவனிச்சிடுறாங்க. கொன்னியா மாட்னடி நீன்னு சொல்லிட்டு மவுண்ட் கிளைம்பிங் பண்றப்ப மீனா அங்க தட்டு மாறிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் ஆமா நீ எதுக்கு எங்க அப்பாவுடைய லைஃப்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து கேட்க, மீனா உடனே இது என்ன புது கேள்வியா இருக்கு, நான் உங்க அப்பாவை லவ் பண்ண அதனால அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பக்கத்துல வந்து உண்மையாவா நீ எங்க அப்பாவை லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தரமா நம்ம ஹீரோயின் கேட்க மீனாவே பயந்துற, ஒரு செகண்ட்ல பயந்து போய் டக்குன்னு கீழே விழ வர சரியா நம்ம ஹீரோயின் காப்பாத்திடுறாங்க. கீழே விழுந்திருக்க பாரு மண்டை உடஞ்சிருக்கும், என்கிட்ட நீ இன்னும் தோத்து போறதுக்கு வந்துட்டு டைம் இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மீனாவை காப்பாத்தி கீழே கூட்டு வர மீனா செம்மையா பயந்து போயிடா. என்னமா நீ மவுண்ட் கிளைம்பிங்ல வந்துட்டு பெரிய ஆளுன்னு கூகுள்ல எல்லாம் போட்டிருக்கு, இந்த மாதிரி வந்துட்டு கீழே விழ வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவே கேட்டுறாருன்னா பாத்துக்கோங்களேன். அப்படியே வந்துட்டு கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் கூகுள்ல சர்ச் பண்றாங்க. ஆக்சுவலி இப்பதான் உண்மை தெரியுது என்னன்னா ஒரிஜினலான மீனான்ற ஒரு பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க இதே மாதிரி மவுண்ட் கிளைம்பிங் பண்றப்பதான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. இப்ப இதை நம்ம ஹீரோயின் ப்ரூஃப் பண்ணி அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ற ஒரு ஆதாரமா எடுத்துக்கிட்டு இதை போய் அவங்க அப்பா கிட்ட எதுவும் பேசவும் முடியாது இல்லையா, அதனால டைரக்டா ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி
மிங்க் தான் மீனாவா, எதுக்காக நீ என்னோட வந்துட்டு மிங்க்கும் எங்களுடைய லைஃப்ல வந்து இந்த மாதிரி எங்களை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா சொல்லு, நீங்க 2 பேரும் என்ன பிளானோட வந்திருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோக்கு கஷ்டமாயிடுது. இங்க பாரு சத்தியமா சொல்றேன், மீனா தான் வந்துட்டு மிங்க்ன்றத நானுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் நம்ப மாட்டேன்றாங்க. போய் சொல்லாத, நீ இந்த மாதிரி என்னையும் சேர்த்து ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க லவ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்ப, உண்மையாவே எனக்கு வந்துட்டு மீனா தான் மிங்க்ன்றது எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது, நானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா சமத்தியா அழுதுகிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா ஹீரோ இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல, ஆனா வந்துட்டு சொல்லாமலே இருந்திருக்கான் இல்லையா, இதனால கஷ்டப்பட. இப்ப ஹீரோயின் டைரக்டா அவங்க அப்பா கிட்ட போறேன்னு சொல்லிட்டு கன்னு கிட்ட சொல்ல. ஆனா கன்னு என்ன சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நாளைக்கு உங்க அப்பாவுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் ஒண்ணு இருக்கு, அதனால அவருக்கு அதிர்ச்சி தர முடியுமா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாத, அந்த பிசினஸ் மீட்டிங் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம், ப்ளீஸ் என் பேச்சை கேளுன்னு சொல்ல. ஹீரோயின் கடுப்பல போனை கடந்து வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மீட்டிங்க்கு ஹீரோயினோட அப்பா போகாம மீனாவை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீனா வந்துட்டு அந்த மீட்டிங்கை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டா. மீனா ஒரு டாக்குமெண்ட்ஸை கேட்டுட்டு இருக்காளே, ஒரு இடத்துடைய டாக்குமெண்ட், அதை கொடுக்கறதா மீனா ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மீனாவும் போயிட்டு என்ன பண்றா, அந்த ஏதோ ஒரு டீலை வந்துட்டு முடிச்சு கொடுத்துறா. இதுல பல கோடி ரூபாய் வந்துட்டு லாபம் கிடைச்சிட. ஹீரோயினோட அப்பாவும் சரி ஓகே நீ கேட்ட அந்த இடத்துடைய டாக்குமெண்ட்ஸை உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த நல்ல விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு போன் பண்ணா. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, டைரக்டா அவங்க அப்பாவை பார்க்க வந்து மீனா தான் மிங்க் தான் மீனான்னு சொல்லிட்டு மொத்த விஷயத்தையும் சொல்லிட. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா எனக்கு அவளுடைய பாஸ்ட பத்தி எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லமா, பரவாயில்ல விடுமா அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, ஆக்சுவலி இப்ப மீனான்ற ஒரு பேர்ல இவ வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையா, அது அவளுடைய ஒரிஜினல் பேரே கிடையாது. சோ ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, மீனாவா அதாவது மீனாவா ஒருத்தவங்க வந்துட்டு மாத்தி வச்சிருக்காங்க. ஒரிஜினல் மீனா வந்துட்டு இந்த மாதிரி மவுண்ட் கிளைனிங் பண்றப்ப அவ இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்ல. இந்த விஷயத்தை கேட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தது. சோ அப்படியே அவர் என்ன பண்ணாரு, அப்படியே வந்துட்டு சரிஞ்சு கீழே விட நம்ம ஹீரோயின் உடனே பதட்டப்படுறாங்க. ஐயோ போச்சு நான் தான் தெரியாம இந்த மாதிரி சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க டாக்டர்ஸ் எல்லாருமே சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயின் அவங்கள பிளேம் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி அப்பாவுக்கு தன்னால் தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு பிளேம் பண்ணிட்டு செமையா அழுதுட்டு இருக்க. கண்ணு தான் நம்ம ஹீரோயினை எப்பயும் போல வந்துட்டு கன்சர்ன் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு ஒன்னும் பிரச்சனை இல்லை விடு, இந்த மாதிரி ஆக்சுவலி உங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது, நீ உன்னோட தங்கச்சி மீனா எல்லாருமே வந்துட்டு பினான்சியலா நல்ல ஒரு ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயத்த அவர் சொல்லலாம்னு இருந்தாரு. ஆனா இது என் விஷயம் எனக்குமே தெரியும், தயவு செஞ்சு என்ன வந்துட்டு எதுவும் நீ வந்துட்டு பிளேம் பண்ணாத, தப்பா எடுத்துக்காத, உங்க அப்பா சொன்னதை நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இந்த மீனா என்ன பண்றா, அவ வந்துட்டு டைரக்டாவே ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து அவ தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மிங்க் அப்படின்ற விஷயத்த உண்மையை சொல்லிடுறா. எப்படி இந்த உண்மையை சொன்ன நல்லவனா திருந்திட்டியோ அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா அதெல்லாம் கிடையாது. என்னன்னா நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அதான் இந்த மீனா ஒட்டி கேட்டுட்டா. அதனால தான் இவ தான் மிங்க்ன்ற விஷயத்தையும் சொல்லிடுறா. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இவளை வந்துட்டு இவளுடைய ஃப்ரெண்டான ஒரு பால்ன்றவன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஃபேஸ் சர்ஜரி எல்லாம் பண்ணா அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஹீரோயின் அந்த இடத்துல வந்து கத்துறாங்க, அதெல்லாம் ஓகே சர்ஜரி எல்லாம் பண்ண, எதுக்கு எங்க அப்பாவுடைய லைஃப்குள்ள வந்தேன்னு சொல்ல. அதுக்குள்ளே டாக்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஹீரோயினும் அவங்க அப்பாவுடைய உடம்பு நிலையை பார்த்துட்டு அங்கிருந்து எதுவுமே சொல்லாம வெளியே வந்துட்டு, ஆனா மீனா பிடிச்சி திட்டுறாங்க, நீ எதுக்கு வந்திருக்க ஏன் வந்திருக்கன்னு தெரியாது, ஆனா ஓவரா பண்ணிட்டு கடி, ஆனா நீ மாட்டுவ ஒரு நாள், நீ உண்மையா எதுக்கு இங்க வந்திருக்கன்றது தெரிஞ்ச அப்படின்னு சொல்ல. மீனா என்ன சொல்ற, இங்க பாரு என்னால உங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆயிருக்கா, கம்பெனில எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்ல. உடனே கன்னு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கோவப்படுறான், அறிவு கட்ட ஜென்மமே, நீ வந்துட்டு கம்பெனிக்கு நிறைய லாபம் கொடுத்ததுனால ஹீரோயினோட அப்பா கல்யாணம் பண்ணல, உன்னை உண்மையாவே லவ் பண்ணியிருக்காருடி அந்த மனுஷன் அப்படின்னு சொன்னோன்னே இப்ப மீனா அங்கிருந்து கோவப்பட்டு கிளம்பிடுறான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது ஹீரோயினோட செக்ரட்டரி மூலமா. ஏன்னா இவங்க எல்லாம் ரெசார்ட்ல எல்லாம் இருக்காங்க. இப்ப எல்லாருமே ஹீரோயினோட அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ரெசார்ட்டை யார் பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு பொறுப்புல இருக்கக்குள்ள ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ரெசார்ட்டை ஹீரோ வந்துட்டு பாத்துக்க சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரியும் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ இந்த டைம் கரெக்டா கால் பண்றான், மெசேஜ் பண்றான், இந்த மாதிரி நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா அப்பாக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மெசேஜ் தட்டி விட, இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு இந்த கஷ்டத்துலயும் அழுவுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும் தெரியுமா, கஷ்டத்துலயும் சிரிக்கிறது சந்தோஷப்படுறது அழுவுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம ஹீரோயின் இருக்கா. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தியேட்டர்ல வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவுக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்கா. ஹீரோயினோட தங்கச்சி வந்து கண்ணை திட்டா, அறிவுக்கிட்ட உன்னை வளர்ந்த மாடே, அப்பாவுக்கு இது மாதிரி இருக்குன்றத ஃபர்ஸ்டே சொல்லி தொலைய வேண்டியது தானடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. ஏன்னா அவன் என்னதான் இருந்தாலும் காலேஜ் படிக்கிற பொண்ணு இல்லையா, அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சோ ஹீரோயின் தான் சமாதானப்படுத்துறாங்க. அடுத்தது இந்த மீனாவை சம்மடி வச்சுட்டு இருக்கா. இந்த பால் என்னன்னா ஹீரோயினோட அப்பா அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடந்துருச்சு இல்லையா, அதனால பால் வந்துட்டு நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, உடனே எனக்கு டாக்குமெண்ட்கான அந்த பேப்பரை வேணும், இல்லைன்னா சைனாவது வேணும்னு சொல்ல. மீனா கடுப்படிச்சுட்டு அவரே ஹாஸ்பிட்டல் இருக்காரு, நான் இப்பதான் சைனை வாங்குறதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட. ஆனாலும் நம்ம ஹீரோயினோட அப்பா என்னதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் மீனா அந்த டீலை முடிச்சு கொடுத்தா. ஆக்சுவலி அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பல கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு டீலை முடிச்சு கொடுத்துருக்கா. அதனால அவர் பண்ண ப்ராமிஸை மீனாவுக்கு நிறைவேற்றி கொடுத்துறாரு. அந்த இடத்துடைய டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு மீனாவுடைய
பேர்லயே மாத்தி கொடுத்துறாரு. சோ இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ 500 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி ஒரு கப் கேக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். இன்னைக்கு இந்த கேக் தான் வந்துட்டு நம்மளுடைய ரெசார்ட்ல ஸ்பெஷல், அதனால தான் உனக்கு கொடுக்கலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோயினும் இந்த கப் கேக் கொடுக்கறதுக்காக வந்தா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ இல்ல இந்த மாதிரி வந்துட்டு நானும் உன்னை மிஸ் பண்ணேன்னு சொல்ல அதை மூச்சுக்கு நேரம் சொல்லண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டெரரா கேட்க ஏமா இதை கூட டெரரா கேட்கறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உங்க மனசுக்குள்ள ரெண்டு பேரோட மனசுலயும் லவ் இருக்குன்றதை நம்ம கண்ணும் பாத்துறாங்க, பிளஸ் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் பாத்துறாங்க. சோ கண்ணுமே ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் கஷ்டப்பட்டாலும் ஆனா ஹீரோயினோட தங்கச்சி அழுதுட்டு இருக்கா, அவளுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சோ விடு, ஆக்சுவலி ரெண்டு பேரோட மனசுலயும் லவ் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல ரெண்டு பேர் ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க விடுன்னு சொல்ல ஹீரோயினோட தங்கச்சியும் சரி ஓகே அக்கா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லாத்தையுமே மறந்துற. அடுத்த சீன்ல மீனா என்ன பண்ணா அந்த டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ல எல்லாத்தையுமே எடுத்து வந்து பால் கிட்ட கொடுக்க. சோ இதுக்கப்புறம் என்னோட வேலை முடிஞ்சிருச்சுல, நான் இங்க இருந்து கிளம்பலால, என்னோட லைஃப்ல இருந்தே நான் வந்துட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு ஹீரோ கூப்பிட்டு நான் எங்கேயாவது போறேன்னு சொல்ல பால் உடனே என்ன ஹீரோ கூப்பிட்டு போறியா, இப்பதான் மெயின் பாயிண்டே இருக்கு, ஹீரோயினோட அப்பாவை நம்ம மர்டர் பண்ணி ஆகணும்னு சொல்ல உடனே மீனா ஐயோ இதெல்லாம் பிளான்ல இல்லையேன்னு சொல்ல உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இவன் இருக்கா இல்லையா செக்ரட்டரி பொண்ணு, அவ ஒரு வீடியோ பிளே பண்றா. ஆக்சுவலி மிங்கா இருந்தவ எப்படி மீனாவா வந்துட்டு ஃபேஸ் சர்ஜரி பண்ணி மாறினா, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவளுக்கு பால் கூடயும் சம்பந்தம் இருந்திருக்கு போல இருக்குது. அதாவது எப்படி அஃபேர்லாம் இருந்திருக்கு, ரெண்டு பேருமே ஒன்னா இருந்த வீடியோஸ் முத கொண்டு இந்த பால் எடுத்து வச்சிருக்கா. சோ இது எல்லாத்தையுமே காமிச்சு வந்துட்டு நம்ம மீனாவை செம்மையா மிரட்டிட்டு இருக்கான். ஒழுங்கா வந்துட்டு நீ வந்துட்டு மாதிரி ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்ணும், அப்படி இல்லைன்னா இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு உலகத்துக்கே வந்துட்டு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிடுவேன், ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் மருந்து ஒன்று கொடுக்குறேன். ஆக்சுவலி இது குடிச்சா உடனே சாக மாட்டாங்க, ஆனா இந்த டேப்லெட் ஒன்னொன்னா எடுக்க அவங்க சீக்கிரமா இறந்து போயிடுவாங்க, ஒழுங்கா இந்த விஷயத்த பண்ணுன்னு சொல்ல. ஆனா மீனாக்கா செம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அல்ல இல்ல டர் ஆயிடுது. ஆனாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பால் பையன் மிரட்டின உடனே ஃபர்ஸ்ட் மாத்திரை கொடுக்குறப்பவே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ யாருமே இல்லாத நேரத்தில் பார்த்து நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த மாத்திரை, ஆக்சுவலி அவர் ஹாஸ்பிட்டல் தானே இருக்காரு, எந்த மாத்திரை கொடுத்தாலும் டாக்டர் தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்க போறாரு, அதனால மாத்திரை கொடுக்கலாம்னு பார்க்கக்குள்ள கரெக்டா ஹீரோயின் வந்துடுறாங்க. சரி ஹீரோயின் பேஸ்டும் மீனா வெளியே வந்தா சிசிடிவி கேமரா எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர வேற யாரும் வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு சிசிடிவி எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே மீனா கல் இல்ல மாத்திரை கொடுக்காமலே அங்கிருந்து வந்துட்டு ஓடி போயிட்டு பால் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. போச்சு இந்த மாதிரிலாம் நான் மெடிசன் கொடுத்தேன்னா கண்டிப்பா நான் மாட்டிப்பேன், எதுவும் இல்லாம சிசிடிவி கேமரா எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னாலாம் முடியாதுன்னு சொல்ல. ஆனா பால் என்ன சொல்றான், என்ன உன்னால முடியாதா, எல்லாத்துக்கும் நீ ஒத்துக்கிட்டு தானே இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்ச, ஒழுங்கா வாடின்னு சொல்லிட்டு மீனாவை கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதுக்காக ரூம்ல கூட்டிட்டு போவா. இதை அந்த செக்ரட்டரி பொண்ணு பார்த்துட்டு கஷ்டப்படுறான், ஏன்னா அவளுக்கு பால் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா. அடுத்தது மீனா அங்க வந்துட்டு நாசம் பண்ணிட்டு இருக்காங்க பால். இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ அதுக்கப்புறமா வந்துட்டு மீனாவுடைய பையன் சொல்லிட்டு எல்லாருமே கார்டன்ல விளையாடிட்டு இருக்கா. மீனா அப்படியே ஆஞ்சி ஓஞ்சி அப்படியே கார்ல வரா. இப்ப இவங்க 3 பேருமே விளையாடுறத பார்த்து நானும் ஹீரோ கூட இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஃபேமிலியை வாழணும் தான் ஆசைப்படுறேன்னு சொல்லிக்கிட்டு மீனா என்ன பண்ணா அவங்க பையனை கூப்பிட்டு போய் நைட்ல வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. என்னன்னா இப்போ ஒரு பிளாஷ்பேக் மறுபடியும் மீனாவும் பாலும் வந்துட்டு அவங்க ரூம்ல இருந்தாங்க இல்லையா, அப்ப நடந்த விஷயத்தையும் இந்த பால் பையன் என்ன பண்ணா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மீனாவை வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த அதெல்லாம் கூட ஹீரோயினோட அப்பா மறந்துடுவேன், ஆனா இப்ப நீ இந்த மாதிரி இருந்திருக்க பத்தியா, இந்த விஷயத்தையும் நான் லீக் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அவளை அங்க இருந்து போக சொல்ல. இப்ப மீனா அங்க இருந்து அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக்குள்ள பாலும் அந்த செக்ரட்டரி பொண்ணு பேசிட்டு இருக்கத கேட்டுறாங்க. இந்த செக்ரட்டரி பொண்ணு நீ என்ன லவ் பண்ணிட்டு மீனா கூட இந்த மாதிரிலாம் பண்றியே இதெல்லாம் சரியான்னு சொல்ல. இப்ப அந்த பால் என்ன சொல்றான், இங்க பாரு நீ என்ன முட்டாளா, ஆக்சுவலி என்னன்னா ஹீரோயினோட அப்பாவை மீனாவுடைய கையாலே கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சுட்டு மீனாவை போலீஸ்ல மாட்ட வச்சுட்டு நீ நானும் இங்க இருந்து வந்துட்டு சொத்தோட பிரான்ஸுக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் மீனா அதாவது பால் வந்துட்டு அந்த செக்ரட்டரி பொண்ணு கிட்ட சொல்ல. இதை நம்ம மீனா கேட்டதா. அப்ப மீனாக்கா செம்ம கடுப்பாகுது, ஏன்னா இன்னைக்கு ஹீரோயினோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப சோ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணி இவரை சாகடிக்கிறது தான் பிளான் போல இருக்கு. மீனா வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கூட போவாம ஹீரோயினோட அப்பாவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா தனியாவே கார்ல வந்துட்டு போயிட்டு இருக்காரு. மீனா வேற நான் வந்துட்டு கால் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்குமே பயம் இருக்கு, ஏன்னா இவ்வளவுதான் போலீஸ்ல மாட்டி விட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த பால். அதுக்கேற்ற மாதிரி அந்த பாலோடைய ஒரு ஆள் வந்துட்டு மீனாவுடைய அப்பாக்காரை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறான். இதை வந்துட்டு அவன் ப்ரூஃபா பாலுக்காகவும் எடுத்து வச்சுக்கிறான். இவன் தான் பாலுடைய அசிஸ்டன்ட், ஓகேங்களா. சோ பாலுக்கும் அனுப்பிச்சிட. இப்ப மீனாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. இப்ப பால் மீனாவுக்கு கால் பண்ணி என்ன பண்றா, எம்மா தாயி உன் புருஷன் செத்து போயிட்டான், சரி ஓகே நீ நானும் வந்துட்டு இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிடலாம், ஒழுங்கா உன் பிள்ளையை கூப்பிட்டுட்டு வேற ஹவுஸ்க்கு அதாவது அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு இடம் இருக்கு போல இருக்கு, அந்த இடத்துக்கு வான்னு சொல்ல மீனாவும் என்ன பண்றா அந்த இடத்துக்கு போறான். ஆனா மீனா மட்டும் தனியா வரல, இங்கதான் ட்விஸ்ட், நம்ம ஹீரோவும் வந்திருக்கான் பிளஸ் ஹீரோயினோட அப்பாவும் வந்திருக்காங்க. சோ உடனே ஹீரோயினோட அப்பாவை பார்த்துட்டு பால் கடுப்பாய் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட டே இவன் தான் செத்துட்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டு வீடியோ அனுப்பிச்சல்லடா, அப்புறம் எப்படி இவன் உயிரோட வந்தான்னு சொல்லி கேட்க. அந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் தெரியுமா, அவன் அந்த இடத்துக்கு வரான். ஆக்சுவலி விஷயம் என்னன்னா இந்த பால் கூட இருக்கான் அந்த அசிஸ்டன்ட் பயலும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே அண்ணன் தம்பிங்க. ஆக்சுவலி இந்த பாலுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தது இவங்களுடைய அங்கிள், அதாவது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் பிளஸ் இவருடைய இப்போதைக்கு அசிஸ்டன்டா இருக்கல இவருடைய அங்கிள் தான். அந்த அங்கிள் தான் ஃபர்ஸ்ட்
வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்றதுக்கு ஆள் செட் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த அங்கிள் தெரியாதனமா ஹீரோயினுடைய அம்மாவை கொலை பண்ணியிருப்பான். இது தெரியாம வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு செம்ம கடுப்பாயி இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய லவரே நீ சாகடிச்சிட்டியாடான்னு சொல்லிட்டு அவங்க டைரக்டா போயிட்டு கரெக்டா அந்த அங்கிளையே கொலை பண்ணியிருப்பாரு. அந்த பழியை தூக்கி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு மேலே வந்துட்டு போட்டிருப்பாரு. அவனும் கொஞ்ச நாள் ஜெயில இருந்திருப்பான். இப்போ இதெல்லாம் வந்துட்டு அப்படியே பிளாஷ்பேக்ல போயிட்டு இருக்க. ஆக்சுவலி என்னன்னா இந்த செக்ரட்டரி காரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் காரன் அவன் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கார்ல பாம்பு செட் பண்றப்ப அவன் தம்பி காரனை பார்த்தாரான். டேய் அண்ணா நீ என்னடா இங்க பண்ற, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னுடைய ஓனர் தானா நம்மளுடைய அங்கிளை சாவடிச்சதுன்னு சொல்லிட்டு இவன் மொத்த உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி அவன் சாவடிச்சுட்டு என் மேல பழிய போட்டுட்டான்டான்னு சொல்ல அப்படியே அந்த இடத்துக்கு மீனாவும் வந்துடுறா, பிளஸ் நம்ம ஹீரோவும் வந்துடுறான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. இந்த மாதிரி என்ன கொலை பண்றதுக்கு வந்துட்டு பிளான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல இதுக்கேற்ற மாதிரி மீனாவும் வந்து உண்மையை சொல்லிடுறான். ஆக்சுவலி என்னன்னா இந்த பால் தான் வந்துட்டு என்ன வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஸ் சர்ஜரி எல்லாம் பண்ண வச்சா உங்ககிட்ட இருந்து சொத்தை ஆட்டையை போடுறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ண சொல்லலாம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி போறப்ப உங்களை கொலை பண்றது கூட அவன் வந்துட்டு ஆள்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான், தயவு செஞ்சு தப்பிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மீனா ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் இருக்கக்குள்ளே சொல்லிட்டான். இப்ப இதை எல்லாத்தையுமே சொல்லி முடிக்க அதுவும் இல்லாம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு கரெக்டா டிஸ்சார்ஜ் ஆகி கார்ல ஏறி இருப்பாரு போயிருப்பாரு. ஆனா கார் ஓட்டந்து நம்ம ஹீரோ. சோ ஹீரோ என்ன பண்ணிருக்கான், கரெக்டா வந்துட்டு கார்ல ஒரு வயல்வெளியில விட்டுட்டு ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோவும் அந்த காரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. கார்ல ஆள் இல்லாதப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பாம்பு செட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல வந்துட்டு காரை பிளாஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதுலதான் நம்ம ஹீரோயினோட அப்பா தப்பிச்சிருப்பாரு. இப்போ உடனே இந்த பால் விஷயத்தை கேட்டு ஆக்சுவலி என்னன்னா இந்த மாதிரி மீனா தான் வந்துட்டு மிங்க்ன்றது என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்டா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா சொல்ல சரி ஓகே இங்க பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு மீனா வந்துட்டு என் கூட வந்துட்டு இன்டிமேட் ஆயிருக்கா, அதுக்கான ப்ரூஃப்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்துட்டு அவனோட செக்ரட்டரி பொண்ணை கூப்பிடுறான், அதாவது அந்த லவ் பண்ற பொண்ணு. ஆக்சுவலி என்னன்னா இந்த இடத்துல இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா மீனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக்ரட்டரிய பக்கத்துல வச்சுட்டு தான் பால் கிட்ட பேசியிருப்பா. பால் கூட சொல்லியிருப்பான் இல்லையா இந்த மாதிரி நீ நானும் பிரான்ஸுக்கு ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு இவ இதை வந்துட்டு வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எடுத்து அந்த பொண்ணுக்கு காமிச்சு அவன் உன்னை உண்மையாவே லவ் பண்ணலாமா, ஆக்சுவலி என்னன்னா உன்கிட்ட என்னவா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு உன் கூட வெளிநாட்டுக்கு ஓடி போயிடலான்னு சொல்லியிருக்கான். ஆனா என்கிட்ட பாரு இந்த மாதிரி நானும் அவனும் வெளிநாட்டுக்கு ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான். அதனால வந்துட்டு அவன் உன்னையும் லவ் பண்ணல என்னையும் லவ் பண்ணல, நம்ம ரெண்டு பேருமே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன நீ காப்பாத்தனோனே இவ்வளவு அவன் மேல லவ் வச்சிருந்தனால அவன் தன்னை ஏமாத்துறான் பாலுன்னு தெரிஞ்சு இவன் என்ன பண்ண அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே, மீனா ஒண்ணு உன் கூட இன்டிமேட்லாம் எதுவும் ஆகலையே, ஏன் போய் சொல்ற, மீனாவை நீ ஜஸ்ட் மிங்க வந்துட்டு நீ ஜஸ்ட் மீனாவா மாத்தன அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவன் கடுப்பாயினா. ஆக்சுவலி இவன் இவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகிறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா, விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் இந்த பால் பயலும் வந்துட்டு பிசினஸ் பார்ட்னர்ஸ், ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அது யாருன்னா அவங்க தான் நம்ம ஹீரோயினோட அம்மா. பால் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட அம்மாவை லவ் பண்ணியிருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் நடுவுல போந்து ஹீரோயினோட அம்மாவை அவரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாரு. இதனாலதான் பால் கடுப்பாயிருப்பான். அது மட்டும் இல்லாம பிசினஸ்லயும் கொஞ்சம் நம்ம ஹீரோயினோட அப்பா இந்த பால் பையில ஏமாத்தி இருப்பாரு. அதனால தான் இந்த பால் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவை போட்டு தள்ளணும்னு நினைச்சிருப்பான். பிளஸ் வந்துட்டு அவனுடைய சொத்தை அவனுக்கே வேணும்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பான். இதுதான் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, அப்பதான் இவன் ஆல் செட் பண்ணப்பதான் அந்த அங்கிள் காரன் இருக்கான் தெரியுமா, அதாவது அந்த அசிஸ்டன்டோடைய அங்கிள் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டோடைய அங்கிள். அவர் வந்துட்டு அவரை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்ண அனுப்பினப்பதான் வந்துட்டு அவர் தெரியாதனமா ஹீரோயினோட அம்மாவை கொன்னதுனாலதான் அவரை கொன்னு அந்த பழிய ஹீரோடைய ஃப்ரெண்டு மேலே இந்த ஆள் போட்டிருப்பான். சோ இப்போ என்ன பண்ணா ஒழுங்கா வந்துட்டு நீ என்கிட்ட சரண்டர் ஆயிடு, நான் உன்னை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஹீரோயினோட தங்கச்சி மீனாவுடைய பையன் சொல்லிட்டு எல்லாருமே பிடிச்சிக்கிட்டு கடத்திட்டு அங்க வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்குள்ளே போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. சோ போலீஸ்காரங்களாம் சுத்தி வலிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பால் என்ன பண்ணா எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு அவனுடைய இன்னொரு இடத்துக்கு போயிட்டு ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்றதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா கன் எடுத்து நிக்க. இப்ப ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாரு, ஆக்சுவலி என்னன்னா இவன் கிட்ட இருந்து எப்படி அந்த சொத்து இப்போ நம்ம மீனா வந்துட்டு வாங்கி கொடுத்துருப்பா இல்லையா பால் கிட்ட, அந்த சொத்துடைய டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு இந்த பால் கிட்ட தான் இருந்திருக்கும். ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணாரு, இந்த மிங்கும் அதுக்கப்புறமா நம்ம பாலும் வந்து பாத்தீங்கன்னா மிங்க காப்பாத்தி இந்த பால் வந்துட்டு பாத்தீங்கன்னா வண்டியில ஏத்திட்டு போவோம் இல்லையா, அப்பதான் இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணி அந்த சொத்துடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாரு. இதனாலதான் வந்துட்டு மிங்குடைய மூஞ்சும் மாறி இருக்கும். சோ இந்த கடுப்புல தான் இவன் என்ன பண்ணிருப்பான், மிங்க மீனாவா மாத்தி அவர் லவ் பண்ற பொண்ணு தான் நம்ம ஹீரோயினோட அம்மா. சோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே மீனாவுக்கு சொல்லி அனுப்பி சோ இவருடைய லைஃப்ல மீனாவை என்டர் பண்ண வச்சு அவருடைய சொத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு லாஸ்டா ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்ணணும்னு இந்த பால் ட்ரை பண்ணியிருக்கான் போல இருக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் சொதப்பல்ல போய் முடிஞ்சிருக்கு. பிளஸ் நம்ம ஹீரோவும் என்ன பண்ணா அங்க இருந்து கரெக்டா நம்ம ஹீரோயினை கூட்டு போன இடத்துக்கும் வந்துடான் ஹீரோவும். அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டும். இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பால் பையன் என்ன பண்ணா ஹீரோயினை ஷூட் பண்ண வரப்ப ஹீரோயினோட அப்பா நடுவுல வந்து ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை போடுங்க. ஹீரோயினோட அப்பா கையில கன் ஷூட் பட்டுடுது. ஆனா இந்த பால் என்ன பண்ணா ஹீரோயினோட அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சி மீனாவுடைய பையன் இவங்க மூணு பேருமே கடத்தி வேற ஒரு
இடத்துக்கு கூட்டு போய் கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணக்குள்ள ஹீரோயினோட தங்கச்சி வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாம, டேய் எங்க அம்மா உன்னெல்லாம் லவ் பண்ணிருக்கவே மாட்டான், நீ எவ்வளவு ஒரு வந்துட்டு கேவலமான ஆள் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட. இந்த பால் கடுப்பாய் என்ன பண்ணா, ஹீரோயினோட தங்கச்சியை ஷூட் பண்ணலான்னு வரக்குள்ள ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணா, பாலை சுட்டுறான். அவனுக்கும் கையில தான் அடிப்படுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயினோட தங்கச்சி, மீனாவுடைய பையன், இவங்க 3 பேருமே போயிட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் கிட்டையும் மீனாவுடைய அதாவது பையன் கிட்டையும் வந்து சோ இவங்க 3 பேரையுமே காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போலான்னு பாக்குறப்ப கரெக்டா பால் பாத்துறான். இப்ப பாலுக்கும் நம்ம ஹீரோக்கும் செம்ம சண்டை நடக்குது. 2 பேருமே கையில வச்சிருக்க துப்பாக்கியால சுட்டுக்கிறாங்க. ஆனா 2 பேருக்குமே ஒன்னும் ஆகல. லாஸ்டா 2 பேருடைய கையில இருக்க துப்பாக்கிக்கான புல்லட்ஸுமே தீந்துடுது. இப்ப ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயின் கிட்ட போயிட்டு இங்க பாரு தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடிடுன்னு சொல்லிட்டு இப்ப டைரக்டா நம்ம ஹீரோவே பால் கிட்ட போயிட்டு சண்டை போடுறான். இப்ப பால் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு ஷார்ப்பான ஒரு இது கம்பி மாதிரி இருக்கு. அந்த கம்பியில நம்ம ஹீரோவை பிடிச்சு தள்ளி விட்டு கொலை பண்ண ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றா, நகர்ந்துடுறான். அதுக்கு பதிலா இந்த பாலே வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல இருந்து அந்த கம்பியில விழுந்து அதுல குத்தி அதே இடத்துல மர்கையா சாலா அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு லாஸ்டா வந்துட்டு போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. அப்புறமா அந்த செக்ரட்டரி பொண்ணு தான் காதலிச்சு அந்த பாலை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹீரோவை வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் பாத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஹீரோயின் ஹீரோக்கு வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஏமா பேஷண்ட்டை பார்க்க வந்தா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, அவங்க கிட்ட இருக்க ஃப்ரூட்ஸை ஆட்டையை போட்டு திங்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல வரா. நம்ம ஹீரோயினும் அமைதியா இருக்காங்க. ஆனா ஹீரோ எதுவுமே பண்ணாம பின்னாடி நவுந்துற. இந்த கூத்து எல்லாத்தையுமே நம்ம கன்னும் அதுக்கப்புறம் ஹீரோயினோட தங்கச்சியும் வெளியே நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுறான். ஆனா கண்ணுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினோட தங்கச்சி நீ ஒன்னும் கவலைப்படாத, அஸ் அ ஃப்ரெண்டா நான் எப்பயுமே உன் கூடவே இருப்பேன், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா இவங்க 2 பேர் லவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல பாவம். சரி ஓகே, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு, சரி ஓகே நீ இந்த மாதிரி பால் சொல்லி தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா என் மேல உனக்கு ஒரு அளவு கூட வந்துட்டு ஒரு கடுகளவு கூட லவ் வரவே இல்லையா, நான் இப்பயும் சொல்றேன் எல்லாத்தையுமே மறந்துடலாம், ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப நடந்தது வரைக்கும் எல்லாத்தையுமே மறந்துடலாம், நீ என் கூட வாழ்றியா அப்படின்னு சொல்ல அப்படியே வந்துட்டு நம்ம மீனா என்ன பண்றா, ஹீரோயினோட அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு ஓகே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறா. பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த ஆல்ரெடி இந்த செக்ரட்டரி பொண்ணு கிட்ட பாலும் மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா இன்டிமேட் ஆகிற வீடியோஸ் போட்டோஸ் இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே மீனா என்ன பண்றா, நல்ல ஒரு பெரிய அமௌண்டா கொடுத்து அந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு அமௌண்டா கொடுத்து இவளுடைய எதிரான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வீடியோஸ் என்னென்ன இருக்கும் அது எல்லாத்தையும் இவன் வந்துட்டு வாங்கிக்கிறான். ஸோ லாஸ்டா இவங்க 2 பேர் கை குலுக்கிட்டு ஒருத்தர் பிரிஞ்சும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா உயிர் எழுதிட்டு இருக்காரு. ஏன்னா மனுஷனுக்கு ஆல்ரெடி சர்ஜரி நடந்துருச்சு இல்லையா, இப்ப டேப்லெட்ஸ் வேற போட்டுட்டு இருக்காரு. அதனால இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி எனக்கு அப்புறம் என்னோட உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா மீனா தான் கம்பெனியை பாத்துக்கணும்னு சொல்ல இதை மீனா ஒட்டு கேட்டுறான். ஆனா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினோட அப்பா மீனாவும் 1 வருஷம் தான் பாத்துக்கணும், அதாவது என்னோட பொண்ணு தான் வந்துட்டு அதுக்கப்புறமா பாத்துக்கணும்னு சொல்ல மீனாவுக்கு செம்ம கடுப்பா அது புரியல. ஆக்சுவலி என்னன்னா அவருடைய சொத்தா ஒரு பொண்ணு கொடுக்குறாரு. இதுல பாத்தீங்களா மீனா இவ்வளோ ஃபோர்ஜரி வேலை பண்ணியும் பாவம் மனுஷன் பரவாயில்ல மீனாவை ஏத்துக்கிட்டாலும், ஆனா இப்ப மீனா என்ன தெரியுமா நினைக்கிறா, ஹீரோயினோட அப்பாவை போட்டு தள்ளிட்டு மொத்த சொத்தையும் ஆட்டையை பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பா கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா சும்மா லேஸ்பட்ட ஆள் கிடையாது போல இருக்கு. இவர் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. மீனா போயிட்டு அந்த செக்ரட்டரி பொண்ணை பார்த்து அவரோட ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டதுக்கு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட அப்பா போயிட்டு பால் சொன்னா இல்லையா மீனாவுக்கும் பாலுக்கும் அஃபேர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உண்மையாவே அந்த மாதிரி இருந்துச்சாமா தயவு செஞ்சு சொல்லுமான்னு சொல்லிட்டு நல்லா இந்த பொண்ணுக்கு ஒரு நிறைய காசை கொடுத்து கேட்க இந்த பொண்ணும் சரி ஓகே நான் உண்மையை சொல்லிட்டேன், உண்மையாவே 2 பேருக்குமே அஃபேர் இருந்துச்சு, 2 பேருமே அப்படி இப்படி இருந்தாங்க தான், ஆனா என்கிட்ட அந்த ப்ரூஃப் எல்லாம் எதுவுமே இல்லை, ஏன்னா மீனா அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான்னு சொல்ல ஹீரோயினோட அப்பாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் சீன்ல நம்ம ஹீரோடைய போட்டோஸா பாத்துக்கிட்டு இருக்கக்குள்ள லாஸ்டா அதுல பேட்டோடைய ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. பிகாஸ் ஏன்னா பேட் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் காஃபி ஷாப்புக்கு போயிட்டு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா, அப்போ அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பியிருப்பான். அந்த செல்ஃபியில ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு முன்னாடி தான் எடுத்து அந்த செல்ஃபி அனுப்பியிருப்பான். அந்த ரெஸ்டாரண்ட்ல ஹீரோடைய காரும் இருந்திருக்கும், அதாவது நம்ம பேட்டோடைய காருக்கு பின்னாடி ஹீரோடைய காரும் இருந்திருக்கும். ஆனா விஷயம் என்னன்னா அந்த காருக்குள்ள உட்கார்ந்துருக்கிறது நம்ம ஹீரோ கிடையாது, ஏன்னா பேட்டை ஆக்சிடென்ட் பண்ணது ஹீரோ மீனா தானே, மிங்கா இருந்த மீனா தானே. சோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. உடனே இந்த விஷயத்த போயிட்டு கன்னு கிட்ட வந்துட்டு சொல்றான், இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணலன்னு நினைக்கிறேன், ஏன்னா அன்னைக்கே ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து இந்த மாதிரி பேட் எனக்கு செல்ஃபி எடுத்து அனுப்புனா அதுல பாருங்க இந்த மாதிரி கார் உள்ள ஹீரோ இல்ல, ஆனா ஹீரோடைய கார் தான் இருக்கு, ஆனா அந்த கார்ல உட்கார்ந்துருக்கிறது மிங்க் உட்கார்ந்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஏதோ ஓரளவுக்கு வந்துட்டு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. இப்ப அந்த போட்டோல அதாவது நம்ம பேட் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை அங்க இருந்து சொல்லிட்டு அவங்க அம்மா பாக்கிறதுக்காக போனா இல்லையா, அப்ப கையில ஒரு பொக்கே ஒண்ணு வச்சிருப்பான். அந்த பொக்கேவுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு ஹீரோயினும் பேட்டும் அந்த அட்ரஸுக்கு போயிட்டு செக் பண்றாங்க. அங்க ஏதாவது சிசிடிவி கேமரா
கிளியரா இருக்கா ஏதாவது செக் பண்ணலான்னு செக் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பாலுடைய வீட்டுக்கு மீனா என்ன பண்றா வந்து அந்த விஷ மருந்து இருக்கு தெரியுமா அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினையும் கண்ணையும் தான் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்ல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு இவங்களுடைய கார் டேஷ்போர்ட்ல இருக்கிறது கூட நம்ம ஹீரோ வந்துட்டு கார்ல இருந்த அந்த கேமராஸ் எல்லாம் எடுத்துட்டான் இல்லையா, அதனால ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மீனா என்ன பண்றா அந்த விஷ மருந்தை எடுத்துட்டு வந்துட்டா இல்லையா அதை வந்துட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறா நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு. ஒரு மாத்திரையா கொடுத்துட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த மாத்திரையை தொடர்ந்து இவர் 2 நாள் போட்டாரு அப்படின்னா அவ்வளவுதான் இவர் செத்துருவாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த குடும்பமே உட்கார்ந்து நைட்ல டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கூட இந்த மீனா கொஞ்சம் கூட பயப்படாம அந்த மருந்தை எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கா. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம மீனா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு மருந்து கொடுக்க போறப்ப அவளுடைய பையனே வந்து தடுத்து விட்டுறான், அதாவது இடிச்சு விட்டுறான். இதுல மருந்து கீழே விழுந்துட்டு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா மருந்து எடுத்து உள்ள வச்சு ஆனா ஹீரோயினோட அப்பா கொடுத்துட்டு சரி வாங்க போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு போறப்ப ஹீரோ என்ன பண்ணா கீழே ஒரு மாத்திரை விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை எடுத்து மீனா கிட்ட கொடுக்க போவ கண்ணு கரெக்டா அந்த மாத்திரையை வாங்கிட்டு மாத்திரையோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்ணு தானே மாத்திரையை கொடுத்துருப்பா. ஆனா மீனா வந்துட்டு இல்ல அந்த மாத்திரை தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுடா. ஹீரோயினும் சரி ஓகே கீழே விழுந்த மாத்திரை இருக்கு கீழே போட்டுரு கண்ணுன்னு சொல்ல ஹீரோ அந்த மாத்திரையை வாங்கிட்டு நான் கீழே போட்டுறேன்னு சொல்லி வாங்கிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோக்கு என்னவோ ஒரு டவுட் அந்த மாத்திரையை ஊத்து பார்த்துட்டு இருக்க. அப்படியே சீன் கட் பண்ணி நம்ம கண்ணு என்ன பண்ணா இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா பேட்டுக்கு அந்த ரோட்டுக்கு பக்கத்துல ஒரு இது ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு அதோடைய சிசிடிவி ஃபுட்டேஜை நான் தேடிட்டு இருக்கேன் நான் தேடி உனக்கு சொல்றேன்னு சொல்ல ஹீரோயினும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் பேட்டுடைய கல்லறைக்கு ஒரு தடவை போனப்ப மிங்குமே அந்த கல்லறையில இருந்து வந்துட்டு போயிருப்பா. அப்ப ஹீரோயின் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே அவ வேற ஏதாவது ஒரு கல்லறை கூட வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இல்ல எனக்கு தெரியல ஆனா அவ பேட்டுடைய கல்லறை கூட வந்திருக்கலாம்னு சொல்ல உடனே நம்ம கண்ணு என்ன சொல்றா ஒருவேளை ஹீரோ வந்துட்டு ஜெயில இருக்கனால கில்ட்டினஸ்ல பேட்டுடைய கல்லறைக்கு வந்து பூ வச்சிருக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரூஃப் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு சொல்லிட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு மீனா கிட்ட இது உண்மையாவே ஹீரோடைய பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்க மீனா ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகுறா. இப்போ வந்து ஹீரோயினோட அப்பா இல்லமா நான் நார்மலா தான் கேட்டேன் ஏன்னா இப்ப நான் அவனுடைய பையனா வந்துட்டு நான் வளர்த்துட்டு இருக்கேன் என்ன அவன் அப்பான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஹீரோ தான் வந்துட்டு தன்னுடைய அப்பான்னு தெரிஞ்சா அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான் இல்லையா அதுக்காக கேட்டேன்னு சொல்ல மீனா அப்படியே நார்மல் ஆயிடுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கண்ணு வந்து பாத்தீங்கன்னா மீனா நம்ம ஹீரோயினோட அப்பா எல்லாரும் வந்துட்டு பீச்ல இருந்தாங்க இல்லையா அப்போ வந்துட்டு கண்ணு என்ன சொல்றான் இந்த மாதிரி நம்மளுடைய கம்பெனியோட ஷேர்ஸை மீனா அவங்களுடைய பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்காங்க. அதுவும் எப்பயில இருந்துன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்ப நம்ம மீனா கம்பெனி ஜாயின் பண்ணாலும் அப்பயில இருந்தே ஷேர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பேர்ல அவங்க மாத்திட்டு இருக்காங்க. அதோட டீடைல்ஸ் எல்லாம் இந்தாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு மீனா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசலான்னு போகல. ஆனா மீனாவுடைய பையன் மார்க் வந்து பாத்தீங்கன்னா அம்மா எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வர ஹீரோயினோட அப்பாவால அதை பேசவே முடியல. சரிமா நீ போய் பிள்ளையை பாருமா போமான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அனுப்பிச்சு வச்சிடறாரு. அவளும் அங்கிருந்து வெளியே போயிடா. சோ இன்னி இவளுக்கு தெரியல அவளுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பேர்ல மாத்திட்டு இருக்காது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ரெசார்ட்ல உட்காந்து இந்த மாதிரி கண்ணு சொன்னா இல்லையா இந்த மாதிரி கன் அதாவது பேட்டுக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்ப பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பத்தின எல்லாத்தையுமே கூகுள்ல இவ சர்ச் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இந்த நேரம் பார்த்து ஹீரோ என்ன பண்றா ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்குறதுக்காக வரா. ஹீரோயின் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு பேப்பர்ல சைனை போட்டு இன்னொரு பேப்பர்ல போடல போல இருக்கு. ஹீரோ மறுபடியும் ரூம்ல வந்து பார்க்க ஹீரோயினை காணோம். ஆனா நம்ம ஹீரோயின்ல அந்த லேப்டாப் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா கன் அந்த பேட்டோட ஆக்சிடென்ட் பத்தி அதை நம்ம ஹீரோ பாத்துறான். பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு வளைவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு வெளியே வர ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் கண்ணு கூட வெளியே போயிடுறாங்க. எங்கன்னா ஒரு லாயரை பார்க்கறதுக்காக தான் போயிருக்காங்க. ஏன்னா பக்கத்து தெருவில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு தெரியுமா அந்த கேஸை இவர் தான் எடுத்து டீல் பண்ணியிருப்பாரு. அதோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இவர்கிட்ட இருந்திருக்கும். அதுல ஏதாவது வந்துட்டு வீடியோ கிளிப் ஏதாவது தெரியுமான்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் கண்ணும் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் இங்க வந்திருப்பாங்க. அவர்கிட்டயும் கேட்க என்கிட்ட நிறைய வீடியோ கிளிப் இருக்கு நீங்க வந்துட்டு வந்து பாருங்கன்னு சொல்லிட. இன்னொரு பக்கம் மீனா என்ன பண்றா எப்பயும் போல வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவுக்கு அந்த விஷ மருந்து கொடுத்துட்டு இருக்க. லாஸ்டா இவரும் கேட்டுறாரு சரி ஓகே இப்பயாவது அதை பத்தி பேசலான்னு சொல்லிட்டு மீனா கிட்ட பேசலான்னு வரக்குள்ள அவருக்கு திடீர்னு வலி போந்துட்டு ஆனா இந்த மீனா அப்படியே கேர் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. போங்க ரூம்ல கொண்டு போங்க இவரை அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்ல அப்பயும் அவரால் ஆஃபீஸ் விஷயத்தை பத்தி பேச முடியல. இப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாயர் கிட்ட பேசிட்டு இருக்கா. கண்ணு என்ன சொல்றான் இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட தங்கச்சி காலேஜ் விட்டு வர நேரமாவது நான் அவளை பிக் பண்ணி வீட்டுல விட்டு வந்துறேன் நீ பாத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல ஹீரோயினுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து தெருவில் நடந்த அந்த இது அந்த ஆக்சிடென்ட்கான அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் கேக்குறாங்க சப்போஸ் இந்த 2 தெருவும் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகுது இல்லையா அதோடைய ஜாயிண்டிங்ல ஏதாவது வீடியோ ஃபுட்டேஜ் உங்ககிட்ட இருக்கா சார்ன்னு கேட்க இருக்குமா ஆனா அது எங்களுக்கு தேவைப்படலன்னு சொல்லிட்டு நான் என்னோட ரூம்ல வச்சிருக்கேன் இரு நான் போய் அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த லாயர் அங்க வந்து கிளம்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்ரட்டரி பொண்ணு கூப்பிட்டுருக்கா. இந்த செக்ரட்டரி பொண்ணு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியமாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என்னத்தையும் ஒரு விஷயத்த சொல்றா. இன்னொரு பக்கம் ரூமுக்கு வந்த மீனா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்துட்டு மருந்தெல்லாம் மறுபடியும் கொடுத்துட்டு இருக்கா. இவரும் அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு மீனா கிட்ட கடைசியா கேட்டுறாரு உனக்கு தெரியும்ல நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ் பேர்லயும் 20% மேல ஷேர்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு
கேட்க மீனா உடனே பதறிடுறா. ஏன்னா அவ தானே அந்த மாதிரி அதிகமா ஷேர்ஸ்லாம் வச்சிருக்கா. உடனே மீனா வந்துட்டு யார் அந்த மாதிரி வச்சிருக்கா அப்படின்னு ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்க ஹீரோயினோட அப்பா கடுப்பாயிடு. போய் சொல்லாத, உன்னோட பேர்ஸ்ல தான் கிட்டத்தட்ட 70% ஷேர்ஸ் வந்துட்டு நீ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்கள்ட்ட இருந்து நீ வாங்கி வச்சிருக்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இல்லீகல்னு உனக்கு தெரியாதான்னு சொல்ல உடனே மீனா அழுதுகிட்டு பால் மேல வந்துட்டு பழிய போடுறா. ஹீரோயினோட அப்பா கடுப்பாயி அவன் தான் செத்து போயிட்டான்ல, அவன் மேலே ஏன் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவன் செத்து போனதுக்கு அப்புறமா கூட நீ ஷேர்ஸை வாங்கியிருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு மீனா அப்படின்னு சொல்ல லாஸ்டா மீனாவும் இதுக்கப்புறம் எத்தனை தடவை நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கடைசியா அவளும் உண்மையை சொல்லிடுறா. நீங்க மட்டும் என்ன வந்துட்டு உங்க ஃபேமிலி மெம்பரா நீங்க நினைச்சீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஆனதுக்கு அப்புறமா உங்க கம்பெனி பிசினஸ் உங்க பொண்ணு தானே பார்க்கணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கீங்க, நான் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி தானே, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பையனுக்காகவும் எனக்காகவும் நான் என்ன ஹீரோயின் கிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு இருக்க சொல்லிங்களா, அவதான் என்ன இப்பவே மதிக்கிறது இல்ல, அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா ஷேர்ஸை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே ஹீரோயினோட அப்பா கடுப்பாயி இதுக்கப்புறமும் உன்னை நான் நம்பிட்டு இருக்க மாதிரி இல்லமா, ஏன்னா வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணேன், ஆனா நீ என்னுடைய லவ்வை எப்ப பார் முறிச்சுக்கிட்டே இருக்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்க, லைஃப்ல வந்துட்டு உன் கூட பயந்துகிட்டே என்னால வாழ முடியாது, உனக்கு ஒரு 30 மில்லியன் கொடுக்குறேன், நீ இங்க இருந்து போயிடு எங்க லைஃப்ல இருந்து பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்ல. ஆனா மீனா என்ன சொல்றா, என்ன 30 மில்லியனா, இருங்க உங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டே நான் இந்த விஷயத்தை வந்துட்டு நான் தான் ஷேர்ஸ் அதிகமா வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் பண்ண போறா. என்னன்னா இவர் 100 மில்லியன் கேட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட தங்கச்சியை நம்ம கண்ணு என்ன பண்ணா வீட்டுல கொண்டாந்து டிராப் பண்ண. அப்போ வேலைக்காரங்க என்ன பண்றாங்க, வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி குப்பையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கப்ப ஹீரோயினோட அப்பாவோட டேப்லெட்ஸ் கீழே விழுந்தது. இதை கண்ணு பார்த்துட்டு என்னது இதுல டேப்லெட்ஸ் நிறைய இருக்குன்னா, அப்போ வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவுக்கு இந்த மீனா பொண்ணு என்ன டேப்லெட் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கண்ணுக்கு ஒரு டவுட்டே வருது. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு உடனே ஹீரோயினோட தங்கச்சி அப்பா எப்பயுமே ஒரே ஒரு பாட்டில் மருந்து தானே வாங்குவாரு, அந்த பாட்டிலே இங்க இருக்குன்னா அப்ப அவ என்ன கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி யோசிக்க கண்ணுக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நேற்று நைட்டு கூட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை பார்த்துட்டு மாத்திரை அளவு பெருசா இருக்குன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, சோ கண்ணு புரிஞ்சுக்கிறான் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இதனால அவங்க ரெசார்ட்டுக்கு கிளம்புறப்ப ஹீரோக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி மீனா வந்துட்டு மாத்திரையை மாத்தி கொடுத்துட்டு இருக்கா, அப்பாவை பத்திரமா பாத்துக்கோ, மாத்திரையெல்லாம் கொடுக்காத மாதிரி பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி நம்ம ஹீரோ கால் பண்ண. ஆனா நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த செக்ரட்டரி பொண்ணுட்டு நம்ம ஹீரோ போயிருப்பான் இல்லையா, அந்த பொண்ணு பாலுடைய வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சு இங்க பாரு மீனா வந்துட்டு அந்த விஷம் இருந்து அவ எடுத்துட்டு போயிட்டு இருக்கா பாலுடைய வீட்டுல இருந்து, இது எதுக்கு என்ன பண்றான்லாம் தெரியாது, சப்போஸ் இது வந்துட்டு யாராவது சாப்பிட்டாங்கன்னா 2 நாளைக்குள்ள அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்து பிரைன் டெட் ஆகி அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்ல ஹீரோக்கும் ஞாபகம் வந்தது. ஏன்னா நேற்று நைட்டு அந்த மீனா பொண்ணு கீழே வந்த மாத்திரை போட்டப்ப மீனா அர்ஜென்ட்டா ஹீரோ கிட்ட இருந்து வாங்கியிருப்பா. இதனால ஹீரோவும் டவுட் பட்டுட்டான். இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம மீனா கிட்ட ஹீரோயினுடைய அப்பா என்ன சொல்றாரு, சரி ஓகே உனக்கு நான் 100 மில்லியன் பணம் தானே கொடுக்குறேன், ஆனா எங்க வாழ்க்கையில இருந்து போயிடுன்னு சொல்ல கண்டிப்பா நான் போயிடுவேன், ஹீரோ கூப்பிட்டுட்டே நான் போயிடுவேன், ஏன்னா ஹீரோ ஒரு ஆள் தான் என்ன லவ் பண்ணா, நீங்க எல்லாரும் என்ன ஜஸ்ட் யூஸ் தான் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்ல என்ன ஹீரோ கூட்டு போறியா, என் பொண்ணு ஹீரோவை லவ் பண்றா, நீ ஹீரோவெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, நீ அவனை கூட்டிட்டு போறதா நான் உன் மேல கேஸ் கொடுத்துருவேன்னு சொல்ல மீனா கடுப்பாயிரா. அப்ப நீயுமே ஜஸ்ட் என்ன யூஸ் தானே பண்ணிட்டு இருந்த, நீ என்ன லவ்வா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மீனா கடுப்பாய் என்ன பண்ண ஹீரோயினுடைய அப்பாவோட செஸ்ட்ல அடிச்சதா, அதாவது ஹார்ட்ல அவருக்கு எப்பயும் போல பிக்ஸ் ஆரம்பிச்சிருது. பாவம் மனுஷன் அப்படியே பதறி போயிட்டு கீழே துடிச்சிட்டு இருக்காரு. போன் எடுக்கலான்னு போனா ஆனா இந்த மீனா படுப்பாவி என்ன பண்றா, இரிட்டேட்டிங் இடியாப்போம் அப்படியே ஹீரோயினோட அப்பா கையிலே காலை வச்சு போன் எடுக்காத முடியாத மாதிரி வந்துட்டு பண்ணி விட்டுறா. இவளை பார்க்கறப்ப எனக்கு செம்ம கடுப்பாகுது. இது வரைக்கும் நான் எந்த டிராமாவையும் பார்த்துட்டு எந்த ஒரு கேரக்டரையும் திட்டினதே கிடையாது. இவளை பார்க்கறப்ப என்னமோ தெரியல எனக்கு பத்திக்கிட்டு வருது எனக்கு. ஸோ இவன் என்ன பண்ணா, நீ உயிரோட இருந்தா இதெல்லாம் செல்லுபடி ஆகாது, இந்த இடத்துல நான் இல்லாத மாதிரி நான் எனக்கு வந்துட்டு ப்ரூஃப் ரெடி பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. ரூமை பூட்டி விட்டுட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணா அங்க ரெசார்ட்டுக்கு வந்து மீனாவுடைய கையை பிடிச்சி என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல மீனா என்ன நினைச்சுக்கிறா, ஒரு வேலை ஹீரோயினோட அப்பாவை இந்த மாதிரி பண்ணதுதான் ஹீரோ சொல்றானு சொல்லிட்டு இல்ல நான் ஒன்னும் அவரை பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள அதுக்குள்ளேயே அங்கிள் ஆண்டி வந்து ஹீரோயினோட அப்பாவுக்கு அங்க ஃபிக்ஸ் வந்துருச்சு, ஆனா வந்துட்டு ரூம் மூடி இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வாப்பான்னு சொல்ல ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. ஹீரோ உடனே அங்கிள் ஆண்டி கிட்ட மீனாவை இங்க இருந்து போக விடாதீங்க, நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு போவேன். இப்ப அங்கிள் ஆண்டி வந்து மீனாவை பிடிக்கலான்னு பார்க்க மீனா என்ன பண்றா, அவங்களையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓட. இப்ப ஹீரோ ரெசார்ட் குள்ள போயிட்டு ரூமை திறந்துட்டு போய் பார்த்தா ஹீரோயினோட அப்பா ஃபிக்ஸ்ல அங்க மயங்கி கிடக்குறாரு. ஹீரோ உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுறான். இங்க மீனா என்ன பண்றா, அப்படியே போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு இவர்கிட்ட இருந்தாங்களே லாயர் கிட்ட, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு தெருவுடைய ஒரு எண்டிங் ஃபுட்டேஜ் ஒன்று கிடைச்சிருக்கும். அதுல பார்க்க பக்காவா தெரிஞ்சிடுது அன்னைக்கு நைட்டு ஹீரோ வண்டி ஓட்டல, மிங்க் தான் ஓட்டி இருக்கா. அப்ப மிங்க் தான் வந்துட்டு பேட்டை சாவடிச்சிருக்கான்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வந்தது. இப்ப ஹீரோயின் செம்ம கடுப்புல மீனாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி நீ என்ன வேலை பண்ணிருக்க, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, நீ தாண்டி பேட்டை ஆக்சிடென்ட் பண்ண, உன்னை இருடி நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல ரெசார்ட்டுக்கு போவேன். ஆனா இங்க மீனா வந்துட்டு பயந்துகிட்டு இல்ல நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா பாருங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ரெசார்ட்டுக்கு தானே போயிட்டு இருக்காங்க. இவ ரெசார்ட்ல இருந்து வந்திருக்கா. ஹீரோயின் மீனாவுடைய காரை பாத்துறாங்க. பார்த்துட்டு மீனாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க மீனாவும் செம்ம கடுப்புல வந்துட்டு காரை செம்மையா ஃபாஸ்டா ஓட்டிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோக்குமே நல்லா தெரிஞ்சிருச்சு மீனா இந்த மாதிரி வந்துட்டு தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு கண்ணையும் அதுக்கப்புறம் ஹீரோயினோட தங்கச்சியும் நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க, நான் மீனாவை போய் தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து கார் எடுத்துட்டு மீனாவுக்கு கால் பண்ண. மீனா உடனே இங்க பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வந்துட்டு எந்த தப்பும் பண்ணல, நான் போனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடா. இந்த நேரத்துல நம்ம ஹீரோக்கும் மறுபடியும் ஹீரோயினோட தங்கச்சி கால் பண்ணி அப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் இல்லையா, அவ மருந்து
என்ன மருந்து கொடுத்துருக்காலோ அதோடைய பாட்டில் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, அது ரெசார்ட்ல இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரியா ப்ளீஸ், சர்ஜரி வேற பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோ இப்ப மீனா பக்கமா ஃபாலோ பண்ணிட்டு போவாம மறுபடியும் ரெசார்ட் பக்கமா ஓடுறான். ஏன்னா அந்த பாட்டில் இருந்தாதான் அவங்களுக்கு அங்க இது பண்ண முடியும் போல இருக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதனால வந்துட்டு ஹீரோ ரெசார்ட்டுக்கு போவ இங்க மீனா என்ன பண்றா, ஒரு காட்டு பகுதியில காரை நிப்பாட்டிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்க்க நம்ம ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே நில்றின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே ஓட ஹீரோ லாஸ்டா ரெசார்ட்டுக்கு வந்து அந்த மருந்தை வாங்கிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் மீனாவை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ண, நீ தானே அவனை ஆக்சிடென்ட் பண்ணன்னு சொல்ல மீனா உடனே ஹோ அந்த பழைய விஷயத்தை பத்தி கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மீனா ஒரு விஷயத்த சொல்றா. நம்ம ஹீரோயின் கடுப்பாயிராங்க, உனக்கு ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஹீரோ மேல ஏண்டி இந்த மாதிரி தப்பு போட்டேன்னு சொல்ல மீனா உடனே நான் ஒன்னு அவனை ஜெயிலுக்கு போக சொல்ல, ஓகேவா, அவனாதான் ஜெயிலுக்கு போறேன்னு சொன்னா, அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் வேணும்னா உன்னோட பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு கொலை பண்ணல, அது மட்டும் ஒன்னு தெரிஞ்சுக்கோ, அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டே கிடையாது, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மீனா ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. பேட்டும் மீனாவும் சின்ன வயசுல இருந்தே டேட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் பேட்டோடைய அம்மாவுக்கு பிடிக்காதனால பேட்டை ஃபாரினுக்கு படிக்க அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்ச நேரம் கேப் விழுந்திருக்கும். அந்த கேப்ல தான் மீனா ஹீரோவை லவ் பண்ணியிருப்பா. பேட்டும் வந்துட்டு ஃபாரின்ல இருந்து வந்து போட்டோகிராஃபியா மாறி இருப்பான். அதுக்கப்புறமா தான் ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு நம்ம பேட்டும் மீனாவும் வந்துட்டு அது மீனாவும் இல்ல அப்ப மிங்க்னு சொல்லிட்டு பேர் இருந்தது இல்லையா, பேட்டும் மிங்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப நடந்ததை காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அங்க குடிபோதையில பேசிட்டு இருக்க, இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிட்டோம்ல, நீ என்ன மறந்துட்டியான்னு சொல்லிட்டு நம்ம பேட்டு மிங்கு கிட்ட கேட்க, மிங்கும் ஆமான்னு சொல்ல, நீ என்ன மறந்துட்டேன்னா நான் கொடுத்த ரிங்க மட்டும் எதுக்குமா போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பேட் சொல்ல, ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, நம்ம ரெண்டு பேருடைய பேர்ஸையும் நம்ம ஏமாத்தி நம்ம ரெண்டு பேரும் அஃபேர் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மீனாவும் அதாவது மிங்கும் நம்ம பேட்டும் முடிவு எடுத்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ இப்போ மீனா அழுதுகிட்டே சொல்றா, இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு ஒன்று தெரியுமா, உன் கூட அவன் பகல்ல எல்லாம் இருப்பான், நைட்டு ஃபுல்லா அவன் ஏன் கூட இருப்பாண்டி, அது மட்டும் இல்லாம நான் நிறைய தடவை வந்துட்டு பார்த்தேன்னா இந்த மாதிரி வந்துட்டு அவன் நைட் அவன்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கு கூட ஹீரோடைய பையன்லாம் கிடையாது, பேட்டோடைய பையன் தான் சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே நம்ப மாட்டேன்றாங்க. நீ நம்பலாம் வேணா பேட்டோடைய அம்மா கிட்டே போய் கேட்டுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அழுவா. நம்ம ஹீரோயின் செமையா கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஹீரோயின் என்ன நினைச்சிருப்பாங்க, பேட் ரொம்ப நல்லவன், பேட் நம்மள லவ் பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ அதுவே இல்லைன்னொடனே செம்ம கடுப்பாவது. ரெண்டு பேருமே வரவலையை பிடிச்சிட்டு சண்டை போடுறாளுங்க பாருங்க. ஆனா பாவம் நம்ம ஹீரோயின் தான் சம்மடி வாங்குறாங்க. இப்ப மீனா என்ன சொல்றா, ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே அதாவது உன்னுடைய அப்பா சரி, ஹீரோ சரி, பேட் சரி, எல்லாருமே உன்னதாண்டி லவ் பண்ணாங்க, அதனால தாண்டி ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, இப்ப வந்துட்டு மீனா பிரெக்னென்ட் ஆனா தெரியுமா, அந்த விஷயத்த பேட் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அன்னைக்கு நைட்டு போயிருப்பா. ஆனா பேட் என்ன சொல்லியிருப்பா, நீ தான் ஹீரோ கூடயும் இருந்தல்ல, அப்ப அவன் மூலியமா கூட நீ பிரெக்னென்ட் ஆயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, மீனா என்ன சொல்றா, இல்ல நான் அவன் கூட இது வரைக்கும் ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்ததே கிடையாது, நீ தான் இதோடைய அப்பான்னு சொல்ல. ஆனா பேட் நம்பாம அங்கிருந்து கிளம்பிருப்பான். அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோடைய கார் எடுத்துக்கிட்டு இந்த மிங்கு பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா. ஸோ பேட்டும் என்ன பண்ணுவா, அவங்க அம்மாவுக்காக வந்துட்டு பொக்கே எல்லாம் வாங்கிட்டு ஹீரோயினுக்கு ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பிட, ஹீரோயினும் கரெக்டா அவங்களுடைய வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பேட் கிட்ட பேசிட்டு இருக்க. அப்பதான் ஆக்சுவலி பேட் தெரியாதனமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணுவான் பாருங்க. அப்ப வந்துட்டு உண்மையாவே இந்த மீனா தெரியாம பண்ண ஒரே ஒரு விஷயம் இதுதான், மீனா கொண்டு வந்து காரை பேட்டோடைய வண்டியில இடிச்சுதா, பேட்டோடைய வண்டியும் போயிட்டு ஒரு மரத்து மேல மோதி சம பெரிய ஆக்சிடென்ட்டா மாறி இருக்கும். பயந்துல இவ வெளியே வந்து பாக்குறான். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஹீரோயினோட போன் இருந்திருக்கும். ஆக்சுவலி ஹீரோயினுக்கு இவன் கால் பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அப்ப ஹீரோயினோட போட்டோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மிங்க் பாத்திருப்பேன். ஹீரோயினோட போனை கட் பண்ணி விட்டுட்டு ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரமா வான்னு சொல்ல, ஹீரோ நீ ஒன்னும் பயப்படாத நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி அது கொஞ்சம் ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் இல்லையா, அதனால ஹீரோ போறதுக்கும் ஒரு மணி நேரம் ஆயிருக்கும். ஆனா இந்த கேப்ல பேட் உயிரோடு தான் இருந்திருப்பா. இவன் நினைச்சிருந்தா ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருக்கலாம். இப்ப கூட ஹீரோயின் அதான் கேக்குறாங்க, ஏண்டி அவன் தான் சாவல, அவன் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருக்கலாம்னு சொல்ல, சாவல தான் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருந்தா அவன் வந்துட்டு கண்டிப்பா உயிரோட வந்தானா என்ன கொண்டு போட்டிருப்பான், என் பையன் என்னோட குழந்தையும் கொண்டு போட்டிருப்பான், எனக்கு என்னோட குழந்தை வேணும், அதனால தான் அவன் அப்படியே விட்டுட்டேன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம கண்ணு கால் பண்ணி ஹீரோ கிட்ட இந்த மாதிரி மீனாவுடைய வண்டியும் ஹீரோயினோட வண்டியும் ஒரே லொகேஷன்ல இருக்கு, சீக்கிரமா போய் பாருன்னு சொல்ல, ஹீரோவும் பயந்துகிட்டே என்ன பண்ண அந்த லொகேஷனுக்கு போயிடுறான். ஸோ காட்டுக்குள்ள நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்க, இங்க உள்ளுக்குள்ள காட்டுக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கும் மிங்குக்கும் செம சண்டை நடந்துட்டு இருக்கு. இதுல மிங்க் என்ன பண்ணா, இதுக்கப்புறமும் நீ உயிரோட இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் இந்த மாதிரிலாம் பண்ணாதடின்னு சொல்ல, ஹீரோ அங்க கத்திக்கிட்டே வரான். ஹீரோயின் போச்சு, ஹீரோ வந்துட்டா இப்படி மாட்ட போறேன்னு சொல்ல, உடனே மீனா என்ன பண்றா, ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஐயோ படுபாய், மலையில இருந்து தள்ளி விட்டுட்டா. ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோயின் கரெக்டா கம்பியை பிடிச்சிட. அப்ப கூட இந்த இடியாப்ப மூஞ்சி என்ன பண்றா, ஹீரோயினுடைய கையை பிடிச்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவளுடைய சப்பலாலே உதச்சு ஒரு கையை உதச்சிடுறா, இன்னொரு கையை உதச்சா ஹீரோயின் விழுந்துருவாங்க. ஆனா நல்ல வேலை கரெக்டா ஹீரோ வந்துட்டான். மிங்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்தி மேலையும் கூட்டு வந்துடான். அப்ப ஹீரோயின் சம பயத்துல ஹீரோ கிட்ட இந்த மாதிரி மார்க்கனுடைய பையன் இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனா அதுக்குள்ள மறுபடியும் இந்த மீனா என்ன பண்றா, கட்டையை வச்சு நம்ம ஹீரோயினை மண்டையில அடிச்சுட்டு பைத்திய மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கடி, இந்த மாதிரி பண்ணாத, நீ ஒழுங்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போய் ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல, உடனே வந்துட்டு இல்ல இதுக்கப்புறம் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், ப்ளீஸ் நம்ம குழந்தைய வந்துட்டு
வந்துட்டு யார் வளர்ப்பா, பாவம் இல்ல அவன் அம்மா இல்லாம வளருவான், தயவு செஞ்சு என்ன ஒரே ஒரு தடவை மட்டும் விட்டுட்டு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கெஞ்ச ஹீரோவும் இவ குழந்தைய பத்தி பேசினோன்னே வேற வழியே இல்லாம சரி போய் தொலை கன்றாய் பூச்சோலேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்ப போகக்குள்ள கூட நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி நான் போறேன் பின்னாடியே நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். எனக்கு செம்ம கடுப்பாவது இவன் மேல. ஸோ இவளும் என்ன பண்ண அப்படி காட்டுக்குள்ள குடுகுடுன்னு வட. ஆனா அதுக்குள்ள நம்ம கண்ணும் அதுக்கப்புறம் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் போலீஸுங்களை கூப்பிட்டு வந்துடுறாங்க. பின்னாடி ஹீரோவும் வந்துடுறான். ஆக்சுவலி ஹீரோ போற மாதிரி போய் இந்த மாதிரி வந்துட்டு மீனாவும் மாட்டி விட்டுருக்காம இருக்கு. இப்ப மீனா எல்லாரும் மாதிரியும் தான் நீயுமே வந்துட்டு பார்த்தனா இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்ல இப்ப கண்ணு கிட்ட நம்ம ஹீரோ அங்க ஹீரோயின் இருக்கா போய் அவளை காப்பாத்துன்னு சொல்லிட்டு கண்ணை அனுப்பிச்சு விட்டுட்டு என்ன எல்லாரும் மாதிரி நீ ஒருத்தவங்களை லவ் பண்ணியிருந்து ஒருத்தவங்களுடைய லைஃப்ல இருந்ததுன்னா உனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல, ஏன்டி இந்த மாதிரி பண்ண, எல்லா தப்புமே நீ தான் பண்ணிருக்க, ஃபர்ஸ்ட் நீ முதல்ல போலீஸ் கிட்ட போன்னு சொல்ல மீனா உடனே இல்ல நான் போலீஸ் கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ இங்க பாரு ஆக்சுவலி விஷயம் என்னன்னா யாருமே உன்னை யூஸ் பண்ணலாமா, எல்லாரோட லைஃப்ல நீயா வாண்டடா போய் தான் எல்லாரும் உன்னை யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால வந்துட்டு நீ இப்ப வந்துட்டு தண்டனை அனுபவிக்க தான் சரி, அதனால நீ வந்துட்டு ஜெயிலுக்கு போ, நான் குழந்தையை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல இப்ப கூட இந்த மீனா படுபாவி ஹீரோ கிட்ட அது உன் பையன் இல்லைன்னு சொல்லவே இல்லை. மீனாவும் அழுதுகிட்டே லாஸ்ட் டைமா அவங்க பையனை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் அவங்க பையனை பார்க்கறதுக்காக வரா, இந்த மாதிரி நான் வந்துட்டு அம்மா வந்துட்டு கொஞ்ச நாள் வெளியே போறேன், அதனால பத்திரமா வந்துட்டு நீ ஹீரோ கூட இரு அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு இவன் அழுவுறான். குட்டி பையன் இல்லையா ஒன்னும் தெரியல செமையா அவன் அழுவுறான். ஆனா மீனா வந்து பாத்தீங்கன்னா ப்ளீஸ் பா இந்த மாதிரி பத்திரமா இரு, ஆனா நீ அம்மா மாதிரி எப்பயுமே ஆயிடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க பையன் கிட்ட சொல்லிட்டு போவேன். அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயினோட அப்பாவை காமிக்கிறாங்க. சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. ஆனா மனுஷன் என்ன பண்றாரு, எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் கேட்கறது மீனாவை பத்தி தான். மீனா மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துறாதீங்க, பரவாயில்ல விட்டுருங்க, அவ கேட்கிற காசு நம்ம கொடுத்துடலாம் அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு இப்ப கூட கண்ணு கிட்ட அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மனுஷனை நான் கூட ஃபர்ஸ்ட் பிளே பாயி மீனாவை யூஸ் பண்றாரு போல இருக்குன்னு பார்த்தா சீரியஸா இந்த ஆளு மீனாவை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காயா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஆக்சுவலி நம்மளை பத்தி ஒருத்தவங்க பிளஸ் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட பழகுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட் தெரிஞ்சும் ஒருத்தவங்க நம்ம கூட பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப் தான் கெத்து. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஈகோலாம் வச்சுட்டு அவங்க கிட்ட அந்த ஒரு எப்படி சொல்ல அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடாதீங்க. ஓகேவா, ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன், வேணும்னா அட்வைஸை ஏத்துக்கோங்க, வேணாம்னா காரி துப்பிட்டு போயிடுங்க கமெண்ட்ஸ்ல வந்து. சரி வாங்க இப்போ மறுபடியும் வீடியோ கொள்ள போலாம். கரெக்டா ஒரு 2 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெசார்ட்ல தான் இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆமக்குட்டி எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு கடல் கிட்ட பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு பணம் எல்லாம் இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் செல்லுபடி ஆகாது, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மேல பாசமா இருக்கேன். இன்னொரு பக்கம் நான் ரொம்ப நேரமா அதை ரொம்ப எபிசோடா இவங்க 2 பேர் சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். நம்ம கண்ணும் ஹீரோயினோட தங்கச்சி அதாவது ஹீரோயினோட தங்கச்சி கண்ணு கிட்ட ஃபிளட் பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேர் ஒன்னா சேர்ந்தான்னு சொல்லிட்டு நல்லா இருக்குமே நானும் ரொம்ப நிறைய யோசிச்சேன். ஆனா லாஸ்டா வந்துட்டு எப்படியோ டைரக்டருக்கு கண்ணு மேல பாவம் ஒரு இறக்கம் வந்துருச்சு போல இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அதாவது ஹீரோயினோட செக்ரட்டரியும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் வந்துட்டு அதே ரெசார்ட்ல தானே இருக்காங்க. இவங்க 2 பேருமே கொஞ்சிக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணுக்கு ஐயோ இவளா நம்ம கிட்ட ஃபிளட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அப்படியே நம்ம கண்ணு கூட அப்படியே பேசிட்டு இருக்கா. இந்த கப்பிள்ஸ் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. எப்பதான் மெயின் கப்பிள்ஸ் ஒன்னா சேர்க்க போறீங்கன்னு தான் இருக்கு. லாஸ்டா எப்படியோ நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு நீ இனிமே பேட்டை வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேட்க ஹீரோயினுடனே அவன் என்னதான் என்ன ஏமாத்தினாலும் ஆனா லவ் பண்ணிட்டல நினைச்சிட்டு தான் இருக்கேன், ஏன் உனக்கு பிடிக்கலையான்னு கேட்க ஹீரோ கண்டிப்பா இல்ல, ஒருத்தவங்க மேல வந்துட்டு ஒரு தடவை தான் லவ் வரும், ஆனா அந்த லவ் அது தப்பா இருந்தாலும் சரி உண்மையா இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி ஆனா அதோடைய நினைப்புகள் எல்லாத்தையுமே நம்மளால என்னைக்குமே மறக்கவே முடியாது, அவனுடைய நினைவுகளை வச்சுட்டு நீ ஏன் கூட வாழுவியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம ஹீரோயின் கிட்ட இன்டைரக்டா ஐ லவ் யூ ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் கொடுக்க இதோட இந்த டிராமா ஹாப்பி எண்டிங்கா முடியுது.